பூமிக்குரிய வாழ்க்கையில ಈ ಲೋಕದ ಜೀವನದಲ್ಲಿ எது தூங்கினாலும் தூங்காவிட்டாலும் நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ನಾಳೆ ನೋಡಿಕೊಳ್ಳನಂತ ಓಡುತ್ತಾ ಇರುವಂತ ದೇವ ಜನರೇ, இதே போல் ஒரு நாள் உங்கள் விளக்கு எரியாது. ಇದೇ ರೀತಿ ನಿಮ್ಮ ದೀಪವು ಒಂದು ದಿನ ಹಚ್ಚಿ ಉರಿಯುವುದಿಲ್ಲ. இங்கேயோ அங்கேயோ கேட்டாலும் திறக்கப்படாது. ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಕೂಗಾಡಿದ್ರು ಬಾಗಿಲು ತೆರೆಯಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. உன் ஆவி ஆத்மா சரீரம் விழித்துக் கொண்டிருக்குமானால் ನಿಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರ ಎಚ್ಚರಿಕೆ உன்னை காண்கிற உலகத்தார்கள் பார்க்கிறார்கள். ನಿನ್ನನ್ನು கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்த்தோம், ಕಳೆದ ಭಾನುವಾರ ನಾವು ನೋಡಿದೀವಿ. நீ தேடும் நிம்மதி எங்கே என்று சொல்லி, ನೀನ್ ಹುಡುಕುವ ನೆಮ್ಮದಿ ಎಲ್ಲಿ, எங்கே நிம்மதி உண்டு என்று தேடி ஓடினோம். ಎಲ್ಲಿ ನೆಮ್ಮದಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ಹುಡುಕುತ್ತಾ ಓಡುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. அதற்காக சில உதாரணங்களை நாம் பார்த்தோம். ಅದಕ್ಕಾಗಿ ಕೆಲವೊಂದು ಉದಾಹರಣೆಗಳನ್ನು ನಾವು ಕಂಡಿದ್ದೀವಿ. அதை தொடர்ந்து இன்றைக்கும் ஒரு அதே போல அந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். ಅದಕ್ಕೆ ಮುಂದೋಡಿಕೆಯಾಗಿ ಅದೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡಲಿದ್ದೀವಿ. அதற்காக ஒரு வசனம் எடுக்கப்பட்டு இருக்கிறது. ಅದಕ್ಕಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. மார்க் 13ஆம் அதிகாரத்தில் ಮಾರ್ಕನ ಬರೆದ ಗ್ರಂಥ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 35வது வசனத்தை பார்க்கும் பொழுது 35ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ, அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ಹಾಗೆ ನೀವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. ஏனெனில் ಯಾಕಂದರೆ வீட்டு எஜமான் ಮನೆಯ ಯಜಮಾನನು சாயங்காலத்திலோ ಸಂಜೆನೂ நடுராத்திரியிலோ ಮಧ್ಯರಾತ್ರಿಯೂ சேவல் கூவும் நேரத்திலோ ಕೂಗಿ ಕೋಳಿ ಕೂಗುವಂತ ವೇಳೆಯಲ್ಲೂ காலையிலோ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲೂ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். ಯಾವಾಗ ಬರುತ್ತಾರಂತ ನೀವು ಇನ್ನ ತಿಳಿಯಲಿಲ್ಲ. இந்த வசனத்தை நன்றாக கவனியுங்கள். ಈ ವಚನವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿರಿ. அப்படியே நீங்களும் என்று சொல்லுகிறார். ಹಾಗೆಯೂ ನೀವೇ. இதில் சொல்லப்பட்ட காரியம் என்ன? ಇದರಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರುವ ಕಾರ್ಯವೇನು? விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. ஏன் விழித்திருக்க வேண்டும்? ಯಾಕೆ ಎಚ್ಚರಗೊಳ್ಳಬೇಕು? வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ ಮನೆ ಯಜಮಾನನು ಸಂಜೆ ವೇಳೆಯಲ್ಲೂ நடு ராத்திரியிலோ ಮಧ್ಯರಾತ್ರಿಯಲ್ಲೂ சேவல் கூவும் நேரத்திலோ ಕೋಳಿ ಕೂಗುವಂತ ಸಮಯದಲ್ಲೂ காலையிலோ ಬೆಳಗೇನು எப்பொழுது வருவா? ಯಾವಾಗ ಬೇಕಾದ್ರೂ ಬರಬಹುದು. எந்த நேரத்தில் வருவா? ಎಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೂ ಬರಬಹುದು. அதற்காக விழித்திருங்கள். ಅದಕ್ಕಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. ஹல்லேலூயா, ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya, ಹೇಳೋಣ ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. நீ தேடும் நிம்மதி எங்க? ನೀನು ಹುಡುಕುವ ನೆಮ್ಮದಿಯಲ್ಲಿ. அப்ப இந்த வசனத்துக்கும் அதுக்கும் என்ன அர்த்தம்? ಹಾಗಾದ್ರೆ ಈ ವಚನಕ್ಕೂ ಅದಕ್ಕೂ ಏನಿದೆ ಅರ್ಥ? இங்க என்ன சொல்றாருன்னா, ಏನ್ ಹೇಳಿದಾರಂದ್ರೆ, தூக்கத்தை விரும்பினால் ನಿದ್ದೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟರೆ நீ நிம்மதியை இழந்துடுவா. ನಿನ್ನ ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. தூக்கத்தை விரும்பினால் ನಿದ್ದೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟರೆ நீ நிம்மதியை இழந்துடுவாய். ನೀ ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ. இன்றைக்குரிய தலைப்பை நீங்க பார்க்கும் பொழுது, ಇವತ್ತಿನ ಮುಂದಡಿಕೆಯನ್ನು ನೀವು ನೋಡುವಾಗ, நீ தேடு நிம்மதி எங்கே? ನೀನು ಹುಡುಕುವ ನೆಮ್ಮದಿಯಲ್ಲಿ. தூக்கத்தை விரும்பினால் ನಿದ್ದೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟರೆ நிம்மதியை இழப்பாய். ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. அப்படியே கண்களை மூடுவோமா? ಹಾಗೆ ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை பார்ப்போமா? ಎಲ್ಲ ದೇವರಾತ್ಮನನ್ನು ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ನೋಡೋಣ. எல்லா கண்களும் மூடுங்க. ಎಲ್ಲ ಕಣ್ಣುಗಳನ್ನು இந்த செய்தி உங்களை இன்றைக்கு ஆவி ஆத்துமா சரீரத்தை புதுமையாக்குகிறது. ಈ ಸಂದೇಶ ಭಾಗವು ನಿಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮವನ್ನು ಹೊಸದಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾ ಇದೆ. அப்படியே கர்த்தரை மட்டும் பாருங்க. ಹಾಗೆ ದೇವರನ್ನು ಮಾತ್ರ ನೋಡೋಣ. எல்லா கண்களும் மூடுங்க. ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. அப்படியே ஆவியானவரை பார்க்கலாமா? ಹಾಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ನೋಡೋಣ. மண்ணை எடுத்து ஜீவனை கொடுத்து, மண்ணை எடுத்து ஜீவனை கொடுத்து, உயிர் வாழ பலன் தந்தீர் இயேசுப்பா, உயிர் வாழ பலன் தந்தீர் இயேசுப்பா, 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 என் ஜீவன் உம்மோடு இயேசுப்பா, நீரில்லாத வாழ்வேது இயேசுப்பா, என் ஜீவன் உம்மோடு இயேசுப்பா, நீரில்லாத வாழ்வேது இயேசுப்பா. ஆண்டவரே, நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை, ದೇವರೇ ನೀನು ಇಲ್ಲದಿರೋ ಒಂದು ಜೀವನ நீரே எங்களோடு பேசும்.
ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನೀನೇ ಸಾಕಪ್ಪ. உங்க நாம மகிமைப்படட்டும். ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆಗೊಳ್ಳಲಿ. இயேசுவின் நாமத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹalleluya. 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 நீ தேடும் நிம்மதி எங்கே? ನೀನು ಹುಡುಕುವ ನೆಮ್ಮದಿ ಎಲ್ಲಿ? நீ தூக்கத்தை விரும்பினால் ನೀನು ನಿದ್ದೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟರೆ நிம்மதியை இழந்து விடுவாய். ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? தூக்கம் எப்படி வருகிறது? ನಿದ್ದೆ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ? எதற்குள்ள தூக்கம் வந்தால் உனக்கு ஒரு நிம்மதி போய் விடுகிறது? ಹೇಗೆ ನಿದ್ದೆ ಬಂದ್ರೆ ನಿನ್ನ ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? வேதத்தின் அடிப்படையில் என்னை பார்க்கும் பொழுது ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ உன் ஆவி ஆத்துமா சரீரம், ನಿನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವು, உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் தூங்கிவிட்டால் ನಿನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರ ತೂಕಡಿಸಿದರೆ நீ தேடுகிற நிம்மதி உனக்கு கிடைக்காது. ನೀನು ಹುಡುಕುವ ನೆಮ್ಮದಿ ನಿನಗೆ ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது தான், ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಹೇಳುತ್ತದೆ மாம்சமோ பலவீனம் உள்ளதுதான், ಓ ಶರೀರವು ಬಲಹೀನತೆಯಾದದೆ, ஆனா ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லுகிறார். ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಆತ್ಮವು ಉತ್ಸಾಹವಾದದು. அப்ப கர்த்தராகிய தேவன் சொல்லும் வார்த்தைகளை நீ ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ಹಾಗಾದ್ರೆ ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ನುಡಿಯುವಂತ ಮಾತನ್ನು ನೀವು ಗಮನಿಸುವಾಗ உன் ஆவி ஆத்துமா சரீரம், ನಿನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವು, இது மூன்றுமே கர்த்தருடைய பார்வையில் முக்கியமானது. ಇದು ಮೂರು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾದದು. ஒன்று தூங்கிவிட்டாலே உன் வாழ்க்கையில நிம்மதி போய்விடும். ಒಂದು ತೂಕಡಿಸಿದ್ರೇನೆ ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. ஆவி விழித்திருக்க வேண்டும், ಆತ್ಮವು ಎಚ್ಚರಗೊಳ್ಳಬೇಕು, ஆத்துமா விழித்திருக்க வேண்டும், ಆತ್ಮವು ಎಚ್ಚರಗೊಳ್ಳಬೇಕು, சரீரம் விழித்திருக்க வேண்டும். ಶರೀರವು ಎಚ್ಚರಿಯಾಗಿ ಇರಬೇಕು. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ಈ ಲೋಕದ ಜೀವನದಲ್ಲಿ எது தூங்கினாலும் தூங்காவிட்டாலும் ಯಾವುದು ನಿದ್ದೆ ಮಾಡಿದ್ರು ನಿದ್ದೆ ಮಾಡದಿರೇ ಇದ್ದರು அந்த நேரத்துக்கு மட்டும்தான் உனக்கு நிம்மதி. ಆ ಸಮಯಕ್ಕೆ ಮಾತ್ರ ನಿನಗೆ ನೆಮ್ಮದಿ, அந்த சமயத்துல மாத்திரம் தான் உனக்கு நிம்மதி. ಸಮಯಕ್ಕೆ ಮಾತ್ರ ನಿನಗೆ ನೆಮ್ಮದಿ. ஆனா அது நிரந்தரம் கிடையாது. ಆದ್ರೆ ಅದು ನಿಮಗೆ ನಿರಂತರವಾಗಿ ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. அநேகர் அப்படிதான் வாழ்கிறார்கள். ಇವತ್ತು ಅನೇಕರು ಹಾಗೆ ಬದುಕುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. சரீரம் ஆமை தூங்கிக் கொண்டு இருக்கிறது, ಶರೀರವು ತೂಕಡಿಸುತ್ತಾ ಇರುತ್ತದೆ, சிலருக்கு ஆத்துமா திறந்து கொண்டு இருக்கும், ಆದ್ರೆ ಕೆಲವೊಬ್ಬರ ಆತ್ಮವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರುತ್ತದೆ, சிலருக்கு ஆவி தூங்கிக் கொண்டு இருக்கும், ಕೆಲವೊಬ್ಬರ ಪ್ರಾಣವು ನಿದ್ದೆಯಾಗಿರುತ್ತದೆ, சிலருடைய சரீரம் இழுத்துக் கொண்டு இருக்கும். ಕೆಲವೊಬ್ಬರ ಶರೀರವು ಎದ್ದೊಳುತ್ತದೆ. நீங்க நன்றாக இந்த பகுதியை நீங்க ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னு ನೀವು சொன்னா ಚೆನ್ನಾಗಿ ಈ ಭಾಗವನ್ನು ಗಮನಿಸಿ ಕೇಳುವುದಾದರೆ இது குறித்த தெளிவுகள் உங்களுக்கு வரும். ಇದರ ಕುರಿತ ಪ್ರಕಟಣೆ ನಿಮಗೆ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. ஆவி ஆத்துமா சரீரம், ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವು, இது மூன்றுமே கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியமாய் ಇದು இருக்கிறது. ಮೂರು ದೇವರ ಇಷ್ಟಪಡುವ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. அதுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? ಅದಕ್ಕೆ ಸತ್ಯ ಗ್ರಂಥವೇನು ಹೇಳುತ್ತದೆ? 1 ಕೊರಿಂಥಿಯர் 7 அதிகாரத்தில் 1 ಕೊರಿಂಥಿಯರಿಗೆ ಬರೆದ ಗ್ರಂಥ 7ನೇ ಅಧ್ಯಾಯ அங்கே சொல்லுகிற 34வது வசனத்தை பார்க்கும் பொழுது 34ನೇ ವಚನವು ಹೇಳುತ್ತದೆ. அங்கே சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்கள். ಇಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿರಿ. அங்கே சொல்லுகிற என்ன சொல்லுகிறார்? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? அவர் சொல்லுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது? ಅವರು ಹೇಳುವಂತ ಮಾತು ಹೇಗಿದೆ? அதுபோல ಹಾಗೆ மனைவியானவளுக்கும் ಓ ಹೆಂಡತಿಯಾದವರಿಗೂ கன்னிகளுக்கும் ಹೆಂಗಸರುಗಳಿಗೂ வித்தியாசம் உண்டு. ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. விவாகம் இல்லாதவள் ಓ ಮದುವೆ ಇಲ್ಲದವಳು சரீரத்திலும் ಶರೀರದಲ್ಲೂ ஆத்துமாவிலும் ಆತ್ಮದಲ್ಲಿಯೂ பரிசுத்தமாய் இருக்கும்படி ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕಂತೇಳಿ கர்த்தருக்குரியவைகளுக்காக ದೇವರಿಗೆ ತಕ್ಕಂತದ ಒಳಗಾಗಿ கவலைப்படுகிறாள். ಓ ಚಿಂತೆ ಪಡುತ್ತಾರೆ. விவாகம் பண்ணினவள் ಓ ಮದುವೆಯಾದವಳು தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று ತನ್ನ ಗಂಡನಿಗೆ ಹೇಗೆ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಇರಬೇಕಂತೇಳಿ உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். ಲೋಕಕ್ಕೆ ಪ್ರಕಾರವಾಗಿ ಚಿಂತೆ ಪಡುತ್ತಾಳೆ. இதுல 2 வித்தியாசம் காண்கிறது. ಇದರಲ್ಲಿ 2 ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. ஒன்னு என்ன சொல்லுகிறது? ಒಂದು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? நல்லா கவனிச்சு பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿ, நல்லா கவனிங்க. அந்த இடத்துல நீங்க பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿ. மனைவியானவளுக்கும் ಹೆಂಡತಿಯಾದವಳಿಗೆ கன்னிகளுக்கும் ಓ ಸ್ತ್ರೀಯರಿಗೆ வித்தியாசம் உண்டு. ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. திருமணமானவங்களுக்கும் ಮದುವೆಯಾದವರಿಗೂ திருமணம் ஆகாதவங்களுக்கும் ಮದುವೆ ಆಗದೀರ ಇರುವವರಿಗೂ வித்தியாசம் உண்டு. ವ್ಯತ್ಯಾಸ ಉಂಟು. ஆனா என்ன சொல்றாரு? ಅದರಿಂದ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? சரீரத்திலும் ಶರೀರದಲ್ಲೂ ஆத்துமாவிலும் ಆತ್ಮದಲ್ಲಿಯೂ ஆவியிலும் ಪ್ರಾಣದಲ್ಲಿಯೂ பரிசுத்தமாய் இருக்கும்படி ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕಂತೇಳಿ கர்த்தருக்குரியவைகளுக்காக ದೇವರಿಗೆ ತಕ್ಕಂತದಕ್ಕಾಗಿ கவலைப்படுகிறாள். ಚಿಂತೆ ಪಡುತ್ತಾರೆ. நல்லா கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. சரீரத்திலும் ಶರೀರದಲ್ಲೂ ஆத்துமாவிலும் ಆತ್ಮದಲ್ಲಿಯೂ ஆவியிலும் ಪ್ರಾಣದಲ್ಲಿಯೂ பரிசுத்தமாய் இருக்கும்படி ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕಂತೇಳಿ கர்த்தருக்குரியவைகளுக்காக ದೇವರಿಗೆ ತಕ್ಕಂತದಕ್ಕಾಗಿ கவலைப்படுகிறாள். ಓ ಚಿಂತೆ ಪಡುತ್ತಾರೆ.
ಹೇಳ್ತಾರೆ. விவாகம் பண்ணினவை ಮದುವೆಯಾದವಳು தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்றும் ತನ್ನ ಗಂಡನಿಗೆ ಹೇಗೆ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಇರಬೇಕಂತ உலகத்துக்குரிய கவலைக்காக கவலைப்படுகிறாள். ಲೋಕಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ವಿಷಯದಲ್ಲಿ ಚಿಂತೆ ಪಡುತ್ತಾ ಇರುತ್ತಾಳೆ. நன்றாக யோசிக்கும் பொழுது ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸುವಾಗ இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ಈ ವಚನವನ್ನು ನೀವು ಅದನ್ನು ಗಮನಿಸಿ திருமணமானவங்க ಮದುವೆಯಾದವರು தன்னுடைய சரீரமாய் இருக்கிற கணவனுக்கு ತನ್ನ ಶರೀರವಾಗಿರುವಂತ ಗಂಡನಿಗೆ எந்த விதத்தில் இன்பமாய் இருக்கலாம், ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವಳು எப்படி ಪ್ರಿಯವಾಗಿರುತ್ತಾಳೆ, அவனை சந்தோஷப்படுத்தலாம், ಹೇಗೆ ಅವರನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುವುದು, எந்த விதத்தில் கனப்படுத்தலாம், ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವನನ್ನು ಗಮನಪಡಿಸಬೇಕು, ஒவ்வொரு நாளும் அதற்குரிய காரியங்களை வகதேடுகிறாள். ಒಂದೊಂದು ಪ್ರತಿಯೊಂದು ದಿನವೂ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ವಿಷಯದಲ್ಲಿ ಅವಳು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಾಳೆ. இதுல இன்னொரு பக்கம் சொல்லுகிறது, ನೀವು ಇಲ್ಲಂತೆ விவாகம் ஆகாதிருக்கிற பெண்ணு ಓ ಮದುವೆ ಆಗದೀರಿರುವ ಹೆಂಗಸು தன் சரீரத்தை குறித்து, ತನ್ನ ಶರೀರವನ್ನು தன் ஆவியை குறித்து, ತನ್ನ ಆತ್ಮವನ್ನು தன் ஆத்துமாவை குறித்து ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕುರಿತು எப்படி பரிசுத்தமாய் இருக்கலாம் என்று வகை தேடுகிறான் சொல்லி ಹೇಗೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕಂತ ಹೇಳಿ ಅವಳು ಪ್ರಯಾಸ ಪಡಬೇಕು. வேதம் இப்படி சொல்லுகிறது. ಸತ್ಯ ಗ್ರಂಥವು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ. நடைமுறையில் அப்படி இருக்கிறதா? ಆದ್ರೆ ನಡೆಮಾರಲ್ ಹಾಗಿರುತ್ತದೆ. இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் ಇವತ್ತಿರುವ ಯೌವನಸ್ಥ ಮಕ್ಕಳು இப்படி நினைக்கிறார்களா? ಹೇಗೆ ನೆನೆಸ್ತಾರಾ? திருமணத்துக்கு முன்னே ಮದುವೆಗೆ ಮುಂಚೆ அவங்க சந்தோஷங்கள் நிறைவேறுகிறது. ಅವರ ಸಂತೋಷವೆಲ್ಲ ನೆರವೇರಿ நான் ಬಿಡುತ್ತದೆ. திருமணம் ஆகிறதுக்கு முன்னால ಮದುವೆ ಆಗಲಿಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ எப்படி வேணாலும் இருக்கலாம். ಹೇಗೆ ಬೇಕಾದ್ರೆ ಇರೋಣ. இன்னைக்கு பெண்கள் உடை உடுத்துகிற உடைகளை நீங்க கவனிச்சிருக்கிறீர்களா? ಇವತ್ತು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಹಾಕುವ ಬಟ್ಟೆಯನ್ನು ನೀವು ಗಮನಿಸಿದ್ದೀರಾ? வாலிப பிள்ளைகள் உடைகள் எப்படி இருக்கிறது? ಯೌವನಸ್ಥ ಮಕ್ಕಳ ಬಟ್ಟೆಗಳು ಹೇಗಿದೆ? இன்னொருவன் பார்த்த உடனே பாவம் செய்யற அளவுக்கு அவர்கள் உடை உடுத்துகிறார்கள். ಇನ್ನೊಬ್ಬನ ನೋಡಿ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡೋ ಅಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நான் வீட்ல தானே இருக்கிறேன், ನಾನು ಮನೆಯಲ್ಲಿ ತಾನೇ ಇದ್ದೀನಿ, நான் வேலைக்கு தானே போகிறேன், ನಾನು ಕೆಲಸಕ್ಕೆ ತಾನೇ ಹೋಗುತ್ತೀನಿ, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடைக்கு தானே போகிறேன், ಮನೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ಅಂಗಡಿಗೆ ತಾನೇ ಹೋಗುತ್ತೇನೆ. இந்த வாலிபத்தில் எப்படி இருந்தா என்ன? ಈ ಯೌವನಸ್ಥ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಹೇಗಿದ್ರೇನು? இந்த வாலிபத்தில் நான் இதை கூட அனுபவிக்க கூடாதா? ನನ್ನ ಯೌವನಸ್ಥ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಇದನ್ನು ಕೂಡ ನಾನು ಅನುಭವಿಸಬಾರದಾ? கட்டுகிற கணவனை தவிர, ಕಟ್ಟಿದ ಗಂಡನನ್ನು ಬಿಟ್ಟು, உன்னை திருமணம் பண்ணுகிற கணவனை தவிர, ನಿನ್ನನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕಾದವನು ಬಿಟ್ಟು வேறொருவன் கண் உன் மேல் படக்கூடாது. ಬೇರೊಬ್ಬನ ಕಣ್ಣು ನಿನ್ನ ಮೇಲೆ ಬೀಳಬಾರದು. உன் சரீர குறித்து அவன் இச்சிக்க கூடாது. ನಿನ್ನ ಶರೀರ ಭಾಗಗಳನ್ನು ಕುರಿತು ಅವನು ಇಚ್ಛಿಸಬಾರದು. உன் கண்ணை பார்த்தோ, உன் சரீர பார்த்தோ, உடைய பார்த்தோ இச்சிக்கிற அளவுக்கு நீ நடக்க கூடாது. ನಿನ್ನ ದುಷ್ಟಿಯನ್ನು ನೋಡಿ, ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ನೋಡಿ ಇಚ್ಛಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀನಿರಬಾರದು. விவாகம் ஆகியிருந்தாலும் விவாகம் ஆகாம இருந்தாலும், ವಿವಾಹವಾಗಿದ್ರು ಸರಿ, ವಿವಾಹ ಆಗದೇ ಇದ್ರು ಸರಿ, விவாகம் ஆகின பெண்ணோ ಮದುವೆಯಾದವಳು தன் கணவனுக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். ತನ್ನ ಗಂಡನಿಗೆ ತಕ್ಕಂತೆ ನಡೆಯಬೇಕು. விவாகம் ஆகாத பெண்ணோ ಮದುವೆ ಆಗದೇ ಇರುವಂತ ಹೆಂಗಸು வருங்காலத்துடைய வாழ்க்கைக்காக காத்திருக்க ಬರುವಂತ வேண்டும். ಕಾಲಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಜೀವನಕ್ಕೆ ತಕ್ಕಂತವಳಾಗಿರಬೇಕು. இன்னைக்கு உடையென்ன, பேச்சென்ன, குலுக்கென்ன, நடக்கென்ன, ಇವತ್ತು ಮಾತೇನು, ನಡೆಯೇನು, ಬಟ್ಟೆಯೇನು, ಮಿಣುಕುದೇನು, நான் ஆத்துமாவில பரிசுத்தமாய் இருக்கிறேன். ನನ್ನ ಆತ್ಮ ಪರಿಶುದ್ಧವಾಗಿದೆ. ஆனா உன் சரீரம் காட்டி கொடுக்கிறது, ನಿನ್ನ ಶರೀರವು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾ ಇದೆ, உன் ஆவி காட்டி கொடுக்கிறது. ನಿನ್ನ ಆತ್ಮ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾ ಇದೆ. ஆவியில பரிசுத்தமாய் இருக்கிற, ಆತ್ಮದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿದೆ, ஆனா ஆத்துமா காட்டி கொடுக்கிறது. ನಿನ್ನ ಆತ್ಮ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾ ಇದೆ. எந்த பக்கம் திரும்பினாலும் உன் நடை, உன் பேச்சு, உன்னுடைய செயல் காட்டி கொடுக்கிறது. ನೀನು ಯಾವ ದಿಕ್ಕಿಗೆ ತಿರುಗಿದ್ರು ನಿನ್ನ ನಡೆ, ನಿನ್ನ ಮಾತು, ನಿನ್ನ ನಡೆ ಮಾರುಗಳು, ನಿನ್ನ ಕ್ರಿಯೆ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾ ಇದೆ. ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்தை காத்துக்கொள்ளும்படி, பரிசுத்தமாய் இருக்கும்படி வகை தேடுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ನೀನು ಹಾಕುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ನೀನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇರಬೇಕಂತ ಸತ್ಯ ಗ್ರಂಥವು ಹೇಳುತ್ತದೆ. ஒரு தாய் வந்து சொல்லுகிறார்கள், ಒಂದು ತಾಯಿ ಬಂದು ಹೇಳುತ್ತಾರೆ, சாயங்காலம் 5 மணிக்கு ஆனா ಸಂಜೆ 5 ಗಂಟೆ ಆದರೆ என் மகள் எங்க போறானே தெரியவில்லை. ನನ್ನ ಮಗಳು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾಳೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ராத்திரி 11 மணி வருகிறாள், ರಾತ್ರಿ 10 மணிக்கு வருகிறாள், 10 ಗಂಟೆಗೆ ಬರುತ್ತಾಳೆ, 9 மணிக்கு வருகிறாள், 9 ಗಂಟೆಗೆ சில ಬರುತ್ತಾಳೆ. நேரம் மட்டும் சாப்பிடுகிறாள். ಕೆಲವೊಂದು ಸಮಯ ಬಿಟ್ಟು ನೀವು இல்ல நான் சாப்பிடுவதில்லை. ಊಟ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ அந்த ತಿನ್ನಲ್ಲ. பெண் எங்க போகிறாள்? ಹಾಗಾದ್ರೆ ಆ ಹೆಣ್ಣು ಮಗಳು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾಳೆ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென். ಆಮೆನ್. வாழ்க்கையை சரியாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ಜೀವನವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. உன் உடை மற்றவர்களுக்கு பரிசுத்தமாய்
பரிசுத்தமாய் காண வேண்டும். ನಿನ್ನ ವಸ್ತ್ರವು ಬೇರೆಯವರಿಗೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. உன் உடை மற்றவருடைய கண்களுக்கு இச்சையாக காண்பிக்க கூடாது. ನೀನು ಹಾಕಿಕೊಳ್ಳುವ ಬಟ್ಟೆಯು ಬೇರೆಯವನು ಇಚ್ಛಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬಾರದು. அங்கே நீ பாவம் செய்தாயிற்று, ಅಲ್ಲೇ ನೀನು ಪಾಪ ಮಾಡಿ ಮುಗಿದಾಯಿತು. உன் ஆத்துமா கெட்டு போயிற்று, ನಿನ್ನ ಆತ್ಮ ಕೆಟ್ಟು ಹೋಗಿದೆ. உன் சரீரம் கெட்டு போயிற்று, ನಿನ್ನ ಶರೀರ ಕೆಟ್ಟು ಹೋಗಿದೆ. உன் ஆவி கெட்டு போய்விட்டது. ನಿನ್ನ ಪ್ರಾಣವು ಕೆಟ್ಟು ಹೋಗಿದೆ. நீ வெறும் வாயில பெதட்டி கொண்டிருக்கலாம். ಬರೀ ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ನೀನು ಹೇಳುತ್ತಾ ಇರಬಹುದು, நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன், ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ದೀನಿ, நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன். ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ದೀನಿ. இல்லவே இல்லை, இல்லவே ಇಲ್ಲ. நீ மற்றவன் இச்சிக்கத்தக்கதாக நீ நடந்து கொண்டிருக்கிறாய். ಬೇರೆಯೊಬ್ಬನೆಲ್ಲ ಇಚ್ಛಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತವಳು ನೀನು. அப்புறம் எப்படி நீ சொல்லுகிறாய் நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று? ಹಾಗಾದ್ರೆ ಹೆಂಗೆ ಹೇಳ್ತೇನೆ ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿ? உன்னை காண்கிற உலகத்தார்கள் பார்க்கிறார்கள். ಓ ನಿನ್ನನ್ನು ನೋಡುವಂತ ಲೋಕದವರು ಹೇಗೆ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ? அக்கம் பக்கம் பார்க்கிறார்கள். ಅಕ್ಕ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅವರು ನೋಡುತ್ತಾ உன் ಇದ್ದಾರೆ. வீட்டார் பார்க்கிறார்கள். ನಿನ್ನ ಮನೆಯವರು ನಿನ್ನ ನೋಡುತ್ತಾ உன்னை ಇದ್ದಾರೆ. சார்ந்த ஜனங்கள் பார்க்கிறார்கள். ನಿನ್ನನ್ನು ಸೇರಿದವರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதற்கு மேல பரிசுத்த தூதர்கள் பார்க்கிறார்கள். ಅದಕ್ಕೂ ಮೇಲೆ ಪರಿಶುದ್ಧವಂತ ದೂತರು ನೋಡುತ್ತಾ அதற்கு ಇದ್ದಾರೆ. மேல கர்த்தர் பார்க்கிறார். ಅದಕ್ಕೂ ಮೇಲೆ ದೇವರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. உன் அலங்கரிப்பில, ಓ ನಿನ್ನ உன் ಅಲಂಕಾರದಲ್ಲಿ, நடையில, ನಿನ್ನ உன் ನಡೆಯಲ್ಲಿ, பேச்சில ನಿನ್ನ நீ ಮಾತಲ್ಲಿ பரிசுத்தத்தை காண வேண்டும். ನೀನು ಪರಿಶುದ್ಧವನ್ನು ನೋಡಬೇಕು. உன் ஆவி ஆத்துமா சரீரம் ನಿನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವು கர்த்தருக்குள் மகிமையாய் இருக்க வேண்டும். ದೇವರಲ್ಲಿ ಮಹಿಮೆಯಾಗಿರಬೇಕು. விவாகம் பண்ணின அன்பு மகனே மகளே, ಓ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡ ಪ್ರೀತಿಯ ಮಗನೇ உன் ಮಗಳೇ, சரீரம் உலகத்து மேல தூங்க கூடாது. ಓ ನಿನ್ನ ಶರೀರವು ಲೋಕದ ಕಡೆ ತಿರುಗಬಾರದು. உன் சரீரம் இன்னொரு மேல தூங்க கூடாது. ನಿನ್ನ ಶರೀರ ಇನ್ನೊಬ್ಬನ ಮೇಲೆ ಮಲಗಬಾರದು. உன் ஆத்துமா, ನಿನ್ನ ಆತ್ಮವು, உன்னுடைய சரீர ஒவ்வொரு காரியம் ನಿನ್ನ ಶರೀರದಲ್ಲಿರುವಂತಹ ಒಂದೊಂದು ಭಾಗಗಳು கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರೋದು. யாரை நீ சந்தோஷப்படுத்த விரும்புகிறாய்? ಯಾರನ್ನು ಸಂತೋಷ ಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀರಾ? யாருக்காக நீ கவலைப்படுகிறாய்? ಯಾರಿಗಾಗಿ ಚಿಂತೆ ಪಡುತ್ತಾ இந்த ಇದ್ದೀರಾ? ஒரு வசனத்தை நீங்க வீட்ல போய் நன்றா வாசித்து பாருங்க. ಈ ಒಂದು ವಚನವನ್ನು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಚೆನ್ನಾಗಿ இதிலிருந்து ಗಮನಿಸಿ ಓದಿ உங்களுக்கு ನೋಡಿ. தீர்க்க தரிசனம் வெளிப்படும். ಇದರಿಂದ ಪ್ರವಾದನೆ ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. மனைவியானாலும் சரி, ಹೆಂಡತಿ ಆದವಳು ಇದ್ರು ಸರಿ, கணவனானாலும் சரி, ಗಂಡನಾದವರಾಗಿದ್ರು ಸರಿ, வாலிப மகளானாலும் சரி, மகனானாலும் சரி, ಯೋನಸ್ಥ ಮಗನಾಗಿದ್ರು ಸರಿ, ಯೋನಸ್ಥ ಮಗಳಾಗಿದ್ರು ಸರಿ, உங்க சரீரத்திலும் ஆத்துமாவிலும், ಈ ಶರೀರದಲ್ಲೂ ಆತ್ಮದಲ್ಲಿಯೂ, உங்களுடைய ஆவியிலும் ನಿಮ್ಮ ಪ್ರಾಣದಲ್ಲಿಯೂ நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க காத்துக்கொள்ளுங்கள். ನೀವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರೋದಕ್ಕೆ ಕಾದುಕೊಳ್ಳಿರಿ. இந்த மூன்று ஏதாவது ஒன்று மேல தூங்கிவிட்டால், ಓ ಇದು ಮೂರಲ್ಲಿ ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದಿನ ಮೇಲೆ ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಬಿಟ್ಟರೆ உனக்கு நிம்மதி இழந்து விடுவாய். ನಿಮ್ಮ ನೆಮ್ಮದಿಯನ್ನು ನೀವು உன் ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. நிம்மதி உனக்கு கிடைக்காது. ನಿಮ್ಮ ನೆಮ್ಮದಿ ನಿಮಗೆ ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, இன்றைய காலத்தை சரிபடுத்திக் கொள்வாயாக. ಇವತ್ತು ದಿನಗಳನ್ನು ನೀವು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ஒரு வாலிப மகளை நான் பார்த்தேன். ಒಂದು ಯೋನಸ್ಥ ಮಗಳನ್ನು ನಾನು அந்த ನೋಡಿದ್ದೀನಿ. மகளோடு பேசும்போது நான் அந்த பிள்ளையுடைய வயசை கேட்டேன். ಆ ಮಗಳ ಜೊತೆ ಮಾತನಾಡುವಾಗ ಆ ಮಗಳ ವಯಸ್ಸನ್ನು ಕೇಳಿದೆ. 35 வயது என்று சொன்னால் 35 ವಯಸ್ಸು ಅಂತ ಹೇಳಿದರು. ஏமா திருமணம் செய்யவில்லை? ಯಾಕಂದ್ರೆ ಇನ್ನ ಮದುವೆ ಆಗಲಿಲ್ಲ. ஏன் அங்கே நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா என்று கேட்டால், ನಾನು ಕೇಳಿದೆ ಯಾಕಮ್ಮ ಮದುವೆ ಆಗಲಿಲ್ಲ? ಯಾಕ ಅಂಕಲ್ ನಾನು ಚೆನ್ನಾಗಿರೋದು ನಿಮ್ಗೆ ಇಷ್ಟವಿಲ್ವಾ? ஏமா இப்படி சொல்றேன்னு கேட்டேன். ಯಾಕಮ್ಮ ಹಿಂಗೆ ಹೇಳ್ತೀಯಾ? என் அம்மா கஷ்டப்படுறாங்க, ನನ್ನ ತಾಯಿ ಕಷ್ಟ ಪಡ್ತಾ என் ಇದ್ದಾರೆ, 2 தம்பிங்க கஷ்டப்படுறாங்க, ನನ್ನ 2 ತಮ್ಮಂದ್ರು ಕಷ್ಟ என் ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, தங்கச்சி கஷ்டப்படுறா. ನನ್ನ ತಂಗಿ ಕಷ್ಟ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க கஷ்டத்தை மீறி நான் சுகபலமாய் இருக்க வேண்டுமா? ಅವರ ಕಷ್ಟವನ್ನು ಮೀರಿ ನಾನು ಸುಖವಾಗಿರಬೇಕೆ? என்ன எப்படி எப்படிப்பட்டவனோ விரும்புகிறானுங்க. ನನ್ನನ್ನು ಯಾವ ಯಾವ ರೀತಿಯಾದವನು ಇಷ್ಟಪಡ್ತಾ என் ಇದ್ದಾನೆ. விருப்பமெல்லாம் ஏசப்பா, ನನ್ನ ಇಷ್ಟವೆಲ್ಲ ನನ್ನ ಯೇಸು இரண்டாவது ಮಾತ್ರವೇ. விருப்பமெல்லாம் என் குடும்பம். ಎರಡನೇದು ನನ್ನ ಆಸೆ ನನ್ನ என் ಕುಟುಂಬ. குடும்பம் நல்லா இருக்கணும், அப்பதான் எனக்கு திருமணம். ನನ್ನ ಕುಟುಂಬ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು, ಅವಾಗ್ಲೇ ನನಗೆ ಮದುವೆ. அப்ப நான் வயசு போகுதம்மா என்று சொன்னேன். ಹಾಗಾದ್ರೆ ವಯಸ್ಸು ಹೋಗುತ್ತದಲ್ಲಮ್ಮ அவர் ಅಂತ சொல்ல ಕೇಳಿದೆ. என் வயசை பத்தி கவலை இல்லை. ಹಾಗಾದ್ರೆ ಹೇಳಿದೆ ನನ್ನ ವಯಸ್ಸಿನ ಕುರಿತು என்னை ಚಿಂತೆ ಇಲ್ಲ. உருவாக்கினவன் எனக்குன்னு ஒரு நேரத்தை வைத்திருப்பார். ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದೇವರು ನನಗಾಗಿ ಒಂದು ಸಮಯವನ್ನು அன்றைக்கு ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நான் திருமணம் செய்து கொள்ளுவேன். ಆವತ್ತು ನಾನು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இப்பொழுது என் குடும்பம் தான் எனக்கு. ಓ ಇವಾಗ ನನಗೆ ಕುಟುಂಬವೇ ஆனா ನನಗೆ. இன்றைக்கு உள்ள பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? ಆದ್ರೆ ಇವತ್ತಿರುವ ಮಕ್ಕಳು எனக்கு ಹೇಗಿದ್ದಾರೆ? வயசு போகுது, ನನಗೆ ವಯಸ್ಸಾಗುತ್ತದೆ, எனக்கு வயசு நான் ஆயிருச்சு, ನನಗೆ ವಯಸ್ಸಾಗುತ್ತಾ ಇದೆ, நான் திருமணம் பண்ண நான் எப்படி? ನಾನು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೇಗೆ? கண்ட வழியில ஓடுகிறார்கள். ಓ ಖಂಡಿತ ದಾರಿಯಲ್ಲಿ ಓಡುತ್ತಾರೆ. ஆண்டவர் வேண்டாம்,
ಬೇಡ, ஆண்டவர் வேண்டாம், ದೇವರು ಬೇಡ, சபை வேண்டாம், ಸಭೆ ಬೇಡ. இன்னைக்கு எப்படி வேணாலும் நடக்கலாம். ಇವತ್ತು ಹೇಗೆ ಬೇಕಾದ್ರೆ ನಡೀಬಹುದು. ஊரா சுத்திக்கொண்டு, ಊರು ತಿರುಗಿಕೊಂಡು, வீதி வீதியா சுத்திக்கொண்டு ಬೀದಿ தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ನಷ್ಟಪಡಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு வார்த்தைக்காக, ಒಂದು ಮಾತುಗಾಗಿ அதற்காக தன்னை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ತನ್ನನ್ನೇ ಅವರು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾ ஒரு ಇದ್ದಾರೆ. வாலிபன் அந்த பெண்ணை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ಒಬ್ಬ ಯೋನಸ್ತನ ಆ ಹೆಣ್ಣನ್ನು ನೋಡಿ ಏನು நீ ಹೇಳುತ್ತಾನೆ? இல்லனா நான் இல்லை, ನೀನು ಇಲ್ಲದಿದ್ರೆ ನಾನು ಇಲ್ಲ, உனக்காக தான் அந்த உயிர் ஏங்குகிறது. ನಿನಗಾಗಿಯೇ ನನ್ನ ಪ್ರಾಣ ಹೇಗುತ್ತಾ ಇದೆ. இதனால அந்த பெண் என்ன செய்கிறாள்? ಇದರಿಂದ ಹೆಂಗಸು ಏನ್ தன் ಮಾಡುತ್ತಾಳೆ? வீட்டை மறக்கிறாள், ತನ್ನ ಮನೆಯನ್ನು ಮರೆಯುತ್ತಾಳೆ, தன்னுடைய பாதையை மறக்கிறாள், ತನ್ನ ದಾರಿಯನ್ನು தன்னுடைய ಮರೆಯುತ್ತಾಳೆ, பரிசுத்தத்தை ತನ್ನ மறக்கிறாள், ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಮರೆಯುತ್ತಾಳೆ, அவனுடைய வார்த்தை மட்டும் பிடித்துக் கொள்ளுகிறாள். ಅವನ ಮಾತನ್ನು ಮಾತ್ರ எந்த ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ. நேரம் பார்த்தாலும் ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ அவன் ನೋಡಬೇಕು நினைவாகவே இருக்கிறான், ಅವನ ಚಿಂತೆಯಲ್ಲೇ அவன் ಇರುತ್ತಾಳೆ, பேச்சாகவே இருக்கிறான். ಅವನ ಮಾತಲ್ಲೇ ಇರುತ್ತಾಳೆ. தினமும் அவளோடு அவனோடு பேசவில்லை என்றால் ದಿನನಿತ್ಯವ ಅವನ ಜೊತೆ ಮಾತನಾಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ அவனுக்கு நித்திரை வருவதில்லை, ಅವಳಿಗೆ ನಿದ್ದೆ ಬರುವುದಿಲ್ಲ, அவனுக்கு நித்திரை வருவதில்லை. ಅವಳಿಗೆ ನಿದ್ದೆ ಬರುವುದಿಲ್ಲ. எந்த நேரம் பார்த்தாலும் ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ இந்த ಬೇಕಾದರೂ, காலத்துல ஒரு போன் ஒன்று கிடைத்து விட்டது. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಫೋನ್ ಸಿಕ್ಕಾಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದೆ. எந்த நேரம் பார்த்தாலும் சரி, ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಬೇಕಾದರೂ படுக்கையில கம்பளிக்குள்ள பேசிக் கொண்டிருப்பார்கள், ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಮಲಗಿಕೊಂಡು ಕಂಬಳಿ ಹಾಕಿಕೊಂಡು அல்லது ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, வெளி தோட்டத்துல மட்ட மாடியில போய் பேசிக் கொண்டிருப்பார்கள், ಅಲ್ಲ ಟೆರೆಸ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾತನಾಡಬಹುದು, அல்லது ஸ்டெப்ல போய் பேசிக் கொண்டிருப்பார்கள், ಮೆಟ್ಟಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು அல்லது ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, பாத்ரூம்ல போய் பேசிக் கொண்டிருப்பார்கள். ಬಾತ್ರೂಮ್ ಅಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು எங்க ಮಾತನಾಡ್ತಾರೆ. ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி விடுவார்கள், ಎಲ್ಲೋ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ அந்த ಇಟ್ಕೊಳ್ತಾರೆ, இடத்தை நோக்கி ஓடுவார்கள். ಆ ಜಾಗವನ್ನು ಹುಡುಕಿ ஓடி ಓಡುತ್ತಾರೆ. ஓடி ஓடி இவர்கள் எல்லாம் பேசி 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 ಓಡಿ ಓಡಿ ಮಾತನಾಡಿ ಮಾತನಾಡಿ கடைசியில வாழ்க்கை என்ற முடிச்சில வரும் பொழுது ಜೀವನ ಎಂಬ ಒಂದು ಕಟ್ಟಲ್ಲಿ ಬರುವಾಗ அன்றைக்கு அவங்களுடைய பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருகிறது. ಅವರ ಮಾತಿಗೆ ಒಂದು ಕೊನೆ ಬರುತ್ತದೆ. எப்ப முடிச்சு போடுறானோ ಯಾವಾಗ ಗಂಟು ಹಾಕುತ್ತಾನೋ அப்பயே ஆரம்பிச்சு விடுகிறது. ಆವಾಗಲೇ ನಿನ್ನ ಜೀವನ அது வரலும் இந்த அன்பு கனமாய் இருக்கும், ಆವತ್ತು ತನಕ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಘನವಾಗಿರುತ್ತೆ, அது வரலும் இந்த அன்பு பளபளப்பாய் இருக்கும், ಆಗ ತನಕ ಈ ಪ್ರೀತಿ ಪಳಪಳ ಅಂತ இன்பமாய் இருக்கும். ಸುಖವಾಗಿರುತ್ತೆ. அதற்காக என்னத்தை வேணாலும் இழப்பாள், ಅದಕ್ಕಾಗಿ ಯಾವುದನ್ನೇ ಬೇಕಾದ್ರೂ ನೀನು ಕಳೀತೀಯ, எதை வேணாலும் இழப்பான். ಯಾವುದನ್ನೇ ಬೇಕಾದ್ರೂ ஆனா ಕಳೀತೀಯ. முடிச்சின்னு ஒன்று வந்தபோது ಗಂಟು ಅಂತ ಬಂದ ಮೇಲೆ அப்படியே கீழே இறங்க. ಅದು ಹಾಗೆ ಕೆಳಗೆ தாய் ಇರ್ತದೆ. கேட்பாங்க, ಅಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಾರೆ, போய் இவளை போய் பிடிச்சிட்டியாடா, ಹೋಗಿ ಹೋಗಿ ಇವಳನ್ನ ಹೋಗಿ ಹಿಡ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಲ್ಲ, அவளுடைய கௌரவத்தை பாரு, ಅವಳ ಗರ್ವವನ್ನು ನೋಡು, அவளுடைய பேச்ச பாரு, ಅವಳ ಮಾತನ್ನು ನೋಡು, அவன் நடைய பாரு, ಅವಳ ನಡೆ ನೋಡು, அவன் ஸ்டைல பாரு, ಅವಳ ಸ್ಟೈಲ್ ಅನ್ನು ನೋಡು, அவளுடைய உடைய பாரு. ಅವಳ ಒಡೆಯ ಬಟ್ಟೆಯನ್ನು ನೋಡು. அப்பதான் ஐயாவுக்கு ஒவ்வொன்னா ஸ்டார்ட் ஆகும். ಆವಾಗ್ಲೇ ಅಯ್ಯನವರಿಗೆ ಅವಾಗ್ಲೇ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ. போய் ஃப்ரெண்ட்ஸ் தோழி கேப்பா, போய் இவனை போய் நீ பிடிச்சிட்டியாடி, ಆವಾಗ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಹೋಗಿ ಹೋಗಿ ಇವನನ್ನು ಹಿಡಿದಿದೆಯಲ್ಲ, அப்பதான் சிந்திக்க ஆரம்பிப்பா. ಆವಾಗ ಅವಳು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾಳೆ, அவன் எப்படி போய் பேசுகிறான், ಅವನು ಹೇಗೆ ಸುಳ್ಳಾಡುತ್ತಾನೆ, எப்படி தன்னை மாற்றுகிறான், ಹೇಗೆ ತನ್ನನ್ನು ಏಮಾರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அப்பதான் அவள் சிந்திக்க ஆரம்பிப்பா. ಆವಾಗ ಅವಳು ಆಲೋಚನೆ ಮಾಡಕ್ಕೆ முடிச்சு போற வரைக்கும் அவளுக்கு தெரியாது, ಗಂಟು ಹಾಕೋ ತನಕ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, இவனை விட்டுட்டா என் வாழ்க்கை போயிடும், ಇವಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟೆ ನಮ್ಮ ಜೀವನ ஜீவனையும் போயிடும். ಇವನ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಮಗೆ ಬದುಕು ಹೋಗುತ್ತದೆ. அதுக்காக ராத்திரி பகை, ಅದಕ್ಕಾಗಿ ಹಗಲು ರಾತ್ರಿ, அதற்காக தன்னுடைய குடும்பம், ಅದಕ್ಕಾಗಿ ತನ್ನ ಕುಟುಂಬ, அதற்காக தன்னை தேசிக்கிறவர்கள், ಅದಕ್ಕಾಗಿ ತನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರು எல்லாத்தையும் தள்ளி விடுவான். ಎಲ್ಲದನ್ನು ತಳ್ಳಾಕುತ್ತಾನೆ. பின்புதான் போராட்டத்தின் சுவருக்குள்ள போவார். ಇವಾಗ ಹೋರಾಟದ ಬಾಗಿಲೊಳಗಡೆ ನುಗ್ಗುತ್ತಾಳೆ. கண்பான தெய்வ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ಇವತ್ತು ದೇವರು உன் ನುಡಿಯುತ್ತಾರೆ, ஆவி தூங்கிவிட்டால், ನಿನ್ನ ಆತ್ಮವು உன் ತೂಕಡಿಸಿದೆ, ஆத்துமா தூங்கிவிட்டால், ನಿನ್ನ ಪ್ರಾಣ உன் ತೂಕಡಿಸಿದೆ, சரீரம் தூங்கிவிட்டால், ನಿನ್ನ ಶರೀರ ತೂಕಡಿಸಿದರೆ பின்பு நீ நிம்மதியை இழப்பா. ಹಿಂದೆ ನಿನ್ನ ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯ. ஹல்லேலூயா. ஹalleluya. இப்பொழுது உன் சரீரம், ಇವಾಗ ನಿನ್ನ ಶರೀರವು, இப்பொழுது உன் ஆத்துமா, ಇವಾಗ ನಿನ್ನ ಆತ್ಮವು, இப்பொழுது உன் ஆவி ಇವಾಗ ನಿನ್ನ ಪ್ರಾಣ விழித்திருக்கும் என்றால் ಎಚ್ಚರಗೊಳ್ಳುವುದಾದರೆ நாளை நீ நிம்மதியாய் இருப்பாய். ನಾಳೆ ನೀನು ನೆಮ್ಮದಿಯಾಗಿರಬಹುದು. இன்னைக்கு விழித்திருக்காவிட்டால் ಇವತ್ತು ಎಚ್ಚರಿಕೆ ಇಲ್ಲದೇ ಇದ್ದರೆ நாளைக்கு நிம்மதி போய்விடும். ನಾಳೆ ನಿನ್ನ ನೆಮ್ಮದಿ ಹೊಂಟೋಗುತ್ತದೆ. இன்னைக்கு விழித்திருந்தால் ಇವತ್ತು ಎಚ್ಚರಗೊಂಡಿದ್ದರೆ நாளைக்கு நிம்மதி வரும். ನಾಳೆ ನಿನ್ನ ನೆಮ್ಮದಿ ಬರುತ್ತದೆ. இன்னைக்குள்ள நிம்மதிக்காக ಇವತ್ತಿರುವ ನೆಮ್ಮದಿಗಾಗಿ நீ ஏதோ ஒன்று மேல தூங்கிவிட்டால் ನೀನು ಯಾವುದೋ ಒಂದಿನ ಮೇಲೆ ಮಲಗಿದ್ಯಾ, நாளை உன் நிம்மதி போகும்படி ನಾಳೆ ನಿನ್ನ ನೆಮ್ಮದಿ ಹೋಗುವಾಗ அன்றைக்கு தூக்கமே வராது. ಅವತ್ತು ನಿನಗೆ
ನಿದ್ದೆ ಬರೋದಿಲ್ಲ. உன் சரீரம் பார்ப்பதற்கு படுத்து தான் இருக்கும். ನಿನ್ನ ಶರೀರ ನೋಡಕ್ಕೆ ಮಲಗೇ ಇರ್ತೀಯ. உன் கண்ணு மூடி தான் இருக்கும். ನಿನ್ನ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿರುತ್ತದೆ. ஆனா உன் ஆத்துமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ಆದ್ರೆ ನಿನ್ನ ಪ್ರಾಣ ಕೆಲಸ ಮಾಡಲಿಕ್ಕೆ அவன் ಆರಂಭಿಸುತ್ತದೆ. யாருக்கு பின்னால நிக்கிறான்? ಅವನು ಯಾರ ಹಿಂದೆ ನಿಂತಿದ್ದಾನೆ? அவன் எங்க போறான்? ಅವನು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ என்ன ಇದ್ದಾನೆ? மோசம் பண்ணிட்டானே, ನನ್ನ ಮೋಸ ಮಾಡಿಬಿಟ್ಟ. இவனை நம்பி நான் வந்தேனே. ಇವನನ್ನು ನಂಬಿ இப்படி ಬಂದಿದ್ದೀನಿ. ஆத்துமா அப்படி விழித்துக் கொண்டிருக்கும். ಆತ್ಮ ಹಾಗೆ ಎಚ್ಚರಗೊಂಡಿದೆ. ஆனா சரீரம் தூங்கின வண்ணமாகவே ಅದು ಶರೀರ மற்றவர்களுக்கு தெரியும். ಮಲಗಿರುವ ಹಾಗೆ ಇರುತ್ತದೆ. தூங்குற வண்ணமாக மற்றவர்களுக்கு தெரியும். ತೂಕಡಿಸುವುದಾದ್ರೆ ಬೇರೆಯವರಿಗೆ ಕಾಣಿಸುತ್ತದೆ. ஆனா நீ தூங்க மாட்ட. ಆದ್ರೆ ನೀನು ನಿದ್ದೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. ஹalleluya, 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 ஹalleluya. உன்னை ரொட்டேட் பண்ற ஒருவர் இருக்கிறார். ಓ ನಿನ್ನನ್ನು ರೊಟೇಟ್ ಮಾಡುವಂತ ಒಂದು உன்னை வழிநடத்த ஒருவர் இருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ನಡೆಸುವ ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ. அவர் கையில உன் ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுத்துட்டா, ಆತನ ಕರದಲ್ಲಿ ನಿನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ அவர் உன்னை அற்புதமாய் நடத்தி கொண்டு போவார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸುತ್ತಾ ಹೋಗುವರು. இன்றைக்கு நீ சந்தோஷமா இருப்ப, ಇವತ್ತು ಸಂತೋಷವಾಗಿರಬಹುದು. நாளைக்கும் சந்தோஷமா இருப்ப, ನಾಳೆನೂ ಸಂತೋಷವಾಗಿರಬಹುದು. வரப்போற காலத்துல நீ சந்தோஷமா இருப்ப. ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲೂ ನೀನು ಸಂತೋಷವಾಗಿರಬಹುದು. அதுக்கு தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ಅದಕ್ಕಾಗಿ ವಚನಗಳು ಹೇಳುತ್ತದೆ. அதுக்கு தான் இந்த வார்த்தை பேசுகிறது. ಅದಕ್ಕಾಗಿ ಮಾತು ಹೇಳುತ್ತದೆ. இந்த மார்க் 13ல சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಮಾರ್ಕ್ 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ எனக்கு ಹೇಳುತ್ತಾರೆ, அன்பான தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, வீட்டு எஜமான் வருகிற நேரம் இருக்கிறது. ಮನೆ ಯಜಮಾನನು ಬರುವಂತ ಸಮಯವಿದೆ. அது சாயங்காலத்துல நடு ராத்திரியிலோ, ಅದು ಸಂಜೆ ವೇಳೆಯಲ್ಲೂ ಮಧ್ಯರಾತ್ರಿಯಲ್ಲೂ, சேவல் கூவுகிற நேரத்திலோ, ಕೋಳಿ ಕೂಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿಯೋ, அல்லது காலையிலோ, ಅಲ್ಲ ಬೆಳಗಿನ ವೇಳೆಯಲ್ಲೂ, எந்த நேரத்தை உன் எஜமான் வருகிறாரோ, ಎಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಯಜಮಾನನು ಬರುತ್ತಾನೋ, அந்த எஜமான் வரும் நேரத்தில் ಆ ಯಜಮಾನನು ಬರುವಂತ உன் ಸಮಯದಲ್ಲಿ ஆவி உன் ஆத்துமா உன் சரீரம் ನಿನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವು விழித்திருக்கும் என்றால் ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಂಡಿರುವುದಾದರೆ எஜமானோடு நீ சந்தோஷப்படுவாய். ಯಜಮಾನ ಸಂಗಡ ಸಂತೋಷಕೊಳ್ಳಬಹುದು. உன் ஆவி தூங்கிட்டாலோ, ನಿನ್ನ ಆತ್ಮ உன் ತೂಕಡಿಸಿದರೆ, ஆத்துமா தூங்கிட்டாலோ, ನಿನ್ನ ಆತ್ಮ உன் ತೂಕಡಿಸಿದರೆ, சரீரம் தூங்கிட்டாலோ, ನಿನ್ನ ಶರೀರವು உன் ತೂಕಡಿಸಿದರೆ, எஜமான் வரும் பொழுது ನಿನ್ನ ಯಜಮಾನನು ಬರುವಾಗ உனக்கு சந்தோஷம் இருக்காது. ನಿನಗೆ ಸಂತೋಷ ಇರುವುದಿಲ್ಲ. கணவனே மனைவியே, ಗಂಡಂದ್ರೆ ಹೆಂಡತಿ வாலிபனே வாலிப தங்கச்சியே, ಯೌವನಸ್ಥರ எஜமான் ತಂಗಿ யாரு? ಯಜಮಾನದವರು ಯಾರು? ஆவி ஆத்துமா சரீரத்தை உண்டாக்கின அவர்தான் இயேசு. ಆವಿ ಆತ್ಮ ಪ್ರಾಣವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರೇ. அந்த எஜமான் வரும் பொழுது ಆ ಯಜಮಾನನು ಬರುವಾಗ அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ಅವರ ಮಕ್ಕಳಾದ ನೀವು ನಾವು ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் விழித்திருக்க வேண்டும். ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆಗೊಳ್ಳಿರಬೇಕು. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ಸತ್ಯ ಗ್ರಂಥವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, எஜமான் வரும் நேரம் ஆயிற்று. ಯಜಮಾನ ಬರುವಂತ ಸಮಯವಾಯಿತು. அந்த நேரத்துக்கு நீ காத்திருக்க வேண்டும். ಆ ಸಮಯಕ್ಕೆ ನೀನು ಕಾದಿರಬೇಕು. வேதத்திலிருந்து ஒரு 3 காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ 3 ವಿಷಯವನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಚುರುಕಾಗಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. முதல் காரியத்தை பார்க்கும் பொழுது ಮೊದಲನೇ ವಿಷಯವನ್ನು ನೋಡುವಾಗ, தூக்கத்தை விரும்பினால் ನಿದ್ದೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟರೆ நிம்மதியை இழந்து போவாய். ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯ. உன் ஆவியிலோ ஆத்துமாவிலோ சரீரத்திலோ ನಿನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ உலக பிரகாரமான தூக்கம் இருக்குமானால் ಲೋಕದ ರೀತಿಯಾದ ನಿದ್ದೆ ಇರುವುದಾದರೆ நீ நிம்மதியை இழந்து போவாய். ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯ. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது 1 ಅರಸುಗಳು 3ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ 16வது வசனம் தொடங்கி 28வது வரை வசனம் வரை பார்க்கும் பொழுது 14ನೇ ವಚನದಿಂದ 28 ತನಕ ನೋಡುವಾಗ அங்க 2 பெண்களை இங்க காண முடிகிறது. ಅಲ್ಲಿ 2 ಹೆಂಗಸುಗಳನ್ನು ಗುರುತಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த 2 பெண்களும் ஒரே வீட்ல வாழ்க்கை செய்கிறார்கள். ಈ 2 ಹೆಂಗಸು ಒಂದೇ ಮನೆಯಲ್ಲಿ ಜೀವನವನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇದೆ. அந்த பெண் 2 பேரும் ராஜாவிடத்தில் வருகிறார்கள். ಆ 2 ಹೆಂಗಸು ರಾಜನ ಬಳಿ ಬರುತ್ತಾರೆ. எஜமானிடத்தில் வருகிறார்கள். ಯಜಮಾನಿನ ಬಳಿ ಬರುತ್ತಾರೆ. அங்கே வந்தபோது முதல் பெண் சொல்லுகிறாள், ಅಲ್ಲಿ ಬಂದಿದ ಕೂಡಲೇ ಮೊದಲನೇ ಹೆಂಗಸು ಹೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவனே, ದೇವರೇ, அல்லது ராஜாவே, ರಾಜನೇ, அல்லது எஜமானே, ಇಲ್ಲದಿದ್ರೆ ಯಜಮಾನನೇ, நாங்கள் இருவரும் ஒரே வீட்ல நாங்க வாசம் பண்ணுகிறோம். ನಾವಿಬ್ರು ಒಂದೇ ಮನೆಯಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಾ நான் ಇದ್ದೀವಿ. 3 நாளைக்கு முன்னால ஒரு ஆண் மகனை பெற்றேன். ನಾನು 3 ದಿನಗಳ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾನು ಒಂದು ಗಂಡು ಮಗುವನ್ನು ಎತ್ತಿದೆ. ಇವಳು ಇವಳು 3 நாளைக்கு பின்னால் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். 3 ದಿನದ ನಂತರ ಇವಳು ಒಂದು ಗಂಡು ಮಗುವನ್ನು ಎತ್ತಿದಳು. நாங்கள் ஒரே வீட்ல இருப்பதினால ನಾವು ಒಂದೇ ಮನೆಯಲ್ಲಿ ಇರೋದ್ರಿಂದ நாங்கள் இருவரும் தூங்கிக் கொண்டிருந்தோம். ನಾವು ಇಬ್ಬರು ಮಲಗುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. நாங்கள் தூங்குகிற நேரத்தில் ನಾವು ಮಲಗಿದ್ದ ಸಮಯದಲ್ಲಿ 2 பேரும் நாங்கள் அயர்ந்து தூங்கி விட்டோம். ನಾವು ಇಬ್ಬರು
ನಿದ್ದೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ನಿದ್ದೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ. தூங்குற நேரத்துல ಆ ತೂಕದ ಇರುವಂತ ಇವಳು தன் பிள்ளை மேல தூக்கத்தை அறியாதபடி பிள்ளை மேல படுத்து ಇವಳು ನಿದ್ದೆಯಲ್ಲಿ ತನ್ನ ಮಗುವಿನ ಮೇಲೆ ಮಲಗಿದನು ಗೊತ್ತಿಲ್ಲದಿರ அந்த பிள்ளை இறந்து போய் விட்டது. ಆ ಮಗು ಸತ್ತೋಯಿತು. ஆனால் இதை அறிந்த ಇವಳು ಇದನ್ನು ತಿಳಿದ ಇವಳು என்னுடைய பிள்ளையை தூக்கி அவள் வைத்துக் கொண்டாள். ನನ್ನ ಮಗುವನ್ನು ಎತ್ತಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಬಿಟ್ಲು. இறந்த பிள்ளை என்னிடத்தில் விட்டு விட்டாள். ಸತ್ತೋದ ಮಗುವನ್ನು ನನ್ನ ಬಳಿ ಹಾಕಿ ಬಿಟ್ಟಳು. நான் காலையில் எழுந்தபோது ನಾನು ಬೆಳಗಿನ ಜಾವ ಎದ್ದು பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தபோது ಮಗುವಿಗೆ ಹಾಲು ಕೊಡಬೇಕಂತ ನೋಡುವಾಗ இது என்னுடைய பிள்ளை இல்லை, ಇದು ನನ್ನ ಮಗು ಇಲ್ಲ, நான் பெற்ற பிள்ளை எனக்கு தெரியும், ನಾನು ಎತ್ತಿದ ಮಗು ನನಗೆ ಗೊತ್ತು, இது என்னுடைய பிள்ளை இல்லை, ಇದು ನನ್ನ ಮಗು ಅಲ್ಲ. ஆகவே நான் அவளிடத்தில் கேட்கும் பொழுது ಆಗ ನಾನು ಅವರ ಬಳಿ ಕೇಳುವಾಗ அவள் சொல்லுகிறாள், ಅವಳು ಹೇಳುತ್ತಾರೆ, இதுதான் உன்னுடைய பிள்ளை, ಇದೇ ನಿನ್ನ ಮಗು, செத்ததுதான் உன்னுடைய பிள்ளை, ಸತ್ತಿದೆ ನಿನ್ನ ಮಗು, சாவாதது என்னுடைய பிள்ளை, ಸಾಯದೆ ಇರೋದು ನನ್ನ ಮಗು. இப்படி என்னிடத்தில் வாக்குவாதம் பண்ணுகிறாள். ಹೀಗಾಗಿ ನನ್ನ ಬಳಿ ವಾಗ್ದಾನ ಮಾಡುತ್ತಾರೆ. ராஜாவிடத்தில் நியாயம் கேட்டு வந்திருக்கிறேன். ರಾಜನ ಬಳಿ ನಾನು ನ್ಯಾಯವನ್ನು ಕೇಳಿ ಬಂದಿದ್ದೀನಿ. ஹல்லேலூயா. ராஜா உற்று கவனித்தார். ರಾಜನು ದೃಷ್ಟಿಸಿ ಗಮನಿಸಿದರು. இரண்டாவது பெண் சொல்லுகிறாள், ಅವರು ಎರಡನೇದವಳು ಹೇಳ್ತಾರೆ, ராஜாவே அரசனே, இவள் சொல்லுகிறது அல்ல, ಇವಳು ಹೇಳೋ ಪ್ರಕಾರ ಅಲ್ಲ, இவள் சொல்லுகிறது அனைத்து பொய்யாய் இருக்கிறது, ಇವಳು ಹೇಳುವುದು ಎಲ್ಲ ಸುಳ್ಳಾಗಿದೆ, நான் வைத்திருக்கிற குழந்தை தான் என்னுடையது, ನಾನು ಇಟ್ಟುಕೊಂಡಿರುವ ಮಗುವೇ ನನ್ನದು, உயிரோடு இருப்பது என் பிள்ளை, ಜೀವಂತವಾಗಿರುವುದು ನನ್ನ ಮಗು, செத்தது அவள் பிள்ளை, ಸತ್ತಿರುವುದು ಅವಳ ಮಗು. இவள் நாடகம் ஆடுகிறாள், ಇವಳು ನಾಟಕ ಮಾಡುತ್ತಾ இவள் ಇದ್ದಾಳೆ, பொய் சொல்லுகிறாள். ಇವಳು ಸುಳ್ಳು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. பொய் எவ்வளவு நாள் நேரத்துக்கு ஊசலாடும்? ಓ ಸುಳ್ಳು ಎಷ್ಟು ದಿನಕ್ಕೆ ಅದು ಜೀವ ಮಾಡುತ್ತಿರುತ್ತದೆ? பொய் எத்தனை நாட்களுக்கு மற்றவளை நம்ப வைக்கும்? ಸುಳ್ಳು ಎಷ್ಟು ದಿನಕ್ಕೆ ಬೇರೆಯವರನ್ನು ನಂಬಿಸುತ್ತದೆ? இன்னைக்கு பொய்க்கு தான் இன்னைக்கு अनेक பிள்ளைகள் அடிமையாய் இருக்கிறார்கள். ಇವತ್ತು ಸುಳ್ಳಿಗೆ ಅನೇಕರು ಗುಲಾಮರಾಗಿದ್ದಾರೆ. தன் காரியம் நிறைவேறுவதற்காக பொய்யை பயன்படுத்துகிறார்கள். ತನ್ನ ಕಾರ್ಯ ನೆರವೇರೋದಕ್ಕೆ ಸುಳ್ಳನ್ನು ಉಪಯೋಗ அதற்காக மற்றவர்களை குற்றப்படுத்துகிறார்கள். ಅದಕ್ಕಾಗಿ ಬೇರೆಯವರನ್ನು ಕೊರತೆಯಾಗಿ அதற்காக ಹೇಳುತ್ತಾರೆ. மற்றவர்களை வீண்பழி சுமத்துகிறார்கள். ಅದಕ್ಕಾಗಿ ಬೇರೆಯವರ ಮೇಲೆ ಅವರು ಶಪ ಇಡುತ್ತಾರೆ. அதற்காக அவர்களை அவமானப்படுத்துகிறார்கள். ಅದಕ್ಕಾಗಿ ಅವರನ್ನು ಅವಮಾನ தன் ಪಡಿಸುತ್ತಾರೆ. சந்தோஷம் முக்கியம், ತನ್ನ ಸಂತೋಷ ಮುಖ್ಯ, தன் குடும்பம் நம்ப வேண்டும், ತನ್ನ ಕುಟುಂಬ ಬೇಕು, தன்னை சார்ந்தவர்கள் நம்ப வேண்டும், ತನ್ನ ಸೇರಿದವರು ನಂಬಬೇಕು. அதற்காக பொய்யை பயன்படுத்துகிறார்கள். ಅದಕ್ಕಾಗಿ ಸುಳ್ಳನ್ನು ಉಪಯೋಗ பொய் ಮಾಡುತ್ತಾರೆ. எல்லா நாட்களிலும் நிற்காது. ಸುಳ್ಳು ಎಲ್ಲಾ ದಿನಗಳಲ್ಲೂ பொய் ನಿಲ್ಲಕ್ಕಾಗಲ್ಲ. என்றாவது ஒரு நாள் வெளிப்பட்டு விடும். ಸುಳ್ಳು ಯಾವತ್ತು ಒಂದು ದಿನ ಬೇಕಾದ್ರೆ ಅದು ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. பொய்க்கு இடம் அங்க இல்லை. ಸುಳ್ಳಿಗೆ ಜಾಗವಿಲ್ಲ. அந்த நேரத்தை தப்பித்துக் கொள்ளலாம். ಆ ಸಮಯಕ್ಕೆ ಬೇಕಾದ್ರೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. ஒன்றுக்கு நீ பொய் சொல்லுவாய், ಒಂದಕ್ಕೆ ಸುಳ್ಳು ಹೇಳಬಹುದು, அது அப்படி வளர்ந்து கொண்டு போகும். ಅದು ಹಾಗೆ ಬೆಳೆಯುತ್ತಾ ಹೋಗುತ್ತದೆ. பொய் உன்னை பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். ಸುಳ್ಳು ನಿನ್ನನ್ನು ಬಾಧಾಳಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು பொய் உன்னை அவமானத்தில் கொண்டு வந்து விட்டுவிடும். ಸುಳ್ಳು ನಿನ್ನನ್ನು ಅವಮಾನದಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು பொய் உன்னை அசிங்கப்படுத்தி விடும். ಸುಳ್ಳು ನಿನ್ನನ್ನು ಅಸಹ್ಯಪಡಿಸುತ್ತದೆ. அந்த நேரத்துக்கு தப்பிப்பதற்காக ಆ ಸಮಯಕ್ಕೆ நீ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ பொய் சொல்லி தப்பிச்சுக் கொள்ளுகிறாய். ನೀನು ಸುಳ್ಳು ಹೇಳಿ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀಯ. வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯ ಗ್ರಂಥವೇನು ಹೇಳುತ್ತದೆ? 1 தெசலோனிக்கேயர்ல பார்க்கும் பொழுது 1 தெசலோனிಕೇಯರಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 5ஆம் அதிகாரத்தில் 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அங்க 23ஆம் வசனம் சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ 23ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அங்க என்ன சொல்லுகிறார்? ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? வாசியுங்கள். ಓದಿರಿ. சமாதானத்தின் தேவன் தாமே ಸಮಾಧಾನದ ದೇವರು ತಾಮೇ உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக, ನಿಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಲಿ. உங்கள் ஆவி ஆத்துமா ನಿಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ சரீரம் முழுவதும் ಶರೀರ ಪೂರ್ತಿಯು நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರುವಾಗ குற்றமற்றதாய் இருக்கும்படி ಕೊರತೆ ಇಲ್ಲದಾಗಿ ಇರೋದಕ್ಕಾಗಿ காக்கப்படுவதாக. ಓ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳದಾಗಿ இன்னைக்கு பொய் சொல்லி ಇವತ್ತು ಸುಳ್ಳು ಮಾತು நீ ನುಡಿದು ஜெயமாக காட்டலாம். ನೀನ್ ಜಯವಾಗಿ ತೋರಿಸ್ಕೋಬಹುದು. ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮನ ನೋಡುತ್ತಾ நீ ಇದ್ದಾನೆ. ஆவியில பொய் சொன்னாயா, ஆத்துமாவில பொய் சொன்னாயா, சரீரத்துல பொய் சொன்னாயா? ನೀನು ಪ್ರಾಣದಲ್ಲಿ ಸುಳ್ಳು ಹೇಳಿದೀಯಾ, ಆತ್ಮದಲ್ಲಿ ಸುಳ್ಳು ಹೇಳಿದೀಯಾ, ಅಲ್ಲ ಶರೀರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಸುಳ್ಳು ಹೇಳಿದೀಯಾ? எங்க நீ பொய் சொல்லிருந்தாலும் ನೀನು ಎಲ್ಲಿ ಸುಳ್ಳು ಹೇಳಿದರು அங்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ಅಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ನಮ್ಮ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರುವಾಗ நீ குற்றமற்றவளாய் நின்று விடுவாய். ನೀನು ತಪ್ಪಿಲ್ಲದವರಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು. குற்றமற்றவளாய்
தப்பில்லதவனாய் நின்று விடுவாய். ನೀನು ತಪ್ಪಿಲ್ಲದವನಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. உனக்கு ராஜ்யம் கிடையாது. ನಿನಗೆ ರಾಜ್ಯವಿಲ್ಲ. அங்கே சுகபலமாய் வாழ முடியாது. ಅಲ್ಲಿ ಸುಖವಾಗಿ ಬದುಕಕ್ಕಾಗಲ್ಲ. இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ? இந்த ரெண்டு பெண்களும் நியாயம் கேட்கிறார்கள். ಎರಡು ಹೆಂಗಸು ನ್ಯಾಯ ಕೇಳುತ್ತಾರೆ. ராஜா இதை உற்று கவனித்தார். ರಾಜನು ದೃಷ್ಟಿಸಿ ಗಮನಿಸಿದರು. உடனே தன் சேவகர்களை அழைக்கிறார். ತಕ್ಷಣ ತನ್ನ ಸೇವಕರನ್ನು ಕರೆದರು. ஓடி வாருங்கள், ಓಡಿ ಬನ್ನಿರಿ. ஒரு பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். ಒಂದು ಕತ್ತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬನ್ನಿರಿ. இவர்கள் ரெண்டு பேர் சொல்வதை நான் கேட்டேன். ಇವರಿಬ್ಬರು ಹೇಳಿದನ್ನು ನಾನು ಕೇಳಿದ್ದೀನಿ. யாருக்கு நாம் நியாயம் தீர்க்க வேண்டும்? ಯಾರಿಗೆ ನಾನು ನ್ಯಾಯ ಮಾಡಬೇಕು? என்னுடைய நியாயம் இதுவாகத்தான் இருக்கிறது. ನನ್ನ ನ್ಯಾಯವು ಇದುವಾಗಿದೆ. உயிரோடு இருக்கிற பிள்ளை கொண்டு வந்து இந்த கட்டில் மேல மேஜை மேல படுக்க வையுங்கள். ಓ ಜೀವಂತವಾಗಿರುವ ಮಗುವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಟೇಬಲ್ ಮೇಲೆ ಹಾಕಿರಿ. அதை ரெண்டு துண்டாக வெட்டுங்கள். ಅದನ್ನು ಎರಡು ಪೀಸ್ ಮಾಡಿರಿ. ரெண்டு பெண்களுக்கும் ஒவ்வொரு பீஸ் கொடுத்து விடுங்கள். ಎರಡು ಹೆಂಗಸಿಗೂ ಅರ್ಧ ಅರ್ಧ ಭಾಗ ಕೊಟ್ಟು ಬಿಡಿ. ஹalleluya. ஹalleluya. 10 மாதம் சுமந்தவள் அதை கேட்டாள். 10 ತಿಂಗಳು ಹೆತ್ತಿದವಳು ಅದನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದಾಳೆ. உண்மையை பேசுகிற அந்த பெண்மணி கேட்டாள். ನಿಜವನ್ನು ಮಾತನಾಡುವ ಹೆಂಗಸು ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அவள் ஆவியிலே விழித்துக் கொண்டாள். ಅವಳು ಆತ್ಮದಲ್ಲಿ ಎಚ್ಚರಗೊಂಡಳು. ஆத்துமாவிலே விழித்துக் கொண்டாள். ಅವಳು ಪ್ರಾಣದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಂಡಳು. ಶರೀರದಲ್ಲಿ விழித்துக் கொண்டாள். ಶರೀರದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆಯಾದಳು. முன்பு அவள் தூங்கிவிட்டாள். ಮೂರನೇದಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡಿದಳು. ஆனா இப்பொழுது விழித்துக் கொண்டாள். ಇವಾಗ ಎಚ್ಚರಿಕೆಗೊಂಡಳು. ராஜாவை பார்த்து சொல்லுகிறார். ರಾಜನನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾಳೆ, ராஜாவே, ರಾಜನೇ, நான் 10 மாதம் சுமந்த பிள்ளை, ನಾನು 10 ತಿಂಗಳು ಹೆತ್ತಿದ ಮಗು, வேதனையோடு பெற்ற பிள்ளை, ವೇದನೆಯಿಂದ ಎತ್ತಿದ ಮಗು, துக்கத்தோடு பெற்ற பிள்ளை, ದುಃಖದಿಂದ ಎತ್ತಿದ ಮಗು, கண்ணீரோடு பெற்ற பிள்ளை, ಕಣ್ಣೀರಿಂದ ಎತ್ತಿದ ಮಗು. இந்த பிள்ளை வாழும் காலத்தில் ಈ ಮಗು ಬದುಕುವಂತ ಜೀವನದಲ್ಲಿ எவ்வளவு கனவுகளை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். ಎಷ್ಟೋ ಕನಸನ್ನು ಕಂಡಿದ್ದೀನಿ. என் பிள்ளை இப்படி வளர வேண்டும், ನನ್ನ ಮಗು ಹೀಗೆ ಬದುಕಬೇಕು, இப்படி புகழப்பட வேண்டும், ಹೀಗೆ ಹೊಗಳಪಡಬೇಕು, 4 பேருக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். 4 ಜನಕ್ಕೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿರಬೇಕು. என் கனவுகள் அப்படியாய் இருக்கிறது. ನನ್ನ ಕನಸುಗಳು ಹೀಗಾಗಿ ಇದೆ. இந்த பிள்ளையை நீங்க வெட்ட வேண்டாம். ಈ ಮಗುವನ್ನು ನೀವು ತುಂಡು 2 ಮಾಡಬೇಡಿ, பீஸாக நீங்க போட வேண்டாம். 2 ತುಂಡು ಮಾಡಬೇಡಿ, அவள் கையிலே கொடுத்து விடுங்கள். ಅವಳಿಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಡಿ. என் பிள்ளை வாழ்ந்தால் போதும், ನನ್ನ ಮಗು ಬದುಕಿದ್ರೆ ಸಾಕು, உயிரோடு இருந்தால் போதும், ಜೀವಂತವಾಗಿದ್ರೆ தன் ಸಾಕು, கண்ணீர் மழுகும்படியாக ತನ್ನ ಕಣ್ಣೀರು ಬೀಳುತ್ತಾ இந்த பிள்ளை அங்கு வேண்டுதல், இந்த தாய் பிள்ளைக்காக வேண்டுதல் செய்தார். ಈ ತಾಯಿ ತನ್ನ ಮಗುವಿಗಾಗಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿದಳು. எந்த பெண் இது என் குழந்தை என்று அங்கு பொய்யாக நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கிறாளோ, ಯಾವ ಹೆಂಗಸು ಇದು ನನ್ನ ಮಗು ಅಂತ ಸುಳ್ಳಾಗಿ ನಾಟಕ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾಳೋ, அந்த பெண் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ಅವಳು ಹೇಳಿದ ಮಾತು ಏನು ಗೊತ್ತಾ? ராஜாவே, ರಾಜನೇ, நீ சொல்கிறபடி ஆக கடவது. ನೀನ್ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರನೇ ಮಾಡಿ. அவளுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ಅವಳಿಗೂ ಬೇಡ, ನನಗೂ ಬೇಡ. நீங்க சொல்றபடி 2 பீஸா போடுங்க. ನೀನ್ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ 2 ತುಂಡು ஒன்று அவளுக்கு கொடுங்கள், ஒன்று எனக்கு கொடுங்கள். ಒಂದು ಭಾಗ ಅವಳಿಗೆ ಕೊಡಿ, ಒಂದು ಭಾಗ உங்க ನನಗೆ வாயின் ಕೊಡಿ. வார்த்தைப்படி ஆக கடவது. ನಿಮ್ಮ ಬಾಯಿನ ಮಾತಿನ ಪ್ರಕಾರನೇ ಆಗಲಿ. ராஜா இது உத்து கவனித்தார். ರಾಜನು ಇದನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ முதல் ಗಮನಿಸಿದರು. பேசின பெண்ணுக்கும் இரண்டாவது பேசின பெண்ணுக்கும் வித்தியாசம் கண்டுபிடித்தார். ಮೊದಲು ಮಾತನಾಡಿದ ಹೆಂಗಸು ಮಾತನಾಡಿದ ಹೆಂಗಸು ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ಕಂಡರು. முதல் பெண் கண்ணீரோடு சொல்லுகிற வார்த்தை என்ன? ಮೊದಲನೇ ಹೆಂಗಸು ಕಣ್ಣೀರಿಂದ ಹೇಳಿದ ಮಾತು ಏನು? ராஜாவே, ராஜனே, அந்த பிள்ளையை நீங்க துண்டிக்க வேண்டாம். ಆ ಮಗುವನ್ನು ಸಾಯಿಸಬೇಡ್ರಿ. ஆனா இரண்டாவது சொன்ன பெண் என்ன? ಎರಡನೇದಾಗಿ ಹೇಳಿದವಳು ಏನು ಹೇಳಿದ್ಲು? ராஜாவே, நீங்க சொன்னபடி அப்படியாக கடவுள். ರಾಜನೇ, ನೀನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಮಾಡಿಬಿಡು. இதனால் ராஜா சொல்லுகிறார், ಇದರಿಂದ ಇವಾಗ ರಾಜನ ಮಾತು ಬರುತ್ತದೆ. அந்த பிள்ளையை நீங்க துண்டிக்க வேண்டாம். ಆ ಮಗುವನ್ನು ಎರಡು ತುಂಡು ಮಾಡಬೇಡ. முதல் தாய் எடுத்து அந்த பிள்ளையை கொண்டு போய் கொடுங்க. ಮೊದಲನೇ ತಾಯಿನ ಬಳಿ ಆ ಮಗುವನ್ನು ಕೊಡು. ஹல்லேலூயா. அவளே உண்மையான தாய், ಅವಳೇ ನಿಜವಾದ ತಾಯಿ. ஆமென். ஹalleluya. இவள் பொய்யான தாய். ಎರಡನೇವಳು ಸುಳ್ಳಾದವಳು. சபைக்கு முன்பாக, ಸಭೆ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ, ஜனங்களுக்கு முன்பாக, ಜನರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ, கோத்திரத்தான் முன்பாக ಅರಮನೆ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ இவள் வெட்கப்பட்டவளாய், ಅವಳು ನಾಚಿಕೆ ಆಶಾಭಂಗ ಪಟ್ಟವಳಾಗಿ, தலகுனிந்தவளாய், ತಲೆ ತಗ್ಗಿಸಿದವಳಾಗಿ, அவமானத்தை சுமந்தவளாய், ಅವಮಾನವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡವಳಾಗಿ, கண்ணீரோடு வெளியே துரத்தப்பட்டவளாய், ಕಣ್ಣೀರಿಂದ ಹೊರಗಡೆ ಓಡಿಸಲ್ಪಟ್ಟವಳಾಗಿ கடந்து போனாள். ಹೊರಟೋದಳು. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ நீங்க ಜನರೇ, சரீரத்தில் தூங்கிட்டீங்களா? ಓ ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ஆத்துமாவில ಇದ್ದೀರಾ? தூங்கிட்டீங்களா? ಪ್ರಾಣದಲ್ಲಿ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? சொல்லுங்கள், ஆவியில தூங்கி விட்டீர்களா? ನಿಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? கர்த்தர் சொல்றார், ದೇವರು ಹೇಳ್ತಾ இப்பொழுது ಇದ್ದಾರೆ, விழித்துக் கொள்ளுங்கள். ಇವಾಗ ಎಚ್ಚರಗೊಳ್ಳು. எந்த நேரத்தில் நான் வருவேன், ಯಾವ ಸಮಯ ಬೇಕಾದ್ರೆ ನಾನು நீங்க ಬರಬಹುದು. விழித்துக் கொண்டால் ನೀನು ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಂಡರೆ வெட்கப்பட மாட்டீர்கள், ಆಶಾಭಂಗ ಪಡುವುದಿಲ್ಲ, கைவிடப்பட மாட்டீர்கள், கைவிடಲ್ಪಡುವುದಿಲ್ಲ, தள்ளப்பட மாட்டீர்கள், தள்ளல்படுவதில்லை, அவமானப்பட மாட்டீர்கள். அவமானப்படுவதில்லை. ராஜா நேசிக்கிற பிள்ளையாக ರಾಜನು ಪ್ರೀತಿಸುವ ಮಕ್ಕಳಾಗಿ என் தோள் மேலே சாய்ந்து கொள்வீர்கள். ನನ್ನ ಬೆನ್ನಿನ ಮೇಲೆ ಇರುವಿರಿ.
என் வலது பக்கத்தில் நீங்க உட்கார்ந்து கொள்வீர்கள். ನನ್ನ ಬಲಗಡೆ ನೀವು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಿರಿ. என்னோடு சேர்ந்து மற்றவர்களை நீங்கள் அரசாளுவீர்கள். ನನ್ನ ಸಂಗಡ ಸೇರಿ ನೀವು ಬೇರೆಯವರನ್ನು ರಾಜಕೀಯ ಮಾಡುವಿರಿ. ಅದಕ್ಕಾகவே நான் வருவேன். ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಬರುತ್ತೇನೆ. நான் வருவேளை யாரும் அறியா. ನಾನು ಬರುವಂತ ದಿನವನ್ನು ಯಾರು ತಿಳಿಯುವುದಿಲ್ಲ. பிதாவை தவிர ನನ್ನ ತಂದೆಯನ್ನು ಬಿಟ್ಟರೆ வேறு ஒருவரும் அறிவதில்லை. ಬೇರೆ ಒಬ್ಬನು ತಿಳಿಯುವುದಿಲ್ಲ. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆமென். 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 உண்மையான தாய் யார்? ನಿಜವಾದ ತಾಯಿ ಯಾರು? பொய்யான தாய் யார்? ಸುಳ್ಳಾದ ತಾಯಿ இந்த ಯಾರು? இடத்துல எத்தனை அம்மாக்கள் இருக்கிறீர்கள்? ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ತಾಯಂದಿರು ಇದ್ದೀರಾ? பொய்யான தாயாய் இருக்காதீர்கள். ಸುಳ್ಳಾದ ತಾಯಂದಿರಾಗಿರಬೇಡಿ. உண்மையான தாயாய் இருங்கள். ನಿಜವಾದ ತಾಯಂದಿರಾಗಿರಿ. பிள்ளைகளுடைய தவறுகளுக்கு கைகோர்த்து நடக்காதீர்கள். ಮಕ್ಕಳ ತಪ್ಪಿಗೆ ಕೈ ಚೋರ್ಸಿ ನಡೆಯಬೇಡಿರಿ. நீங்களும் தப்பான வழியில் நடக்காதீர்கள். ನೀವು ತಪ್ಪಾದ ದಾರಿಯಲ್ಲಿ உங்க ನಡೆಯಬೇಡಿ. ஆவியை தூங்க விட்டுறாதீங்க. ನಿಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು உங்க ஆத்மாவை தூங்க விட்டுறாதீங்க. ನಿಮ್ಮ ಪ್ರಾಣವನ್ನು உங்க ತೂಕಡಿಸಲಿಕ್ಕೆ சரீரத்தை தூங்க விட்டுறாதீங்க. ನಿನ್ನ ಶರೀರ ತೂಕಡಿಸಿಕೆ ಬಿಡಬೇಡಿ. நீங்க தூங்க உங்க பிள்ளைகளை தூங்க விட்டு ನೀವು ನಿದ್ದೆ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ನಿದ್ದೆ ಮಾಡಿಸಿ. நாளை நிந்தைக்கும் அவமானத்துக்கும் தள்ளப்படுவதற்கும் அசிங்கத்துக்கு இடம் கொடாதீர்கள். ನಾಳೆ ನಿಂದೆಗೂ ಅವಮಾನಕ್ಕೂ ಆಶಾಭಂಗಕ್ಕೂ ಅಸಹ್ಯಕ್ಕೂ ಜಾಗ ಕೊಡಬೇಡಿ. தூக்கத்தை விரும்பினால் ನಿದ್ದೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟರೆ நிம்மதியை இழப்பீர்கள். ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. ரெண்டு பெண்களும் தூக்கத்தை விரும்பினார்கள். ಎರಡು ಹೆಂಗಸು ನಿದ್ದೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟರು. நிம்மதியை இழந்தார்கள். ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡರು. நிம்மதியை இழந்தார்கள். ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡರು. ராஜாவின் வார்த்தையை கேட்டபோது ಅರಸನ ಮಾತನ್ನು ಕೇಳುವಾಗ ஒரு பெண் நிம்மதியை பெற்றுக்கொண்டாள். ಒಂದು ಹೆಂಗಸು ನೆಮ್ಮದಿಯನ್ನು ஏன் ಪಡೆದುಕೊಂಡಳು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? ஆவி ஆத்மா சரீரத்தில் விழித்துக் கொண்டாள். ಅವಳು ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಂಡಳು. நிம்மதியை பெற்றுக்கொண்டாள். ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಳು. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, நிம்மதியை விட்டு விடாதீர்கள். ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಡಿ. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் விழித்திருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಂಡಿರಬೇಕು. இரண்டாவது காரியம், ಎರಡನೇ ಕಾರ್ಯ, கர்த்தருடைய சமூகத்தில் தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೇವ தூக்கத்தை ಜನರೇ, விரும்பின சீசர்கள் ನಿದ್ದೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟಿದ ಶಿಷ್ಯರು சிதறடிக்கப்பட்டவர்களாய் கண்டார்கள். ಚದರಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಕಂಡರು. ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடினவர்களாய் இருந்தார்கள். ಒಂದೊಂದು ದಿಕ್ಕು ಕಡೆ ಒಬ್ಬೊಬ್ಬರಾಗಿ ಓಡಿ ಹೋದರು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಹೇಳುತ್ತದೆ, மத்தேயு 26:36 முதல் 45 வரை பார்க்கும் பொழுது, ಮತ್ತೇಯು 26:36 40 ತನಕ ನೋಡುವಾಗ அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯ ಗ್ರಂಥವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, தூக்கத்தை விரும்பின சீசர்கள் ನಿದ್ದೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟಿದ ಶಿಷ್ಯರು அவர்கள் சிதறடித்து ஓடினார்கள். ಅವರು ಚದರಿಸಿ ಓಡಲ್ಪಟ್ಟರು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ಅಲ್ಲಿ ದೇವರ ಮಾತಿಗೆ ತಗ್ಗಿಸಲಿಲ್ಲ. அவருடைய ஆவியில தூக்கத்தை விரும்பினார்கள். ಅವಳು ಆತ್ಮದಲ್ಲಿ ನಿದ್ದೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟರು. ஆத்மாவில நித்திரை விரும்பினார்கள். ಆತ್ಮದಲ್ಲಿ ತೂಕಡಿಸಿದ್ದನ್ನು சரீரத்தில நித்திரை விரும்பினார்கள். ಶರೀರದಲ್ಲಿ ನಿದ್ದೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟರು. கெத்செமனே தோட்டத்துக்குள் கர்த்தர் வந்தபோது, ಗೆತ್ಸೆಮನೆ ತೋಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರುವಾಗ அங்கே தன் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ತಮ್ಮ ಶಿಷ್ಯರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்கள் இங்கே அமர்ந்திருங்கள், ನೀವು ಇಲ್ಲಿ ಕುಳಿತಿರಿ, நான் சற்று தூரம் போய் ನಾನು ಸ್ವಲ್ಪ ದೂರ ಹೋಗಿ என் பிதாவோடு நான் அமர்ந்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். ನನ್ನ ತಂದೆ ಬಳಿ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಕುಳಿತು ಬರುತ್ತೇನೆ. எனக்கும் என் பிதாவுக்கும் உள்ள காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ನನಗೂ ನನ್ನ ತಂದೆಗೆ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಹಂಚಿಕೊಳ್ಳಬೇಕು. நான் என் பிதாவோடு பேச வேண்டும். ನಾನು ನನ್ನ ತಂದೆ ಬಳಿ ಮಾತನಾಡಬೇಕು. என் ஆவியில சரீரத்தில் ஆத்மாவில இருப்பதை என் பிதாவிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். ನನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ನನ್ನ ತಂದೆ ಬಳಿ ಒಪ್ಪಿಸಬೇಕು. அவர் சொல்லும் வார்த்தையை சற்று கவனித்து பாருங்கள். ಅವರು ಹೇಳುವ ಮಾತನ್ನು ಸ್ವಲ್ಪ ಗಮನಿಸಿ ನೋಡಿರಿ. 36வது வசனத்தை பார்க்கும் பொழுது, 36ನೇ ವಚನವನ್ನು ಗಮನಿಸುವಾಗ அப்பொழுது இயேசு ಆಗ ಯೇಸು அவருடனே கெத்செமனே என்னப்பட்ட இடத்துக்கு வந்து ಗೆತ್ಸೆಮನೆ ಎಂಬ ತೋಟದಲ್ಲಿ ಬಂದಾಗ சீஷர்களை நோக்கி, ಶಿಷ್ಯರನ್ನು ನೋಡಿ, நான் அங்கே போய் நான் ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ஜெபம் பண்ணும் அளவு ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ತನಕ நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று ನೀವು ಇಲ್ಲೇ ಕುಳಿತಿರಿ ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳಿ நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ உட்கார்ந்திருங்கள், ನೀವು ಕುಳಿತುಕೊಂಡಿರಿ. என் பிதாவோடு நான் ஜெபம் பண்ண போகிறேன். ನನ್ನ ತಂದೆಯ ಬಳಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ என் ಮಾಡಬೇಕು. பிதாவிடத்தில் ஜெபம் பண்ண போகிறேன். ನನ್ನ ತಂದೆಯ ಬಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ உங்க ಮಾಡಬೇಕು. ஆவியில விழித்திருங்கள், ನಿಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ உங்க ஆத்மாவில விழித்திருங்கள், ನಿಮ್ಮ ಪ್ರಾಣದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ உங்க சரீரத்தில் விழித்திருங்கள். ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ நீங்க இங்கே உட்கார்ந்திருங்கள். ನೀವು ಇಲ್ಲೇ ಕುಳಿತಿರಿ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. அவர் சொல்லி சற்று தூரம் போய் ಅವರು ಹೇಳಿ ಸ್ವಲ್ಪ ದೂರ
ದೂರ ಹೋದ ಮೇಲೆ அங்கே அவர் ஜெபிப்பதற்கு முன்பாக ಅಲ್ಲಿ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ அப்பொழுது அவர் ಆಗ ಆತನು என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, ನನ್ನ ಪ್ರಾಣವು ಮರಣಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ದುಃಖ ಪಡುತ್ತಾ ಇದೆ, நீங்கள் இங்கே தங்கி ನೀವು ಇಲ್ಲೇ ಇದ್ದು என்னோடு கூட விழித்திருங்க. ನನ್ನ ಸಂಗಡ ಸೇರಿ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, ராத்திரியானாலும் பகலானாலும், ಹಗಲಾದ್ರೂ ರಾತ್ರಿ ಆದ್ರೂ, நடு சாமமானாலும் அதிகாலையானாலும், ಮಧ್ಯ ಜಾಮವಾಗಿದ್ರು ಮಧ್ಯ ವೇಳವಾಗಿದ್ರು, ஒரு தேவனுடைய பிள்ளை ಒಬ್ಬ ದೇವರ ಮಗು எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். ಯಾವಾಗಲೂ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். ಯಾವಾಗಲೂ ಎಚ್ಚರಿಕೆ உங்க ஆவி விழித்திருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಆತ್ಮವು உங்க ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஆத்மா விழித்திருக்க ನಿಮ್ಮ வேண்டும். ಪ್ರಾಣವು உங்க ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. சரீரம் விழித்திருக்க ನಿಮ್ಮ வேண்டும். ಶರೀರವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. பிதாவிடத்திலிருந்து வந்த குமாரன் ತಂದೆ ಬಳಿಯಿಂದ ಬಂದ ಕುಮಾರನು அவர் சொல்றார், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನನ್ನ ಆತ್ಮವು ಮರಣಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ದುಃಖ ಪಡುತ್ತಾ ಇದೆ. உனக்காக எனக்காக தானே ನಿನಗಾಗಿ ನನಗಾಗಿ ತಾನೆ இந்த உலக வழிமுறையில போய் நிம்மதி இல்லாம அலைந்து திரிகிறோமே. ಈ ಲೋಕದ ದಾರಿಯಲ್ಲಿ ಒಳಗಾಗಿ ನಾವು ನೆಮ್ಮದಿ ಕಳೆದುಕೊಂಡು ತಿರುಗಾಡುತ್ತಾ ಇದೀವಲ್ಲ. நமக்காக தானே அவர் பாடுபட்டார். ನಮಗಾಗಿ ತಾನೆ ಹೋರಾಟವನ್ನು நமக்காக ಅನುಭವಿಸಿದರು. தானே அவர் ரத்தத்தை சிந்தினார். ನಮಗಾಗಿ ತಾನೆ ರಕ್ತವನ್ನು ಚುರಿಸಿದರು. நமக்காக தானே அவர் மரித்தார். ನಮಗಾಗಿ ತಾನೆ ಆತನು ಸತ್ತನು. நமக்காக தானே அவர் உயிரோடு எழும்பினார். ನಮಗಾಗಿ ತಾನೆ அதை ಪುನರ್ತನವಾದರು. நீ அறிந்திருக்கிறாய மகனே, ಅದನ್ನು ನೀವು ತಿಳಿದಿದ್ದೀರಾ ಮಗನೇ, அதை தெரிந்திருக்கிறாய மகளே. ಅದನ್ನು ತಿಳಿದಿದ್ದೀಯಾ ಮಗಳೇ. உன் ஆவி ஆத்மா சரீரம் எங்கே அலைபாய்கிறது? ನಿಮ್ಮ ಪ್ರಾಣಾತ್ಮ ಶರೀರವು ಎಲ್ಲಿ ಓಡಾಡುತ್ತಾ ಇದೆ? எதை சம்பாதிக்கலாம், எதை சேர்க்கலாம், எங்கே நாமே ஒளிச்சு வைக்கலாம் என்று வகை தேடுகிறதா? ಯಾವುದನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡೋಣ, ಯಾವುದನ್ನು ಕೂಡಿಟ್ಕೊಳ್ಳೋಣ, ಯಾವುದನ್ನು ಸೇರಿಸಿಡೋಣ ಅನ್ನೋದ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಚಿಂತೆಗಳು ಇದೆಯಾ? ராத்திரி பகல் கஷ்டப்பட்டு லாபம் என்ன? ಹಗಲು ರಾತ್ರಿ ದುಡಿದು ಲಾಭವೇನು? நீ சம்பாதித்தவைகள் எங்கே? ನೀನ್ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ ಎಲ್ಲಿ? உன் ஆவி தூங்கிக் கொண்டிருக்கிறது. ನಿನ್ನ ಪ್ರಾಣನ ತೂಕಡಿಸುತ್ತಾ உன் ಇದೆ. ஆத்மா தூங்கிக் கொண்டிருக்கிறது. ನಿನ್ನ ಆತ್ಮವು ತೂಕಡಿಸುತ್ತಾ உன் ಇದೆ. சரீரம் தூங்கிக் கொண்டிருக்கிறது. ನಿನ್ನ ಶರೀರವು ತೂಕಡಿಸುತ್ತಾ ಇದೆ. எஜமான் வரும்பொழுது எங்கே நீ விழித்துக் கொண்டிருப்பாய்? ಯಜಮಾನನು ಬರುವಾಗ ಎಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? நாளை பார்க்கலாம், ನಾಳೆ அடுத்த ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ, நாள் பார்க்கலாம், ಮುಂದಿನ ದಿನ அடுத்த ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ, வாரம் பார்க்கலாம். ಮುಂದಿನ ವಾರ இப்படி ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. உன் எஜமானை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். ಹೀಗಾಗಿ ನಿಮ್ಮ ಯಜಮಾನನು ಏಮಾರಿಸುತ್ತಾ ಇದೀಯಾ? ஆலயத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் ஆலயத்துக்கு போவதில்லை. ಸಭೆಗೆ ಹೋಗಬೇಕಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಸಭೆಗೆ ಹೋಗೋದಿಲ್ಲ. உலக பிரகாரமா சுத்தி கொண்டு கிடக்கிறாய். ಲೋಕದ ಪ್ರಕಾರವಾಗಿ ತಿರುಗಾಡುತ್ತಾ உலகம் தான் இன்பம், ಲೋಕವೇ ಪ್ರೀತಿ, உலகம் தான் இன்பம். ಲೋಕವೇ ಸುಖ. நான் தினம் தினமா போகிறேன், ನಾನೇನ್ ದಿನಾನ ಹೋಗುತ್ತೇನೆ? எப்பயாவது ஒரு முறை தானே போகிறேன். ಯಾವಾಗ್ಲೂ ಒಂದು ಸರಿ ತಾನೇ ಹೋಗುತ್ತೇನೆ. எப்பயாவது ஒரு முறை தான் கர்த்தர் வருவார். ಯಾವಾಗ್ಲೂ ಒಂದು ಸಮಯನೇ ದೇವರು ಬರುತ್ತಾರೆ. அப்பொழுது நீ என்ன செய்வாய்? ಆಗ ನೀನ್ ಏನ್ உன் ಮಾಡುತ್ತೀಯ? ஆவி விழித்திருக்கிறதா? ನಿನ್ನ ಆತ್ಮವು ಎಚ್ಚರಿಕೆ உன் ಕೊಂಡಿದ್ಯಾ? ஆத்மா விழித்திருக்கிறதா? ನಿಮ್ಮ ಪ್ರಾಣ ಎಚ್ಚರಿಕೆ உன் ಕೊಂಡಿದ್ಯಾ? சரீரம் விழித்திருக்கிறதா? ನಿಮ್ಮ ಶರೀರವು ಎಚ್ಚರಿಕೆ எதன் மேல ಕೊಂಡಿದ್ಯಾ? நோக்கமாய் இருக்கிறாய்? ಯಾವುದರ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿಯಾಗಿದ್ದೀರಾ? உலகத்தை நாடி ஓடி லாபம் ஒன்றுமில்லை. ಲೋಕವನ್ನು ಹುಡುಕಿ ತಿರುಗಾಡಿ ಲಾಭವೇನೂ ಇಲ್ಲ. என் கம்பெனியில் எனக்கு ஒரு புகழ் இருக்கிறது. ನನಗಂತ ನನ್ನ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಒಂದು ಹೆಸರಿದೆ. என்னுடைய பேர் புகழப்படுகிறது. ನನ್ನ ಹೆಸರು ಹೊಗಳಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. என்னுடைய வீட்டார் என்னை புகழ்ந்து பேசுகிறார்கள். ನನ್ನ ಮನೆಯವರು ನನ್ನನ್ನು ಹೊಗಳಿ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்னுடைய உழைப்பினை புகழ வைக்கிறது. ನನ್ನ ಕೆಲಸದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಹೊಗಳಿ ಮಾತನಾಡುತ್ತಾ என்னுடைய ಇದ್ದಾರೆ. படிப்பு பட்டம் என்னை புகழ வைக்கிறது. ನನ್ನ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ನನಗೆ ಹೊಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾ ಇದೆ. ஒரே ஒரு நொடியில அவைகள் எல்லாம் போய்விடும். ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಅವೆಲ್ಲ ನಾಶವಾಗುವುದು. ஹalleluya. ಹalleluya. எஜமான் வரும் பொழுது ಯಜಮಾನನು ಬರುವಾಗ உன்னை சுற்றிலும் பாப்பா. ನಿನ್ನ ಸುತ್ತಲೂ ஜீவ ನೋಡುವುದು. புத்தகம் திறக்கப்படும். ಜೀವ ಪುಸ್ತಕ ತೆರೆಯಲ್ಪಡುವುದು. வா மகனேன்னு உன்னை தூக்கி மடியில உட்கார வச்சுக்க மாட்டாரு. ಬಾ ಮಗನೇ ಅಂತ ನಿನ್ನ ತೆಗೆದು ಮಡಿಲಲ್ಲಿ உன் ಕುಳಿಸಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. ஆவியிலோ ஆத்மாவிலோ சரீரத்திலோ கர்த்தருக்கு விரோதமாய் நீ எதை செய்திருந்தாலும் ನಿನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾವುದನ್ನು ಮಾಡಿದೆಯೋ உன்னை அங்க விடவே விடாது. ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. இப்ப அவர் சற்று அப்புறம் போய் ಸ್ವಲ್ಪ ಆ ಕಡೆ ದೂರದಲ್ಲಿ முகங்குப்புற விழுந்து ಸಾಷ್ಟಾಂಗವಾಗಿ என் பிதாவே ನನ್ನ ತಂದೆಯೇ, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க ಈ கூடுமானால் ಪಾತ್ರವು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನೀಗುವುದಾದರೆ நீங்கும்படி செய்யும். ಇದು ನೀಗುವಂತೆ ಮಾಡು. ஆகிலும் என் சித்தப்படி அல்ல, ಆದರೂ ನನ್ನ ಚಿತ್ತದಂತೆ ಅಲ್ಲ, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் ನಿಮ್ಮ பண்ணினார். ಚಿತ್ತದಂತೆ ಆಗಬೇಕು ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ இன்றைக்கு ಮಾಡಿದರು. எத்தனை பேர் அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணம் பண்ணி இருக்கிறீர்கள்? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನ ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ಅರ್ಪಣೆ ಮಾಡಿದೀರಾ? ஞாயிற்றுக்கிழமையான போலாமா வேண்டாமா? ಭಾನುವಾರ ಆದ್ರೆ ಸಭೆಗೆ ಹೋಗೋಣವಾ ಬೇಡವಾ? புருஷன் இப்படி பண்ணிடுவானே, ಗಂಡ ಹಿಂಗ್ ಮಾಡ್ಬಿಡ್ತಾನಲ್ಲ, நான் போன பிறகு அவன் ஏதாவது செஞ்சிருவானே, ನಾನು ಹೋದ ಮೇಲೆ ಅವನು ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ಬಿಡ್ತಾನೆ, மனைவி எப்படி நடந்து கொள்வாளே, ಹೆಂಡತಿಗೆ
ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ. வேலை போயிருமே, ನನ್ನ ಕೆಲಸ ಹೋಗುತ್ತದಲ್ಲ, உட்பி என்ன விட்டு ஓடி வேற ஒருத்தனை பாத்துருவாளே, ನನ್ನ ಹುಡ್ಬಿ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಕಡೆ ತಿರುಗಾಡ್ಬಿಡ್ತಾನೆ, ನೋಡ್ಬಿಡ್ತಾನೆ, என்னுடைய ஆளு என்ன விட்டு வேற ஒருத்திய பாத்துருவாளே, ನನ್ನ ಆಳು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆಯವ್ರು ನೋಡ್ಬಿಡ್ತಾನೆ. இன்னைக்கு தானே சரியான நேரம், ಇವತ್ತೇ ಸರಿಯಾದ ದಿನ. இந்த வாரம் அடுத்த வாரம் பார்க்கலாம், ಈ ದಿನ ಅಲ್ಲದ್ರೆ ಮುಂದಿನ ವಾರ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. இப்ப ஜெபம் பண்ணலாம், கொஞ்ச நேரம் விட்டு ஜெபிக்கலாம், ಇವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮತ್ತೆ ಸಂಜೆ ಮಾಡ್ಕೊಬಹುದು. இப்படி உன்னை நீ ஏமாற்றி ಹೀಗೆ ನಿನ್ನನ್ನೇ ನೀವು ಏಮಾರಿಸಿಕೊಂಡು ஆவியை தூங்க வைக்கிற, ನಿನ್ನ ಆತ್ಮವನ್ನು உன் சரீரத்தை தூங்க வைக்கிற, ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು உன் ತೂಕರಿಸುತ್ತಾ ಇದೆಯಾ, ஆத்மாவை தூங்க வைக்கிற. ನಿನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ತೂಕರಿಸುತ್ತಾ ಇದೆಯಾ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, அவர் சொல்றார் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ನೋಡ್ರಿ, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ನಿಮ್ಮ ಚಿತ್ತದಂತೆ ಆಗೋದು, என் சித்தப்படி அல்ல, ನನ್ನ ಚಿತ್ತದಂತೆ ಅಲ್ಲ, உம்முடைய சித்தப்படி. ನಿಮ್ಮ ಚಿತ್ತದಂತೆ. எத்தனை பேர் அப்படி நீங்க ஜெபம் பண்றீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀರಾ? ஆண்டவரே உங்க சித்தப்படி, ದೇವರೇ ನಿಮ್ಮ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ, அவருடைய சித்தப்படி வேலை பார்க்கறீங்களா? ಅವರ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೀರಾ? அவர் சித்தப்படி திருமணம் பண்றீங்களா? ಅವರ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? அவர் சித்தப்படி ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்களா? ಅವರ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ಒಂದು ವಸ್ತುವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? அவர் சித்தப்படி நீங்க நடக்கிறீர்களா? ಅವರ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ನೀವು ನಡೆಯುತ್ತೀರಾ? இவங்க இஷ்டப்படி நடந்துருவாங்களா? ಇವರು ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ನಡೆದು ಬಿಡ್ತಾರೆ. அப்புறம் வந்து பாஸ்டர் மேல குறை சொல்லுவாங்களா? ಆಮೇಲೆ ಬಂದು ಪಾಸ್ಟರ್ ಮೇಲೆ ಕೊರತೆ ಹೇಳೋದು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் செய்றாங்க. ತುಂಬಾ ಜನರು ನೀವು ಹೀಗೆ ಮಾಡುತ್ತೀರಾ. ஒருத்தர் என்கிட்ட வந்து சொல்றாரு, ಒಬ್ರು ನನ್ನ ಬಳಿ ಬಂದು ಹೇಳುತ್ತಾರೆ, 15 லட்சத்துக்கு ஒரு காரை வாங்கணும் பாஸ்டர். 15 ಲಕ್ಷಕ್ಕೆ ಒಂದು ಕಾರನ್ನು ತಗೊಂಡೆ ಪಾಸ್ಟರ್. மூணாவது நாள் அந்த கார் ஒண்ணுமில்லாமல் போய் விட்டது. ಮೂರನೇ ದಿನ ಕಾರು ಏನಿಲ್ಲದ ஏன் ಆಗೋಯ್ತು. பிரதர்னு கேட்டேன். ಏನು ಅಂತ ಕೇಳಿದೆ. ஆண்டவருக்கு தெரியலையா பாஸ்டர்? ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ವೇ ಪಾಸ್ಟರ್? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வாங்கினேன். ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಬಿದ್ದು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೀನಿ. அப்ப நான் அவர்ட்ட கேட்டேன், ಆಗ ನಾನು ಅವರ ಬಳಿ நீ ಕೇಳಿದೆ, கார் வாங்க முன்ன கர்த்தட ஜெபம் பண்ணையா? ನೀನ್ ಕಾರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ அவருடைய ಮಾಡಿದ? பாதத்துல போய் அமர்ந்தையா? ಅವ್ರ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತಿತ್ತ? உன் ஊழியக்காரட்ட போய் ஆலோசனை கேட்டையா? ಸೇವಕರ ಹತ್ರ ಬಳಿ ಆಲೋಚನೆ ಕೇಳಿದ? ஃபர்ஸ்ட் என்னுடைய கஷ்டம், ಪಾಸ್ಟರ್ ನನ್ನ என்னுடைய பணம், ನನ್ನ ಹಣ, நான் போய் யார்ட்ட கேட்கணும்? ನಾನು ಯಾಕೆ ಬೇರೆಯವರ ಹತ್ರ ಕೇಳಬೇಕು? வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், ನಿನ್ನ ಮೇಲೆ ನನ್ನ ದೃಷ್ಟಿಯನ್ನಿಟ್ಟು ನಿನಗೆ ಆಲೋಚನೆಯನ್ನು நீ ಹೇಳುವೆ, நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் ನೀನು சொல்றாரு. ನಡೆಯಬೇಕಾದ ದಾರಿ ನಾನು ನಿನಗೆ நீ ತೋರಿಸುವೆ. அவர்ட்ட ஆலோசனை கேட்கும்போது ನೀನು ಅವರ ಬಳಿ ಆಲೋಚನೆ ಕೇಳುವಾಗ அதுக்கு சரியான வழி பிறக்கும். ಅದಕ್ಕೆ ಸರಿಯಾದ ದಾರಿ ದೊರೆಯುತ್ತದೆ. அப்ப நான் அவருக்கு சொன்னேன், ನಾವಾಗ ನಾನು நீ ಹೇಳಿದೆ, கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கல, ನೀನ್ ದೇವರ ಬಳಿ ಆಲೋಚನೆ ಕೇಳಲಿಲ್ಲ, இந்த கார் வாங்குறதுக்கு அவருக்கு சித்தம் இல்ல, ನೀನ್ ಕಾರ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದು ದೇವರ ಚಿತ್ತವಿಲ್ಲ, அதான் மானாவரியா போய் விட்டது. ಅದಕ್ಕೆ ಬೇಡದೇ ಇದ್ದಾಗ ஐயோ பாஸ்டர் நான் என்ன செய்ய போகிறேன்? ಅಯ್ಯೋ ಪಾಸ್ಟರ್ ನಾನು ಏನ್ ಮಾಡೋದು? கடன் என் தலை மேல வந்து விழுந்து விட்டது, ಸಾಲದ ಭಾರ ನನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಬಂದು நான் ಬಿದ್ದಿತು, என்ன பண்ண போகிறேன்? ನಾನು ಏನು ಮಾಡಲಿ? ஒப்பறிவிச்சு அழுகிறார், ಓಳೋ ಅಂತ ಅಳುತ್ತಾರೆ, ஒப்பறிவிச்சு அழுகிறார். ಗೊಳೋ ಅಂತ ಅಳುತ್ತಾರೆ. கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು நீ ಹೇಳುತ್ತಾರೆ, என் சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானா, ನೀನು ನನ್ನ ಧ್ವನಿಗೆ ಕಿವಿ உன் ಕೊಡೋದಾದರೆ, ஆவி ஆத்துமா சரீரத்தை என் சமூகத்துக்கு ஒப்பு கொடுப்பாயானா, ನಿನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರ ನನಗೆ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡೋದಾದರೆ 13 நாள்ல உனக்கு ஒரு கார் வரும். ಅದು 3 ದಿನದಲ್ಲಿ ನಿನಗೊಂದು ಕಾರ್ ಬರುತ್ತೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் அப்படியே என்ன பார்க்கறான், அப்படி எழுந்து ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾರೆ. நான் சொன்ன, நீ போய் கர்த்தரிடத்துல அவருடைய சித்தத்தை கேளு, ನೀನು ಹೋಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ಕೇಳು, ஜெபம் பண்ணு, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು, ஆண்டவருடைய பாதத்துல இரு. ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ. உடனே அவன் போனான். ತಕ್ಷಣ ಆತನು ಹೋದರು. ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து 1 hour 2 hour ஜெபம் பண்ணுவது. ಒಂದೊಂದು ದಿನವೂ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದರು. 13 நாள் ஆயிடுச்சு. ಅದು 3 ದಿನ ಆಯ್ತು. பாஸ்டர், ಪಾಸ್ಟರ್, நீங்க சொன்ன தீர்க்கதரிசனம் பொய்யாயிடுச்சு பாஸ்டர், ನೀವು ಹೇಳಿದ ಪ್ರವಾದನೆ ಸುಳ್ಳಾಯ್ತು ಪಾಸ್ಟರ್, கார் வரல பாஸ்டர். ಕಾರ್ ಬಂದಿಲ್ಲ ಪಾಸ್ಟರ್. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென். ಆಮೆನ್. என் ஆண்டவர் சொன்னதுதான். ನನ್ನ ದೇವರು ನುಡಿದಿದ್ದು ನುಡಿದಿದ್ದೆ. ஆமென். ಆಮೆನ್. அவர் பொய் உரைக்கிற தேவன் அல்ல, ಆತನು ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳುವ ದೇವರಲ್ಲ, மனமாறுகிற கர்த்தரும் அல்ல. ಮನ ತಿರುಗುವಂತ உன் ದೇವರು. ஆவி ஆத்மா சரீரம் சரியா இருந்துச்சுன்னு ನಿನ್ನ சொன்னா ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರ ಸರಿಯಾಗಿರುವುದಾದರೆ நிச்சயம் உன் வீட்டுக்கு தேடி கார் வரும். ಖಂಡಿತವಾಗಿ ನಿನ್ನ ಮನೆ ಹುಡುಕೊಂಡು, உன் ஆவி ஆத்மா சரீரம் சரியில்லைன்னா ನಿನ್ನ ಪ್ರಾಣಾತ್ಮ ಶರೀರ ಸರಿ ಇಲ್ಲದರೆ அங்க உன் வீட்டை தேடி வராது. ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮನೆ ಹುಡುಕೊಂಡು ಬರುವುದಿಲ್ಲ. அப்ப தீர்க்கதரிசனம் பொய்யா பாஸ்டர்? ಹಾಗಾದ್ರೆ ಪ್ರವಾದನೆ ಸುಳ್ಳ ಪಾಸ್ಟರ್? பொய்யா பொய் இல்லை என்பது அது அவர் நிர்ணயிக்கணும். ಸುಳ್ಳ ಸುಳ್ಳು ಇಲ್ಲವ ಎಂಬುದು ಆತನು ತೀರ್ಮಾನಿಸಬೇಕು. நான் உனக்கு தீர்க்கதரிசனம் சொன்னதனால நீ எவ்வளவு எனக்கு காணிக்கை கொடுத்த? ನಾನು ನಿನಗೆ ಪ್ರವಾದನೆ ಹೇಳಿದ್ರೆ ನೀನು ನನಗೆ ಎಷ್ಟು ಕೊಟ್ಟೆ ಕಾಣಿಕೆ? உன் வீட்டை கொடுத்துட்டியா?
இல்ல ನಿನ್ನ ಮನೆಯನ್ನು ಕೊಟ್ಟ இல்ல உன் வீட்ல இருக்க டூ வீலரை கொடுத்துட்டியா ಇಲ್ಲ ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ವಸ್ತು ಕೊಟ್ಟ இல்ல ஏதாவது பணத்தை கொடுத்தியா ಇಲ್ಲ ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟ ஒண்ணுமே கொடுக்கலையே ಏನು ಕೊಟ್ಟಿಲ್ವೇ அப்புறம் எப்படி நான் உனக்கு பொய்யாய் சொல்ல முடியும் ಹಾಗಾದ್ರೆ ನಾನು ಹೆಂಗೆ ನಿನಗೆ ಸುಳ್ಳು ಹೇಳಬಹುದು கர்த்தர் சொன்னதை நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன் ದೇವರು ನುಡಿದಿದ್ದನೆ ನಾನು ನಿನಗೆ ಹೇಳಿದ್ದೀನಿ சாயங்காலம் 4 மணி அவனுக்கு ஒரு கால் வருகிறது ಸಂಜೆ 4 ಗಂಟೆಗೆ ಆತನಿಗೆ ಒಂದು ಫೋನ್ ಕಾಲ್ ಬಂತು ஏன் நீ வேலைக்கு வரவில்லை ಯಾಕೆ ನೀನು ಕೆಲಸಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ உடனே என்ன வந்து பார் ತಕ್ಷಣ ನೀನು ಬಂದು ನನ್ನ ನೋಡು நான் ஓடினான் ಅವನು ಓಡಿದನು அவனுடைய எஜமானை பார்த்தான் ಅವನ ಯಜಮಾನನನ್ನು ನೋಡಿದನು நடந்த சம்பவத்தை சொன்னான் ನಡೆದಿದ್ದ ಘಟನೆಯನ್ನು ಹೇಳಿದನು அவர் தட்டி கொடுத்து விட்டு ಆತನ ತಟ್ಟಿಕೊಂಡು ಒಪ್ಪಿಕೊಟ್ಟು ஒரு பொட்டணம் போல ஒரு பாக்ஸ் எடுத்து கையில கொடுத்தான் ಒಂದು ಬಂಡಲ್ ಅನ್ನು ತೆಗೆದು ಅವರು ತನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟರು நீ வெளியே போ ನೀನು ಹೊರಗೋಗು அங்க போய் நின்னு கொண்டு அதை பிரி என்று சொன்னான் ಹೊರಗೋಗಿ ಅದನ್ನು ಬಿಚ್ಚಿ ನೋಡು அவன் வெளியே வந்து அதை பிரித்தான் ಅವನು ಹೊರಗೋಗಿ ಅದನ್ನು ತೆಗೆದನು அதுல ஒரு கீ இருந்தது ಅದ್ರ ಒಳಗಡೆ ಒಂದು ಬೀಗ அந்த ಇತ್ತು கீ எடுத்து பார்த்தா ಅದು ಬೀಗದ ಕಾಯಿನ இது ತೆಗೆದು ನೋಡು உனக்கு ஒரு gift ன்னு எழுதப்பட்டிருந்தது ಇದು ನಿನ್ನ ಗಿಫ್ಟ್ ಅಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು ஹalleluya 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 ஒரு சில நாட்களா நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ಕೆಲವೊಂದು ದಿನಗಳಾಗಿ ನಾನು ನಿನ್ನ ನೋಡುತ್ತಾ நான் ಇದ್ದೀನಿ இன்னொரு கார் வாங்குவதற்கு முயற்சித்தேன் ನಾನು ಇನ್ನೊಂದು ಕಾರನ್ನು இந்த ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ காரை ಇಷ್ಟಪಟ್ಟೆ யாருக்கு கொடுக்கலாம் என்று நினைத்தேன் ಕಾರನ್ನು ಯಾರಿಗೆ ಕೊಡೋಣ ಅಂತ ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ அதனால் பல ஆலோசனைகள் பண்ணினேன் ಅಲ್ಲಿ ಹಲವಾರು ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಮಾಡಿದೆ ஒருவர் எனக்காக பிரார்த்தனை பண்ணினார் ಒಬ್ಬರು ನನಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಿದರು உன் கண்ணில் ஒருவன் படுவான் ನಿನ್ನ ಕಣ್ಣಿನ ದೃಷ್ಟಿಗೆ ಒಬ್ಬರು அவனுடைய துக்க ಸಿಕ್ಕುತ್ತಾನೆ உணர்வுகளை நீ பாப்பாய் ಅವನ ದುಃಖದ ವೇದನೆ ನೀನು அவன் ನೋಡ್ತೀಯ மன உடைந்ததை நீ பாப்பாய் ಅವನ ಮನ ಹೊಡೆದಿದ್ರು ನೀನು அவன் ನೋಡ್ತೀಯ கண்ணீரை நீ பாப்பாய் ಅವನ ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡುವೆ அவனுக்கு அந்த காரை கொடு என்று சொல்லி ಅವನ ಬಳಿ ಈ ಕಾರನ್ನು ஒரு ಕೊಡು ரூபாய் கூட நீ எதிர்பார்க்க கூடாது ₹1 ಎದುರು விலை ನೋಡಬಾರದು உயர்ந்த கார் அது ಬೆಳೆ ಬಾಳುವಂತ ಕಾರು ஹalleluya ஹalleluya என் பார்வைக்கு நீதான் தெரிந்தாய் ನನ್ನ ದೃಷ್ಟಿಗೆ ನೀನೇ நீ ஒரு ಸಿಕ್ಕಿದೆ ரூபாய் கொடுக்க வேண்டாம் ನೀನು ₹1 இந்த கார் ಕೊಡಬೇಡ எடுத்துட்டு போய் என்று ಈ சொன்னான் ಕಾರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗು. ஹalleluya ஹalleluya எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ அவன் மறுபடியும் போன்ல தொடர்பு கொள்கிறான் ಮತ್ತೆ ಫೋನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ அதுவரை என்னை பாஸ்டர்னு சொன்னவன் ಅಲ್ಲಿ ತನಕ ನನ್ನ ಪಾಸ್ಟರ್ ಅಂತ ஐயா ಕರೆದನು. ಅಯ್ಯಾ என்னை மன்னித்து விடுங்க ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡಿ உங்கள் வழியாய் பேசப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறி விட்டது ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ನುಡಿದಿದ್ದ ಪ್ರವಾದನೆ ನಡೆದು ಬಿಟ್ಟು நான் வாங்கின காரை விட ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡ ಕಾರಿಗೆ இன்னைக்கு வந்த கார் விலை உயர்ந்த கார் ಇವತ್ತು ನನಗೆ ಸಿಕ್ಕಿರುವ ஒரு ரூபாய் கொடுத்து நான் வாங்கவில்லை ₹1 ನಾನು ಖರ್ಚು எனக்கு ಮಾಡಿಲ್ಲ கர்த்தரை gift கொடுத்தார் ನನಗೆ ದೇವರೇ ಬಹುಮಾನ உன் ஆவி ஆத்துமா சரீரம் விழித்துக் கொண்டிருக்குமானால் ನಿಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರ ಎಚ್ಚರಿಕೆಗೊಂಡಿದ್ದರೆ அவருடைய சித்தத்துக்கு நேராக அர்ப்பணம் பண்ணி காத்திருக்குமானால் ಆತನಿಗೆ ಚಿತ್ತಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಅರ್ಪಣೆ ಮಾಡಿ ಕಾದಿರೋದಾದರೆ அது ஃபைனான்ஸ் ஆனாலும் சரி ಅದು ಫೈನಾನ್ಸ್ ಆಗಿರೋದು ಸರಿ, வீடானாலும் சரி ಮನೆಯಾಗಿದ್ರು ಸರಿ, வேலையானாலும் சரி ಕೆಲಸವಾಗಿದ್ರು ಸರಿ, வாழ்க்கை காரியமானாலும் சரி ಜೀವನ ಬದುಕಾಗಿದ್ರು வேலையாய் இருந்தாலும் சரி ಕೆಲಸವಾಗಿದ್ರು ಸರಿ, எந்த காரியத்துக்கு அவர் சித்தத்தை நாடுகிறாயோ ಯಾವ ವಿಷಯಕ್ಕಾಗಿ ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ಹುಡುಕುತ್ತೀಯೋ அந்த சித்தத்தை என் பிதா நிறைவேற்றுவார் ಆ ಚಿತ್ತವನ್ನು ನನ್ನ ತಂದೆ ನಿನಗೆ ನೆರವೇರಿಸುವರು. அந்த குமாரன் நிறைவேற்றுவார் ಕುಮಾರನ ಅದನ್ನು அந்த ನೆರವೇರಿಸುವರು. பரிசுத்த ஆவியை நிறைவேற்றுவார் ಪವಿತ್ರಾತ್ಮನ ಆ ವಿಷಯವನ್ನು உன் ನೆರವೇರಿಸುವುದು. மனம் சந்தோஷப்படும் ನಿನ್ನ ಮನಸ್ಸು ಸಂತೋಷ உன் ಪಡುತ್ತದೆ. ஆவி சந்தோஷப்படும் ನಿನ್ನ ಆತ್ಮ ಸಂತೋಷ உன் ಪಡುತ್ತದೆ. ஆத்மா சந்தோஷப்படும் ನಿನ್ನ ಪ್ರಾಣ ಸಂತೋಷ ಪಡುತ್ತದೆ. பிதாவின் சித்தத்துக்கு நீ இடம் கொடுக்கும் பொழுது ತಂದೆಯ ಚಿತ್ತಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಡುವಾಗ, குமாரன் சித்தத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது ತಂದೆಯ ಚಿತ್ತಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಡುವಾಗ, பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கும் பொழுது ದೇವರ ಆತ್ಮನಿಗೆ ಜಾಗ உன் ಕೊಡುವಾಗ வாழ்க்கை துளிர் விட்டு பிரகாசிக்கும் ನಿನ್ನ ಜೀವನ ಚಿಗುರು ಬಿಡಲಿಕ್ಕೆ நீ ಆರಂಭಿಸುತ್ತದೆ. ஆசீர்வாதமாய் இருப்பாய் ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುವೆ. உன் ஆவியை தூங்க விடாதே ನಿನ್ನ ಆತ್ಮವು உன் ತೂಕಡಿಸುವುದಿಲ್ಲ. ஆத்மாவை தூங்க விடாதே ನಿನ್ನ ಪ್ರಾಣ உன் ತೂಕಡಿಸುವುದಿಲ್ಲ. சரீரத்தை தூங்க விடாதே ನಿನ್ನ ಶರೀರ ತೂಕಡಿಸುವುದಿಲ್ಲ. எஜமான் வருவார் ಯಜಮಾನನು ಬರುತ್ತಾನೆ. மத்தியானத்திலேயோ ಮಧ್ಯಾಹ್ನ சாயங்காலத்திலேயோ ಸಂಜೆ ವೇಳೆಯೋ, ராத்திரிலேயோ ರಾತ್ರಿಯಲ್ಲೋ, அதிகாலையிலேயோ ಮುಂಜಾನೆಯಲ್ಲೋ, சேவல் நேரத்திலேயோ ಕೋಳಿ ಕೂಗುವಂತ ಸಮಯದಲ್ಲೂ எஜமான் வரவே வருவார் ಯಜಮಾನನು ಬಂದೇ ಬರುತ್ತಾನೆ. விழித்துக் கொண்டு இருந்தால் ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಂಡಿದ್ದರೆ விழித்துக் கொண்டு இருந்தால் ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಂಡಿದ್ದರೆ அவன் சித்தத்துக்கு காத்திருந்தால் ಆತನ ಚಿತ್ತಕ್ಕೆ ಕಾದಿದ್ದರೆ உன் வாழ்வு நறுமணமாய் மாறும். ನಿನ್ನ ಬದುಕು ಸುಂದರವಾದವಾಗಿ ಮಾರ್ಪಡುವುದು. இங்கு இந்த சிஷ்யர்கள் விழித்திருக்கவில்லை. ಇಲ್ಲಿ ಶಿಷ್ಯರು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಲಿಲ್ಲ. ஒரு மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? 1 ಗಂಟೆ ஒரு ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬಾರದು. மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? 1 ಗಂಟೆ ಸಮಯ ಎಚ್ಚರಿಕೆಗೊಳ್ಳಬಾರದು. ஒரு மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்று ಒಂದು ಸಮಯ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬಾರದು ಅಂತ ಹೇಳಿ கர்த்தர் கேட்டார்.
ದೇವರು ಕೇಳಿದರು. ஆனா ஒரு நிமிஷம் கூட அவர்கள் விழித்திருக்கவில்லை. ಆದರೆ ಕ್ಷಣ ಮಾತ್ರ ಕೂಡ ಅವರು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಲಿಲ್ಲ. சிதறடிக்கப்பட்டவர்களாய், ಚದುರಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ, நிம்மதியை இழந்தவர்களாய், ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡವರಾಗಿ, துக்க உணர்வோடு ದುಃಖದ நாலா பக்கம் கலைந்து ஓடினார்கள். ನಾಲ್ಕು ದಿಕ್ಕಲ್ಲೂ ಓಡಿದರು. நீயும் அப்படி ஓடுவதற்கு இடம் கொடுக்கிறாயா? ನೀನು ಹಾಗೆ ಓಡುವುದಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಡ್ತೀಯಾ? தேவ பிள்ளைகளே, ದೇವ ಜನರೇ, ஆண்டவரோடு இருந்தவர்கள், ದೇವರ ಜೊತೆ அவர் ಇದ್ದವರು, செய்த அற்புதங்கள் அதிசயங்களை கண்டவர்கள், ಅವರು ಮಾಡಿದ ಅದ್ಭುತಗಳು அதிசಯಗಳನ್ನು ಕಂಡವರು, அங்கே அவர்கள் கண்ணு முன்னால் நடந்த எத்தனையோ அற்புதங்கள் மகா மேன்மையாய் இருந்தது. ಅವರ ಕಣ್ಣಿನ ಮುಂದೆ ಕಂಡಿದ್ದ ಅದ್ಭುತಗಳು ಮಹಾ ದೊಡ್ಡದಾಗಿತ್ತು. அதெல்லாம் பார்த்த சீஷர்கள் ಇದನ್ನೆಲ್ಲ ಕಂಡಿದ್ದ ಶಿಷ್ಯರು சிதறடிக்கப்பட்டு ஓடினார்களே. ಚಿದರಿಸಲ್ಪಟ್ಟು ಓಡಿದ್ರಲ್ಲ. நீங்களும் அப்படி ஓடுவதற்கு வழி தேடுகிறீர்களா? ನೀವು ಹಾಗೆ ಓಡೋದಕ್ಕೆ ಜಾಗ ಹುಡುಕ್ತಾ அவர் ಇದ್ದೀರಾ? சித்தத்துக்கு முழங்கால் படியிடுங்கள். ಆತನ ಚಿತ್ತಕ್ಕೆ ಮೊಣಕಾಲು அவர் ಹಾಕಿರಿ. விருப்பம் இல்லாம எதையும் செய்யாதீர்கள். ಆತನ ಇಷ್ಟವಿಲ್ಲದರೆ ಏನು ಮಾಡಬೇಕು? ஊழியக்காரனை பார்த்து தவறான கேள்விகளை எழுப்பாதீர்கள். ಸೇವಕರನ್ನು ನೋಡಿ ತಪ್ಪಾದ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳಬೇಡಿ. ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரிக்கு விரோதமாக நீ எழும்பும் பொழுது, ಸೇವಕರಿಗೂ ಸೇವಕಿಗೂ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೇಳುವಾಗ அது உங்களுக்கு நஷ்டமாய் இருக்கும், ಅದು ನಿಮಗೆ ನಷ್ಟವಾಗಿ லாபமாய் இருக்காது. ಲಾಭವಾಗಿರುವುದಿಲ್ಲ. அவங்க எப்படி செஞ்சாங்க? ಅವ್ರು ಏಕೆ ಹಿಂಗ್ அவங்க ಮಾಡಿದ್ರು? எப்படி நடந்தாங்க? ಅವ್ರು ಏನಕ್ಕೆ ಹಿಂಗ್ ನಡೆದರು? இப்படி தவறான செயல்களுக்கு இடம் கொடாதீர்கள். ಹೀಗೆ ತಪ್ಪಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಜಾಗ. உங்க இருதயத்திற்கு தொடும்படியான தீர்க்கதரிசி வருமானால், ನಿಮ್ಮ ಹೃದಯ ಮುಟ್ಟುವ ಹಾಗೆ ಪ್ರವಾದನೆ ಬರುವುದಾದರೆ, அத நம்பிக்கையோடு அவர் சித்தத்துக்கு ஒப்புக்கொடுங்க. ನಂಬಿಕೆಯಿಂದ ಆತನ ಚಿತ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. கடந்த 15ஆம் தேதி ಕಳೆದ ಹೋದ 15ನೇ இதே ತಾರೀಕು சபைக்குள்ள கொஞ்சம் பேர் தான் அமர்ந்திருந்தார்கள். ಇದೇ ಸಭೆಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಜನರು ಮಾತ್ರ ஆனா ಇದ್ದರು. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பார்த்து பேசினார். ಆದ್ರೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ದೇವರ ಆತ್ಮನು நான் ಮಾತನಾಡಿದರು. என் இல்லத்துக்கு போய் கொஞ்ச நேரம் அப்படியே அமர்ந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு படுத்திருக்கும் பொழுது, ನಾನು ನನ್ನ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಹಾಗೆ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ರೆಸ್ಟ್ ಮಾಡೋಣ ಅಂತ ಕುಳಿತಿರುವಾಗ, இங்க நடந்த சம்பவத்தை அப்படியே எனக்கு கர்த்தர் காண்பித்தார். ಇಲ್ಲಿ ನಡೆದಿದ್ದ ಘಟನೆಯನ್ನು ದೇವರು ಹಂಗೆ ನನಗೆ ತೋರಿಸಿದರು. அதுல ஒரு சிலருடைய எண்ணங்களை காண்பித்தார். ಅದು ಕೆಲವೊಬ್ಬರ ಚಿಂತೆಗಳನ್ನು ತೋರಿಸಿದರು. அடிக்கடி இவர் மூலமாய் தீர்க்கதரிசனம் வருகிறது, ಅವಾಗ ಅವಾಗ ಈತನ ಮುಖಾಂತರ ಪ್ರವಾದನೆ எங்க ಬರುತ್ತದೆ. நிறைவேறுகிறது? ಎಲ್ಲಿ ನೆರವೇರುತ್ತದೆ? இப்படி அசால்ட்டாகவும், ಹೀಗೆ ಕೇವಲವಾಗಿ தங்க இருதயத்துல வேறு விதமாகவும் ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ சிந்தித்த அந்த சிந்தனையை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். ಆಲೋಚನೆ ಮಾಡಿದ ಚಿಂತೆಯನ್ನು ದೇವರು ನನಗೆ மிகவும் நான் துக்கப்பட்டேன். ರಾತ್ರಿ ನಾನು எழுந்து, ದುಃಖಪಟ್ಟೆ. ஆண்டவரே, ಏನ್ என் ದೇವರೇ, நாவில் வந்த அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் பொய்யா? ನನ್ನ ನಾಲಿಗೆಯಿಂದ ಹೊರಟು ಬಂದಿದ್ದ ಪ್ರವಾದನೆ ಸುಳ್ಳ? இவர்கள் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறார்களா? ಇವರು ಈ ರೀತಿಯಾದ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಇದಾರಲ್ಲ, இனி அவர்கள் தலைகள் மேலோ நான் கை வைக்க கூடாது. ಇನ್ನು ಮುಂದೆ ಅವ್ರ ತಲೆ ಮೇಲೆ ನಾನು ಕೈ ಇಡಬಾರದು. அவர்களுக்கு நான் ஜெபிக்கும்போது என் நாவினால் நீ தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடாது. ಅವರ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನನ್ನ ನಾಲಿಗೆಯಿಂದ ಪ್ರವಾದನೆ ನೀವು ನುಡಿಯಬಾರದು. அது கர்த்தர் என்னோடு பேசினார். ಆಗ ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದರು. நான் உனக்கு சொல்லும் நேரத்தில் உன் வாயை திறப்பாயாக. ನಾನು ನಿನಗೆ ಹೇಳುವ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಬಾಯನ್ನು ತೆಗೆ. மற்றவளை குறித்து நீ வேதனைப்படுவோ சஞ்சலப்படுவோ இடமில்லை. ಬೇರೆಯವರ ಕುರಿತು ಚಿಂತೆ ಪಡುವ ದುಃಖ ಪಡುವ ಇಲ್ಲಿ ಸಮಯವಿಲ್ಲ. என் ஜீவ புத்தகம் உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. ನನ್ನ ಜೀವ ಪುಸ್ತಕ ನಿನಗಾಗಿ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், ಅನ್ಯಾಯ ಮಾಡೋನು ಅನ್ಯಾಯ ಮಾಡಲಿ, அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்கட்டும், ಅಸಹ್ಯವಾಗಿರೋನು ಅಸಹ್ಯವಾಗಿರಲಿ, புறங்குறுகிறவன் புறங்குறட்டும், ಚಾಡಿ ಮಾತಾಡುವವನು ಚಾಡಿ ಹೇಳ್ಕೊಳ್ಳಿ, வேண்டாத செய்கையை செய்கிறவன் செய்யட்டும், ಬೇಡದಿರುವ ಕಾರ್ಯ ಮಾಡುವವನು ಮಾಡುತ್ತಾ ಇರಲಿ, தாமே கபட்டு எண்ணங்களோடு இருக்கிறவன் அப்படியே இருக்கட்டும், ತಪ್ಪಾದ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳವನು ತಪ್ಪಾಗೇ ಇರಲಿ, குறுக்குள்ளவனாக இருக்கிறவன் கிறுக்குள்ளவனாக இருக்கட்டும், ಕೇಡುಳ್ಳವನಾಗಿರುವವನು ಕೇಡುಳ್ಳವನಾಗಿರಲಿ, பரிசுத்தமாய் இருக்கிறவன் பரிசுத்தமாய் இருக்கட்டும், ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವವನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಲಿ. அவனவன் செய்யும் காரியம் என்னோடு கூட வரும். ಅವನವನು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವು ನನ್ನ ಸಂಗಡ நான் உன்னை ಬರುತ್ತದೆ. கொண்டு எந்த இடத்துல பயன்படுத்துகிறேனோ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಉಪಯೋಗ ಮಾಡುತ್ತೇನೋ அந்த இடத்தில் என் வாயாணி இருப்பாயாக. ಆ ಜಾಗದಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಯಾಗಿ ನೀನಿರು. நீ அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ನೀನು ಅದನ್ನು ಕುರಿತು ತೆಗೆದುಕೊಳ್ಳ. அற்பமா எண்ணுகிறவனை நான் உனக்கு காண்பித்திருக்கிறேன். ಓ ಕೇವಲವಾಗಿ ಅನ್ನೋರು ನಾನು ನಿನಗೆ ತೋರಿಸಿಕೊ. நான் அவனை சந்திப்பேன், ನಾನು ಅವರನ್ನು ಸಂಧಿಸುವೆ, நான் அவர்களை சந்திப்பேன். ನಾನು ಅವರನ್ನು ಸಂಧಿಸುವೆ. நீ சோர்ந்து போகாதே. ನೀನು ಸೋತು ಹೋಗಬೇಡ. அப்படியே கண்களில கண்ணீர் வடிக்க அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்தேன். ನನ್ನ ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಬರುತ್ತಾ ಆತನ இன்றைக்கு ಪಾದದಲ್ಲಿ. அநேகர் அற்பமாக தீர்க்க தரிசனங்களை எண்ணுகிறீர்கள். ಇವತ್ತು ಅನೇಕರು ಕೇವಲವಾಗಿ ಪ್ರವಾದನೆ ஊழியக்கார பார்த்தா உங்களுக்கு ஒரு வேலைக்காரன் போல தெரிகிறது. ಸೇವಕರನ್ನು ನೋಡಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಕೆಲಸದವನ ತರ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ. நீங்கள் எண்ணுகிற எண்ணிக்கை என்ன? ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆ ಏನು? நீங்க எதிர்பார்க்கிறது எப்படி? ನೀವು ಎದುರು ನೋಡೋದು ಹೇಗೆ? உங்க வீட்ல நீங்க சாப்பாடு கொடுத்தா வந்து சாப்பிட்டு போயிருவோமா? ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಊಟ ಕೊಟ್ಬಿಟ್ರೆ ನಾವು ತಿಂದ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ಬೇಕಾ? யோசித்து பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ஊழியக்காரன் மேல எப்படிப்பட்ட கண்ணு
எண்ணம் வச்சிருக்கிறீங்க? ಸೇವಕರ ಮೇಲೆ ಯಾವ ರೀತಿಯಾದ ದೃಷ್ಟಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೀರಾ? எப்படிப்பட்ட எண்ணத்தை வச்சிருக்கிறீங்க? ಯಾವ ರೀತಿಯಾದ ಚಿಂತೆ முன்ன ಇಟ್ಟಿದ್ದೀರಾ? பேசுவது என்ன, பின்ன பேசுவது என்ன? ಮುಂದೆ ಮಾತನಾಡೋದೇನೆ, ಹಿಂದೆ ಮಾತನಾಡೋದೇನೆ. எச்சரிக்கை, ஜாக்கிரதை. ಎಚ್ಚರಿಕೆ, ಜಾಗ್ರತೆ. என் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். ನನ್ನ ದೇವರಾತ್ಮನು ನನ್ನ ಸಂಗಡ என் ஆவியானவன் மனைவிக்குள்ள இருக்கிறார். ನನ್ನ ದೇವರಾತ್ಮನು ನನ್ನ ಹೆಂಡತಿ. இது ஒரே ஆத்துமாவா செயல்படுகிறது. ಒಂದೇ ಆತ್ಮವಾಗಿ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾ இந்த ಇದ್ದಾರೆ. ஆவி ஆத்மா சரீரத்தின் சித்தம் அவருடையதாய் இருக்கிறது. ಈ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರದ ಚಿತ್ತ ದೇವರದಾಗಿದೆ. நீ எண்ணுகிற எண்ணிக்கை என்ன? ನೀನು ಎನ್ನಿಸಿಕೊಳ್ಳುವ ಚಿಂತೆ நீ ಏನು? சிந்திக்கிற சிந்தனை என்ன? ನೀನು ಮಾಡುವ ಆಲೋಚನೆ நீ ಏನು? பேசுகிற பேச்சு என்ன? ನೀನು ಮಾತನಾಡುವ ಮಾತು நீ ಏನು? பார்க்கிற பார்வை என்ன? ನೀನು ನೋಡುವ ದೃಷ್ಟಿ ಏನು? எல்லாவற்றுக்கும் மேல ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮೇಲಾದ ಒಬ್ಬರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் சித்தத்துக்கு தாழ்த்துகிறவனை கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். ಆತನ ಚಿತ್ತಕ್ಕೆ ತಗ್ಗಿಸೋನು ಒಂದು ದಿನ ಆತನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நீ ஒருவேளை தள்ளி விடலாம். ನೀನ್ ಬೇಕಾದ್ರೆ ತಳ್ಳಬಹುದು. நீ ஒருவேளை புறங்கூறலாம். ನೀನ್ ಬೇರನ್ನು ಕೊರತೆ ಹೇಳಬಹುದು. நீ ஒருவேளை அவர்களை வேறு விதமாய் எடைபட்டு பார்க்கலாம். ನೀನು ಒಂದು ವೇಳೆ ಅವರನ್ನು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ತೂಕ ಹಾಕಬಹುದು. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. ಆದ್ರೆ ದೇವರು ಹಾಗೆ ಅಲ್ಲ. என் எஜமான் அவர் மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறார். ಅವನ ಯಜಮಾನನು ಆತನ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அதனால தான் பக்தன் பாடுகிறார். ಆದ್ದರಿಂದಲೇ ಭಕ್ತನಾಡು மார்போடு அணைத்தீரே மனக்கவலை தீர்த்தீரே மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே ஒரு தாய் தேற்றுவது போ என்னேச தேற்றுவா ஒரு தாய் தேற்றுவது போ என்னேச தேற்றுவா. உங்களிடத்துல ஊழியக்காரனுக்கு தேற்றுதல் இல்லைனாலும் ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮ ಸೇವಕರನ್ನು ಸಂತೈಸಲಿಕ್ಕಾಗಲಿಲ್ಲ ಅಂದ್ರು என் பிதாவாகிய கர்த்தரிடத்தில் தேற்றுதல் உண்டு. ನನ್ನ ತಂದೆಯಾದ ದೇವರು ನನ್ನನ್ನು நீங்க ಸಂತೈಸುವರು. ஒருவேளை விசாரிக்காம போகலாம். ನೀವು ಒಂದು ವೇಳೆ ನನ್ನನ್ನು ವಿಚಾರಣೆ ಮಾಡದಿರ ಹೋಗಬಹುದು. பிதாவிடத்திலிருந்து விசாரணை வருகிறது. ಅದೇ ನನ್ನ ತಂದೆ ಬಳಿಯಿಂದ அவர் எங்களை ವಿಚಾರಿಸುವರು. விசாரிப்பா. ಆತ ನನ್ನನ್ನು ವಿಚಾರಿಸುವರು. ஆமென். ಆಮೆನ್. நானும் என் வீட்டாரும் நானும் என் மனைவி ஒரு நாள் அப்படியே புலம்பிக் கொண்டு எங்கேயோ போனோம். ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿ ಗೋಳಾಡುತ್ತಾ ಎಲ್ಲೋ ಹೊರಡ್ತಾ ಇದ್ವಿ. இவங்க சொல்றாங்க வீட்டுல ஒரு காய்கறி எதுவுமே கிடையாது. ನನ್ನ ಹೆಂಡತಿ ಹೇಳಿದ್ರು ಮನೆಯಲ್ಲಿ ಏನು ತರಕಾರಿ ಇಲ್ಲ. ஆனா வீட்டுக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த போது ಆದ್ರೆ ಹೊರಗೋಗಿ ಮನೆ ಒಳಗಡೆ ಬರುವಾಗ ஒரு மூட்டை தர்காரி அங்க இருக்கிறது. ಒಂದು ಮೂಟೆ ತರಕಾರಿ ಮನೆಯಲ್ಲಿ ಇತ್ತು. ஹல்லேலூயா. ஹalleluya. நான் அதை பார்த்த உடனேயே ನಾನು ಅದನ್ನು ನೋಡಿದ ಕೂಡಲೇ அந்த மூட்டை மேல கை வச்சு சின்ன ஒரு ஜெபம் செய்தேன். ಆ ಮೂಟೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಚಿಕ್ಕ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல ನನ್ನ ಪ್ರಾಣಾತ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ குடும்ப ரீதியான கஷ்டப்பட்ட ஆண்டவரே நாங்க. ನಾನು ಕುಟುಂಬ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಷ್ಟಪಟ್ಟೆ. அடுத்த நிமிஷத்துக்கு குழம்பு வைக்கவோ அல்லது சாப்பாட்டுக்கு வேண்டிய பொருட்கள் இல்லை என்று நினைச்ச ஆண்டவரே. ಮುಂದಿನ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾವು ಏನು ಮಾಡೋದಂತ ಆಲೋಚನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೆ. கடந்த வாரத்துல இந்த போன நாட்களில ಕಳೆದ ಹೋದ ದಿನದಲ್ಲಿ ஆண்டவர்ட்ட கேட்டோம் ஆண்டவரே. ದೇವರ ಬಳಿ ಕೇಳಿದೆ. ஆனா நாங்க வெளியே போயிட்டு வர்றதுக்கு முன்னால ಆದ್ರೆ ನಾವು ಹೊರಗೋಗಿ ಬರುವುದಕ್ಕೆ எங்க வீட்டுல ஒரு மூட்டை தர்காரி வைத்திருக்கிறீரே. ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮೂಟೆ ತರಕಾರಿ இது கொடுத்த கரங்களை நீ தொட வேண்டும். ಕೊಟ್ಟಿದ್ದ ಕರವನ್ನು ಮುಟ್ಟಬೇಕು. எங்க ஆவி ஆத்துமாவுகளை அமை சந்தோஷமாய் வாழ்த்தினது. ನನ್ನ ಪ್ರಾಣಾತ್ಮ ಶರೀರದಿಂದ ಅವರನ್ನ ಸಂತೋಷವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿದೆ. நீங்க ஒருவேளை எங்களை விசாரிக்காம போகலாம். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ನಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸದೆ அவங்களுக்கு என்ன யாரோ கொடுக்கறாங்க நீங்க நினைச்சிருக்கலாம். ಅವರಿಗೆ ಏನು ಯಾರೋ ಒಬ್ರು ಕೊಡ್ತಾರೆ. நாங்க யார்ட்டையும் போய் கை நீட்டி நிப்பதற்கு இடம் கொடுப்பதில்லை. ನಾನು ಯಾರ ಬಳಿನೂ ಕೈ ಚಾಚಿ ನಿಲ್ಲಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡೋದಿಲ್ಲ. ஒரே ஒருவர்தான். ಒಬ್ಬೇ ಒಬ್ಬರೇ. அவரிடத்தில் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை கொடுத்து விடுவோம். ಅವರ ಬಳಿ ನಮ್ಮ ಪ್ರಾಣಾತ್ಮ ಶರೀರವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೀವಿ. தேவைகளை சரியான ಅಗತ್ಯಗಳನ್ನು ಸರಿಯಾದ ವೇಳೆಯಲ್ಲಿ ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, அவர் சித்தத்துக்கு இடம் கொடுங்க. ಆತನ ಚಿತ್ತಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಡಿ. அவர் சித்தத்துக்கு விழித்திருங்க. ಆತನ ಚಿತ್ತಕ್ಕೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. அவர் சித்தத்துக்கு உங்களுடைய மண்டாட்டுகளை கொடுங்க. ಆತನ ಚಿತ್ತಕ್ಕೆ ನಿಮ್ಮ ವಿಜ್ಞಾಪಗಳನ್ನು ಕೊಡಿರಿ. அது மகிமையாய் நிறைவேறும். ಅದು ಮಹಿಮೆಯಾಗಿ ಮಾರುವುದು. மூன்றாவது நேரம் முடிந்து விட்டது. ಮೂರನೇದಕ್ಕೆ ಸಮಯ ಮುಗಿಯಿತು. மூன்றாவது ஒரு காரியம் ಮೂರನೇದು நீங்க ಒಂದು வீட்ல ಕಾರ್ಯ. போய் படித்துக் கொள்ளுங்கள். ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿಕೊಳ್ಳಿರಿ. இங்கே ஆவியானவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம். ಇಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಹೇಳುವ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯ. இங்கே 10
10 ಸ್ತ್ರೀகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். 10 ಸ್ತ್ರೀಯರನ್ನು ಗುರುತಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. 10 ಸ್ತ್ರೀகள் மணவாளனை சந்திக்க வருகிறார்கள். ಇಲ್ಲಿ 10 ಹೆಂಗಸರು ಮಧುಲಿಂಗನನ್ನು ಸಂಧಿಸಲಿಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. அவர்கள் வரும் நேரத்திலே ಅವರು ಬರುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ அவர்களுடைய ஆயத்தம் எப்படி இருந்தது? ಅವರ ಚಿತ್ತತೆ ಹೇಗಿತ್ತು? வேதத்தின் அடிப்படையில் என்ன சொல்லுகிறார்? ಸತ್ಯ ಗ್ರಂಥದ ಭಾಗದಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 5 முதல் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மத்தேயு 25ನೇ ಅಧ್ಯಾಯ 5 ರಿಂದ ನೀವು ನೋಡೋದಾದರೆ 5 புத்தி உள்ள ஸ்திரீகள், 5 ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಸ್ತ್ರೀಯರು, 5 புத்தி இல்லாத ஸ்திரீகள், 5 ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದರೆ ಸ್ತ್ರೀಯರು இவர்கள் வந்து ಇವರು ಬಂದು ಯಜಮಾನனை பார்க்க அமர்ந்திருக்கிறார்கள். ಯಜಮಾನನನ್ನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಬಂದು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. திடீர்னு நடு ராத்திரி வருகிறது. திடೀರಂತ ಮಧ್ಯರಾತ್ರಿ ಬರುತ್ತದೆ. ராத்திரி வந்தபோது ರಾತ್ರಿ ಬಂದಿದ ಕೂಡಲೇ ಯಜಮಾನ್ வருகிறார் ஆயத்தமாகுங்கள். ಮಧುಲಿಂಗನು ಬರುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ಚಿತ್ತವಾಗಿರಿ. சத்தம் அங்கே தொனிக்கிறது. ಧ್ವನಿಯಲ್ಲಿ ಕೇಳಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. உடனே 10 ஸ்திரீகளும் ஆயத்தமாகுகிறார்கள். ತಕ್ಷಣ 10 ಸ್ತ್ರೀಯರು ಚಿತ್ತವಾದರು. இரவா இருப்பதினாலே ರಾತ್ರಿಯಾಗಿರೋದ್ರಿಂದ அவளுக்கு விளக்கு என்கிற தீவெட்டி வேண்டும். ಅವರಿಗೆ ಬೆಳಕು ದೀಪ ಬೇಕಾಗಿತ್ತು. உடனே தன் கையில் இருக்கிற தீபந்தங்களை கொளுத்துகிறதற்கு ஆயத்தப்படுகிறார்கள். ತಕ್ಷಣ ತನ್ನ ಕೈಯಲ್ಲಿರುವ ದೀಪವನ್ನು ಹಚ್ಚಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದರು. 5 பேருடைய விளக்கு எரிய ஆரம்பிக்கிறது. 5 ಜನರ ಬೆಳಕು ಉರಿಯಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿತು. 5 பேருடைய விளக்கு எரியவில்லை. 5 ಜನರ ಬೆಳಕು ಉರಿಯಲಿಲ್ಲ. உடனே 5 பேர் இந்த 5 பேரிடத்தில் கேட்கிறார்கள். ಈ 5 ಜನರು ಇನ್ನೊಬ್ಬ 5 ಜನರ ಹತ್ರ ಕೇಳ್ತಾರೆ. ಯಜಮಾನ್ வருகிறார் என்று சத்தம் வந்து விட்டது. ಮಧುಲಿಂಗನು ಬರುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬ ಧ್ವನಿ ಕೇಳುತ್ತಾ ಇದೆ. நாங்களும் ஆயத்தமாய் இருக்கிறோம். ನಾವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀವಿ. ஆனா எங்கள் தீவெட்டிகள் எரியவில்லை. ಆದರೆ ನಮ್ಮ ದೀಪಗಳು ಉರಿಯುತ್ತಾ ಇಲ್ಲ. எங்க விளக்கு எரியவில்லை. ನಮ್ಮ ದೀಪಗಳು ಹಚ್ಚಿ ಉರಿಯಲಿಲ್ಲ. எங்க விளக்கு எரியவில்லை. ನಮ್ಮ ದೀಪಗಳು ಉರಿಯಲಿಲ್ಲ. கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கள். ಸ್ವಲ್ಪ ಎಣ್ಣೆ ಕೊಡಿ. எங்க விளக்கு எரியட்டும். ನಮ್ಮ ಬೆಳಕು ಎರಿಯಲಿ. ஹல்லேலூயா. உடனே இந்த 5 ஸ்திரீகள் சொல்லுகிறார்கள், ತಕ್ಷಣ ಈ 5 ಸ್ತ್ರೀಯರು ಹೇಳುತ್ತಾರೆ, எங்களுக்கே குறைவாய் இருக்கிறது. ನಮ್ಮಲ್ಲೇ ಕೊರತೆಯಾಗಿದೆ. ಯಜಮಾನ್ வருவதற்கு லேட் ஆனதுனால ಯಜಮಾನ್ ಬರಲಿಕ್ಕೆ ಲೇಟ್ ಆಗುತ್ತಾ ಇರೋದ್ರಿಂದ எண்ணெய் குறைவாகத்தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். ಎಣ್ಣೆ ನಾವು ಸ್ವಲ್ಪವೇ ಇಟ್ಟಿದ್ದೀವಿ. எங்களுக்கு போதுமானதாய் இருக்கிறது. ನಮಗೆ ಇದು ಸಾಕಷ್ಟಾಗಿದೆ. நீங்க வேணா போய் வாங்கி கொண்டு வாருங்கள். ನೀವು ಬೇಕಾದ್ರೆ ಹೋಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬನ್ನಿರಿ. அசால்ட்டா இருப்பவர்கள், ಅಸಾಲ್ಟ್ ಆಗಿ ಇದ್ದವರು, நித்திர மயக்கத்தில் இருக்கிறவர்கள், ತೂಕಡಿಸ್ತಾ ಇದ್ದವರು, ஆத்மா ஆவி சரீரம் தூக்கத்தில் விட்டவர்கள், ಪ್ರಾಣಾತ್ಮ ಶರೀರ ನಿದ್ದೆಯಲ್ಲಿ ಇದ್ದವರು, அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம், ಮತ್ತೆ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ, நாளை பார்த்துக்கொள்ளலாம் ನಾಳೆ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ என்று அசால்ட்டா இருந்தவர்கள் ಅನ್ನುತ್ತಾ ಕೇವಲವಾಗಿದ್ದವರು இப்பொழுது புறப்பட்டு போகிறாங்க. ಇವಾಗ ಹೊರಟಿ ಹೋಗುತ್ತಾರೆ. எதற்கு? ಯಾತಕ್ಕೆ? எண்ணெய் வாங்குவதற்காக. ಎಣ್ಣೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். இவர்கள் போன உடனேயே ಇವರು ಹೋಗಿದ ಕೂಡಲೇ ಯಜಮಾನ್ வந்து விட்டார். ಯಜಮಾನನು ಬಂದು ಬಿಟ್ಟರು. ಯಜಮಾನ್ வந்து விட்டார். ಯಜಮಾನನು ಬಂದು ಬಿಟ್ಟರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தமான மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தமான என் பிரியமே நீருபவதி எழுந்து வா என்னை சரி சந்திக்கவே. ஓ பிரியமே நீருபவதி எழுந்து வா என்னை சரி சந்திக்கவே. மணவாளன் வர ஆயத்தமாயிட்டா. ಮಧುಲಿಂಗನು ಬರಲಿಕ್ಕೆ மணவாட்டி ಚಿತ್ತವಾದರು. ஆயத்தப்படு. ಮಧುಮಕ್ಕಳು ಚಿತ್ತವಾಗು. 5 பேர் ஆயத்தம். 5 ಜನರ ಚಿತ್ತತೆ. 5 பேர் ஆயத்தம் இல்லை. 5 ಜನರ ಚಿತ್ತವಿಲ್ಲ. ஆயத்தம் இல்லாதவர்கள் வெளியே போகிறார்கள். ಆಯತ್ತವಾದವರು ಒಳಗೋಗುತ್ತಾರೆ. ஆயத்தமாக இருக்கிறவர்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள். ಆಯತ್ತವಾಗಿರುವರು ಆಯತ್ತವಾಗಿ. மணவாளன் வந்து கதவை திறந்து விட்டார். ಅಲ್ಲಿ ಮಧುಲಿಂಗನು ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆದುಬಿಟ್ಟರು. வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுகிறது, ಪ್ರಕಟಣೆ இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன். ಇಗೋ ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಂತು ಬಾಗಿಲನ್ನು ತಟ್ಟುತ್ತೇನೆ. எப்ப வருவான்னு மணவாளன் வருவான்னு தெரியாது. ಯಾವಾಗ ಮಧುಲಿಂಗನು ಬರುತ್ತಾರೆ ಎಂಬುದು ಗೊತ್ತಿಲ್ಲ. அவர் பகலிலும் வரலாம், ಆತನ ಹಗಲಲ್ಲಿ ಬರಬಹುದು, சாயங்காலத்திலும் வரலாம், ಸಂಜೆನೂ ಬರಬಹುದು, ராத்திரிலும் வரலாம், ರಾತ್ರಿನೂ ಬರಬಹುದು, வெடிகாலிலும் வரலாம், ಮುಂಜಾನೆ ಬರಬಹುದು, கோழி கூவும்போது வரலாம். ಕೋಳಿ ಕೂಗುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ஆயத்தமா ಬರಬಹುದು. இருக்கிறாயா? ನೀನು ಚಿತ್ತವಾಗಿದೆಯಾ? மணவாளன் சத்தம் கேட்க ஆயத்தமா இருக்கிறாயா? ಮಧುಮಗನ ಧ್ವನಿಯನ್ನು ಕೇಳಲಿಕ್ಕೆ ಚಿತ್ತವಾಗಿದ್ದೀರಾ? ஆயத்தமா இருந்தவர்கள் பார்க்கிறார்கள். ಚಿತ್ತವಾಗಿದ್ದವರು ನೋಡುತ್ತಾರೆ. அவங்க உள்ளே வரவேற்றார். ಅವರನ್ನು ಬರಮಾಡಿದರು. உடனே கதவை அடைத்து விட்டார். ತಕ್ಷಣ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತು. ஆயத்தம் இல்லாதவர்கள் போன
போனார்கள், ಚಿತ್ತತೆ ಇಲ್ಲದವರು ಹೋದರು, திரும்ப வருகிறார்கள். ಮತ್ತೆ ಬರುತ್ತಾರೆ. வந்தபோது இந்த 5 பெண்களை காணவில்லை. ಬಂದಾಗ 5 ಸ್ತ್ರೀಯರನ್ನು ಕಾಣಿಸಲಿಲ್ಲ. நிம்மதியை இழந்தவர்களாய், ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡವರಾಗಿ, துக்கம் பெருகினவர்களாய், ದುಃಖ ಹೆಚ್ಚಾದವರಾಗಿ, கண்ணீர் விட்டவர்களாய், ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿದವರಾಗಿ, ಯಜಮಾನನೇ, ஆண்டவனே, தேவரே, கதவை திறவும், ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆಯಿರಿ, கதவை திறவும், ಬಾಗಿಲನ್ನು கதவை ತೆರೆಯಿರಿ, திறவும். ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆಯಿರಿ. கங்கை திறப்பதற்கு யாரும் இல்லை. ಅಲ್ಲಿ ಬಾಗಿಲನ್ನು கதவு ತೆರೆಯಲಿಕ್ಕೆ ಯಾರಿಲ್ಲ. பூட்டப்பட்டாயிற்று. ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. சத்தம் மறுபடி வருகிறது. ಧ್ವನಿ ಮತ್ತೆ ಬರುತ್ತಾ ಇದೆ. உன்னை அறியே, ನಿನ್ನನ್ನು ತಿಳಿಯೇ, உங்களை யாரென்று தெரியவில்லை. ನಿಮ್ಮನ್ನು ಯಾರಂತ ನನಗೆ ತಿಳಿಯಲಿಲ್ಲ. மணவாளன் சத்தம் கேட்பதற்கு உன் செவி திறந்திருக்கிறதா? ಮಧುಲಿಂಗನ ಶಬ್ದ ಕೇಳಲಿಕ್ಕೆ ನಿನ್ನ ಕಿವಿ உன் ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ? ஆவி ஆத்மா சரீரம் விழித்திருக்கிறதா? ನಿನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದೆಯಾ? நீ ஆயத்தமா இருக்கிறாயா? ನೀನು ಚಿತ್ತತೆಯಾಗಿದೆಯಾ? அவர் சித்தத்துக்கு உன்னை தந்திருக்கிறாயா? ಆತನ ಚಿತ್ತಕ್ಕೆ ನಿನ್ನನ್ನು ಕೊಟ್ಟಿದೆಯಾ? 5 பெண்கள் கதவுக்குள்ளே போய்விட்டார்கள். 5 ಸ್ತ್ರೀಯರು ಒಳಗಡೆ ನುಗ್ಗು ಬಿಟ್ಟರು. கதவு பூட்டப்பட்டாயிற்று. ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಾಯಿತು. 5 பெண்கள் திறக்கப்படாதபடி புலம்பி தவிக்கிறார்கள். ಮಿಕ್ಕಿರುವಂತ 5 ಸ್ತ್ರೀಯರು ಹೊರಗಿದ್ದು ಗೋಳಾಡುತ್ತಾ இங்க ಇದ್ದಾರೆ. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನರ ಚಿತ್ತವಾಗಿದ್ದೀರಾ? மணவாளன் வரும்போது நான் அவரோடு செல்வேன். ಮದುಮಗನು ಬರುವಾಗ ಆತನ ಸಂಗಡ ನಾನು ಹೋಗುವೆ. மணவாளன் வரும்போது மணவாட்டியா நான் போவேன். ಮಧುಲಿಂಗನು ಬರುವಾಗ ಮದುಮಗಳಾಗಿ ನಾನು ಹೋಗುವೆ. வீதி வீதியா தெரு தெருவா கடத்தடு கடக்கடையாய் சோக்காய் நடக்கிற அன்பு மகனே மகளே, ಬೀದಿ ಬೀದಿಯಾಗಿ ಅಂಗಡಿ ಅಂಗಡಿ ತಿರುಗಾಡ್ತಿರುವ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ನಾಳೆ ನೋಡಿಕೊಳ್ಳನಂತ ಓಡುತ್ತಾ ಇರುವಂತ ದೇವ ಜನರೇ, இதே போல் ஒரு நாள் உங்கள் விளக்கு எரியாது. ಇದೇ ರೀತಿ ನಿಮ್ಮ ದೀಪವು ಒಂದು ದಿನ ಹಚ್ಚಿ ಉರಿಯುವುದಿಲ್ಲ. நீ இங்கேயோ அங்கேயோ கேட்டாலும் திறக்கப்படாது. ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಕೂಗಾಡಿದ್ರು ಬಾಗಿಲು ತೆರೆಯಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. நடு ராத்திரிலோ பகலிலோ எஜமான் வந்து விடுவார். ಮತ್ತೆ ರಾತ್ರಿ ಆಗಲೂ ಯಜಮಾನನು ಬಂದು ಬಿಡುತ್ತಾರೆ. நீ ஆடம்பரமாய் வாழ நினைக்கிறாயா? ನೀನು ಆಡಂಬರವಾಗಿ ಬದುಕಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀಯಾ? சம்பாதனை வேணும்னு ஓடுகிறாயா? ದುಡಿದು ಸಂಪಾದನೆ ಬೇಕಂತ ಓಡುತ್ತೀಯಾ? இவன் தான் எனக்கு வாழ்க்கை, இவன் தான் எனக்கு வாழ்க்கைன்னு பின்னே திரிகிறாயா? ಇವನೇ ನನ್ನ ಬದುಕು, ಇವಳೇ ನನ್ನ ಜೀವನ ಅಂತ ಓಡುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? எது உனக்கு சந்தோஷம்? ಯಾವುದು ನಿಮಗೆ ಸಂತೋಷ? எஜமான் வரும்பொழுது அவரோடு செல்வதோஷமா? ಯಜಮಾನನು ಬರುವಾಗ ಆತನ ಜೊತೆ ಸೇರುವುದು ಸಂತೋಷವೇ? எஜமான் வரும்போது நீ கைவிடப்பட்டு கதவை டோர் அடைக்கப்பட்டது உனக்கு சந்தோஷமா? ಯಜಮಾನನು ಬರುವಾಗ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಡುವುದು ನಿನಗೆ ಸಂತೋಷವೇ? நீ யார வேணாலும் ஏமாத்தலாம். ನೀನು ಯಾರನ್ನು ಬೇಕಾದ್ರೆ சபையை ஏமாத்தலாம். ಸಭೆಯನ್ನು ಏಮಾರಿಸಬಹುದು. சபை நடத்துகிற ஊழியக்காரரை ஏமாத்தலாம். ಸಭೆ ನಡೆಸುವಂತ ಸೇವಕರನ್ನು ಏಮಾರಿಸಬಹುದು. உன் பரிசுத்த ஆவியானவரை ஏமாத்தலாம். ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ದೇವರ ಆತ್ಮನನ್ನು ஒரு நாள் நீ ಏಮಾರಿಸಬಹುದು. கைவிடப்படும் போதுதான், ಒಂದು ದಿನ ನೀನು ಕೈ ಬಿಡಲ್ಪಡುವಾಗ, உன் ஆவி ஆத்மா சரீரம் அழும்போதுதான், ನಿನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರ ಅಳುವಾಗ அன்றைக்கு உன் வேதனை தெரியும். ಆವತ್ತು ನಿನ್ನ ವೇದನೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த மத்தேயு நீங்க வீட்ல போய் படிச்சு பாருங்க. ಈ ಮತ್ತೇಯನು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಿರಿ. வீட்ல போய் படிச்சு பாருங்க. ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಿರಿ. 25ஆம் அதிகாரத்தை 25ನೇ ಅಧ್ಯಾಯ 1லிருந்து 13 வசனங்களை பாருங்க. 1ರಿಂದ 13 ವಚನಗಳನ್ನು ನೋಡಿರಿ. வேதனையும் துக்கம் நிறைந்த காரியமாய் இருக்கிறது. ವೇದನೆ ದುಃಖ ತುಂಬಿದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. வேதனையோடு நீ செல்ல வேண்டாம். ವೇದನೆಯಿಂದ ನೀನು ಹೋಗಬೇಡ. துக்கத்தோடு வாழ வேண்டாம். ದುಃಖದಿಂದ ಬದುಕಬೇಡ. நீதிமொழிகள் 24 23 சொல்லுகிறது. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 24 23 ಹೇಳುತ್ತದೆ. நீதிமொழிகள் 6 9 10 சொல்லுகிறது. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 6 9 10 ಹೇಳುತ್ತದೆ. நீதிமொழிகள் 20 13 சொல்லுகிறது. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 20 13 துக்கத்தை ಹೇಳುತ್ತದೆ. விரும்பாதே, ನಿದ್ದೆಯನ್ನು நீ ಇಷ್ಟಪಡಿಸಿದರೆ தரித்திரனாவாய். ನೀನು நீ ದರಿದ್ರವಾಗುವೆ. தூக்கத்தை விரும்பாதே, ನೀನು ತೂಕಡಿಸುವುದನ್ನು நீ ಇಷ್ಟಪಟ್ಟರೆ கைவிடப்படுவாய். ನೀನು ಕೈ ಬಿಡಲ್ಪಡುವೆ. நீ தூக்கத்தை விரும்பாதே, ನೀನು ತೂಕಡಿಸುವುದನ್ನು நீ ಇಷ್ಟಪಟ್ಟರೆ அலங்கோலப்படுவாய். ನೀನು ಅಲಂಗೋಲವಾಗುವೆ. எபேசியர் 5:14 சொல்லுகிறது. ಎಫೆಸರ್ 5:14 உன் ಹೇಳುತ್ತದೆ. ஆவி ஆத்துமா விழித்திருக்குமானால் ನಿನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಎಚ್ಚರಿಕೆ நீ ಕೊಟ್ಟಿದ್ದರೆ கர்த்தரின் மகிமையை நீ காண்பாய். ನೀನು ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು இந்த ಕಾಣುವೆ. எபேசியர்ல சொல்லுகிறான், நீ விழித்திருக்க வேண்டும் என்று ಈ சொல்லுகிறான். ಎಫೆಸರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ ನೀನು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ದೇವರಾತ್ಮನು உன்னோடு ಇವತ್ತು பேசிக் கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮ ಸಂಗಡ உன் ಮಾತನಾಡುತ್ತಾ ஆவி ಇದೆ. ஆத்துமா விழித்திருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಎಚ್ಚರಿಕೆ உன் ಕೊಂಡಿರಬೇಕು. ஆவி ஆத்துமா தூங்காம இருக்குமானால் ನಿಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ತೂಕಡಿಸದೇ ಇರುವುದಾದ್ರೆ உனக்கு ஒரு நிம்மதியை கர்த்தர் தருவார். ನಿಮಗೊಂದು ನೆಮ್ಮದಿನ ಸ್ವಾಮಿ நான் ಕೊಡುತ್ತಾರೆ. தூங்கினா போதும், ನಾನು ನಿದ್ದೆ ಮಾಡಿದ್ರೆ ಸಾಕು, நிம்மதி இழந்துருவேன். ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன் ஆவியில விழித்துக் கொண்டிரு. ನಿನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ நீ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಡಿರು. ஆத்துமாவில விழித்துக் கொண்டிரு. ನಿಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ உன் ಕೊಂಡಿರು. சரீரத்தில் விழித்துக் கொண்டிரு. ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಂಡಿರು. எஜமானன் ஒரு நாள் வரப்போகிறார். ಯಜಮಾನನು ಒಂದು ದಿನ அவர் ಬಂದೇ வரும் ಬರ್ತಾರೆ. நேரம் நீ ஆயத்தமாய் இருப்பாயா? ನೀನ್ ಬರುವ ಅವ್ರು ಬರುವಾಗ ನೀನ್ ಚಿತ್ತವಾಗಿರುವೆ. எதை செய்தாலும்
செய்தாலும் ಯಾವುದನ್ನು ಮಾಡಿದರೂ முழங்கால் படியிட்டு ಮೊಣಕಾಲಾಗಿ பிதாவாகிய கர்த்தராகிய இயேசுவிடத்தில் ತಂದೆಯಾದ ಯೇಸುವಿನ ಬಳಿ அவர் சித்தத்தை கேளு, ಆತನ ಚಿತ್ತವನ್ನು அப்பொழுது ಕೇಳಿರಿ, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ಆಗ ನೀನು ஒரு ಆಶೀರ್ವಾದವಾಗಿ வேலையானாலும் சரி, ನಿನ್ನ ಕೆಲಸವಾಗಿರಬಹುದು, உனக்குரிய பண பிரச்சனையானாலும் சரி, ನಿನ್ನ ಹಣದ உன் வீட்டு ಅಗತ್ಯವಾಗಿರಬಹುದು, பிரச்சனையானாலும் சரி, ನಿನ್ನ ಮನ உன் ಕಷ್ಟವಾಗಿರಬಹುದು, சரீர காரியமானாலும் சரி, ನಿನ್ನ ಶರೀರ உன் ವಿಷಯವಾಗಿರಬಹುದು, குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, ನಿನ್ನ ಕುಟುಂಬ உன் ಜೀವನವಾಗಿರಬಹುದು, திருமணமானாலும் சரி, ನಿನ್ನ ಮದುವೆ கர்த்தர் ವಿಷಯದಾಗಿರಬಹುದು, சித்தம் இல்லாம கால் வைக்காத ದೇವರ ಚಿತ್ತ ಇಲ್ಲದಿರ வாலிபனே வாலிப மகளே, ಯೋನಸ್ತನೇ கர்த்தர் ಯೋನಸ್ತ ಮಗಳೇ, சித்தம் இல்லாத நீ அலைந்து திரியாத ದೇವರ ಚಿತ್ತವಿಲ್ಲದಿರ ತಿರುಗಾಡಬೇಡ, வாலிப பிள்ளைகளே, ಯೋನಸ್ತ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் சித்தம் இல்லாம மனம் போன போக்குக்கு இடம் கொடுக்காத, ದೇವರ ಚಿತ್ತವಿಲ್ಲದಿರ ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನ ಪ್ರಕಾರ ನಡೆಯಬೇಡ, நீ யாரு கண்ணுக்கும் அலங்கோலமா தெரிய வேண்டாம், ನೀನು ಯಾರ ಕಣಗೂ ಅಲಂಗೋಲವಾಗಿ ಕಾಣಬೇಡ, பரிசுத்த தூதர்களுக்கு நீங்க அலங்கோலமாய் தெரிய வேண்டும். ಪರಿಶುದ್ಧ ದೇವರಿಗೆ ಅಲಂಕಾರವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು அவருடைய ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ, கரத்தில் நீ ஒப்பு கொடுப்பாயா? ಆತನ ಕರದಲ್ಲಿ ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೀರಾ? இன்னும் பேச வேண்டியது அநேகமாய் இருக்கிறது. ಇನ್ನು ಮಾತನಾಡಬೇಕಾದುದು நேரம் முடிந்து விட்டது. ಸಮಯ ಮುಗಿಯಿತು. அப்படியே கண்களை மூடுங்கள். ಹಾಗೆ ಎಲ್ಲ ಕಣ್ಣುಗಳನ್ನು உங்களை ಮುಚ್ಚೋಣ. கர்த்தரிடத்தில் கொடுங்க. ನಿಮ್ಮನ್ನು ದೇವರ ಬಳಿ நான் ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. தூங்கிவிட்டால், ನಾನು என் ತೂಕಡಿಸಿದರೆ, ஆவி ஆத்துமா சரீரம் தூங்கிவிட்டால், ನನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರ ನಿದ್ದೆಕೊಂಡರೆ எனக்கு நிம்மதி இருக்காது. ನನಗೆ ನೆಮ್ಮದಿ நான் ಇರುವುದಿಲ್ಲ. தேடுகிற நிம்மதி எங்கே? ನಾನು ಹುಡುಕುವ ನೆಮ್ಮದಿಯಲ್ಲಿ சரீர ஆசைக்காக, ಶರೀರ ಆಸೆಗಾಗಿ, ஆத்தும ஆசைக்காக, ಆತ್ಮ ಆಸೆಗಾಗಿ, ஆவியின் ஆசைக்காக ಪ್ರಾಣದ ಆಸೆಗಾಗಿ நான் இடம் கொடுப்பேன். ஆனால் ನಾನು ಜಾಗ ಕೊಡುವುದಾದರೆ எனக்குரிய நிம்மதி இழந்து போய்விடும். ನನ್ನ ನೆಮ್ಮದಿ ನಾನು இப்ப ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நான் புரிந்து கொண்டேன். ಇವಾಗ ನಾನು ತಿಳಿದುಕೊಂಡೆ, எனக்காக தான் இந்த வார்த்தை, ಏನಕ್ಕೆ ಈ ಬದ எனக்காக தான் இந்த வார்த்தை. ನನಗಾಗಿ ಈ இதை ಮಾತು, நான் தீர்க்க தரிசனமாய் எடுத்துக்கொள்ளுகிறேன். ಇದನ್ನು ನಾನು ಪ್ರವಾದನೆಯಾಗಿ இதை ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நான் தீர்க்க தரிசனமாய் எடுத்துக்கொள்ளுகிறேன். இந்த செய்தி கேட்ட தேவ பிள்ளையே, ಈ ಸುದ್ದಿಯನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇರುವಂತ ದೇವ ಜನ, உனக்காக வந்த வார்த்தை பிடித்துக்கொள். ನಿನಗಾಗಿ ಬಂದ ಮಾತನ್ನು ಹಿಡಿದುಕೋ. கவனம், ஜாக்கிரதை, ಎಚ್ಚರಿಕೆ, ஜாக்கிரதை. ಜಾಗ್ರತೆ, ಜಾಗ್ರತೆ. தேவன் உன்னை எச்சரிக்கப்படுத்துகிறார். ದೇವರು ನಿನ್ನ ಎಚ್ಚರಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. உன்னை அர்ப்பணம் பண்ணு. ನಿನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿ, தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ, தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ, அவருடைய ஆசீர்வாதம் உன்மேல் வருகிறது. ಆತನ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ಮೇಲೆ My ಬರುತ್ತಾ ಇದೆ. God, எழுந்து நின்று உன் ஆவி ஆத்துமா சரித்து ஒப்புக்கொடு. ಎದ್ದು ನಿಂತು ನಿಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರ ஒரே ஒரு செகண்ட் எல்லாரும் எழுந்து நின்று ಒಂದೇ ಒಂದು ಕ್ಷಣವು ಎಲ್ಲರೂ உங்க ஆவி ஆத்துமா சரித்து ஒப்புக்கொடு. ನಿಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. நீ தூங்கி விட்டால் ನೀನು ತೂಕಡಿಸಿದರೆ நிம்மதியை இழந்து போவே. ನೆಮ್ಮದಿಯನ್ನು உன் ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯ. ஆவி ஆத்துமா சரீரம் விழித்துக் கொண்டால் ನಿಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರ பரலோக ಎಚ್ಚರಿಕೆಗೊಂಡರೆ தேவனிடத்திலிருந்து உனக்கு நிம்மதி வரும். ಪರಲೋಕ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ನಿಮಗೆ ನೆಮ್ಮದಿ வாலிபம் ಸಿಗುತ್ತದೆ. ஆசீர்வாதமாய் மாறும். ನಿಮ್ಮ ಯೌವನಸ್ಥವು உன் ಆಶೀರ್ವಾದ, வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ನಿಮ್ಮ ಬದುಕು உன் ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವುದು, குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವೆ. பெற்றோரே, பெற்றோரே, ಎತ್ತಿದವರೇ, கர்த்தருக்குள் விழித்திருங்கள். ದೇವರಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಂಡಿರಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ದೇವರು விரும்புகிறார். ನಿಮ್ಮನ್ನು உன் ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ குடும்பம் ராத்திரி பகல் விழித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಹಗಲು ರಾತ್ರಿ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. விழித்திருந்தா ஜெயம் பெறுவீர்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದರೆ ಜಯವನ್ನು வெற்றி ಹೊಂದಿರಿ. உங்கள் மேல் வருகிறது. ಜಯ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. தேவ ஆசீர்வாதம் உங்கள் தலைமேல் இறங்குகிறது. ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ அன்பு ಬರುತ್ತದೆ. மகளே, ನನ್ನ உன் ಪ್ರೀತಿಯ கணவனை ಮಗನೇ, நினைத்து புலம்பின நாட்களை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். நீ அழுது கொண்டு வந்திருக்கிறாய். ನೀನು ಅಳುತ್ತಾ ಬಂದಿದೀಯಾ? தரித்திரத்திலிருந்து நீ ஜெயம் பெறுவே. ದರಿದ್ರದಿಂದ ಜಯಕೊಳ್ಳುವೆ. நீ விரும்பின வாழ்க்கை உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ನೀನು ಇಷ್ಟಪಟ್ಟ ಜೀವನ ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ இங்கே ಮಾರುತ್ತದೆ. 3 விதமான பெண்களை நான் பார்க்கிறேன். ಇಲ್ಲಿ 3 ರೀತಿಯಾದ ಹೆಂಗಸರನ್ನು ನಾನು விரும்பி ನೋಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. திருமணம் செய்து கொண்டீர்கள். ಇಷ್ಟಪಟ್ಟು ಮದುವೆ ஆனா ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೀರಾ. இன்னைக்கு வாழ்க்கையில மன உடைந்து போயிருக்கிறீர்கள். ಆದ್ರೆ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಮನ ಹೊಡೆದು துக்கத்தோடு ಹೋಗಿದೆ. இருக்கிறீர்கள். ದುಃಖದಿಂದ ಇದ್ದೀರಾ. உங்க துக்கத்தை நான் மாற்றுவேன் சொல்லுகிறார். ನಿಮ್ಮ ದುಃಖವನ್ನೇ ನಾನು உன் ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ ஆவி ಅಂತ ಇದ್ದಾರೆ. ஆத்துமா சரீரத்தை விழித்துக் கொண்டால் ನಿಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆಗೊಂಡರೆ நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆ. மறுபடியும் நீங்க துளிர் விட்டு எழும்புவீர்கள். ಮತ್ತೆ ನೀವು ಚಿಗುರು உங்கள் ಬಿಡುವಿರಿ. ஆசீர்வாதம் பெருகும். ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಹೆಚ್ಚಾಗುವುದು. நீங்க ஜெயமா இருப்பீர்கள் என்று ನೀವು கர்த்தர் ಜಯವಾಗಿ சொல்லுகிறார். ಇರುವಿರಿ ಅಂತ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. கலங்க வேண்டாம் மகளே, ಗೋಲಾಡಬೇಡ ಮಗಳೇ. மகளே கலங்க வேண்டாம். ಓ ಸಂಕಲ್ಪ ಪಡಬೇಡ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ. 2 தாயுடைய கண்ணீரை நான் பார்க்கிறேன். ಎರಡು ತಾಯಿಯಂದ್ರ ಕಣ್ಣೀರು மனம் ನೋಡಿ புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். ಮನ ಹೊಡೆದು உங்க ಗೋಳಾಡುತ್ತೆ. புலப்பம் மாறுன்னு சொல்றார். ನಿಮ್ಮ ಸಂಕಲ್ಪವು ಮಾರುತ್ತದೆ. இன்னும் 2 சகோதரியை நான் பார்க்கிறேன். ಇನ್ನ ಎರಡು ಸಹೋದರಿ ನೋಡುತ್ತಾ வாழ்க்கையில மன உடைந்து போய் இருக்கிறார். ಜೀವನದಲ್ಲಿ ಮನ ಹೊಡೆದು ಹೋಗಿದ್ದೀರಾ. கணவனுடைய நிலையை நினைச்சு நினைச்சு அழுகிறாய், புலம்புகிறாய். ಗಂಡನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೆನೆಸಿ ನೆನೆಸಿ ಅಳುತ್ತಾ இப்போது ಗೋಳಾಡ್ತಾ ಇದೆ. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ಇವಾಗ ದೇವರು ನಿನ್ನ ನೋಡಿ சீக்கிரத்தில் நீ ஜெயம் பெறுவாய். ಬೇಗನೆ ನೀನು ಜಯ ಕೊಳ್ಳುವೆ. என் நாம உனக்கு தரிக்கப்பட்டதை நீ மற்றவர்களுக்கு சொல்லுவ மகளே. ನನ್ನ ನಾಮ ಧರಿಸಲ್ಪಡದು ನೀನು ಬೇರೆಯವರಿಗೆ ಹೇಳುವ ಮಗಳೇ. கணவன் மனைவியாய் இந்த ஸ்தலத்துக்கு
ஸ்தானத்துக்கு வருவீர்கள். ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರುವಿರಿ. நாம உங்கள் மேல் மகிமைப்படும். ನನ್ನ ನಾಮ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಮಹಿಮೆ ಪಡುವುದು. நான் தெரியாமல் வழியிலே நாமே கை வைத்து விட்டேன். ನಾನು ತಿಳಿದಿರ ದಾರಿಯಲ್ಲಿ ನಾನೇ ಕೈ ಇಟ್ಟು ಬಿಟ್ಟೆ. பாதை மாறி விட்டது. ನನ್ನ ದಾರಿ ತಪ್ಪಿತು. என் குடும்பம் இன்னைக்கு வேதனையோடு இருப்பதற்கு காரணம் நான் தான். ನನ್ನ ಕುಟುಂಬ ಇವತ್ತು ವೇದನೆ ಆಗಿರೋದಕ್ಕೆ ಕಾರಣ ನಾನೇ. சகோதரனே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರನೇ, கணவனே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಗಂಡನೇ ಅಂತ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. சரீரம் விட்டு சரீரத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ಶರೀರಕ್ಕೆ ಶರೀರ ಜಾಗ ಕೊಡಬೇಡ. உன் இருதயத்திலே ஆசிக்கிற உன் ஆசை என்ன? ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಷ್ಟಪಡುವ ಆಸೆ உன் ಏನು? மனைவி ಬಿಟ್ಟು வேறொரு சரீரத்தை ஆசைப்பட வேண்டாம். ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಶರೀರಕ್ಕೆ ಆಸೆ ಬೇಡ. மனம் திரும்புதல் வரட்டும். ನಿನಗೊಂದು ಮನ ತಿರುಗುದಲ್ ಬರಲಿ. மனைவிடத்தை பொய் பேசுகிறாயா? ಹೆಂಡತಿ ಬಳಿ ಸುಳ್ಳಾಡುತ್ತಾ ಇದೆಯಾ? பொய் பேசுகிறாயா? ಸುಳ್ಳು ನುಡಿತಾ ಇದೆಯಾ? உன் பொய்யை தூக்கி வெளியே போடு. ನಿನ್ನ ಸುಳ್ಳನ್ನು ತೆಗೆದಾಕು. கைவிடப்படுவதற்கு இடம் வேண்டாம். ನೀನು ದಾರಿಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಳ್ಳಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಡು. மனம் திரும்பு மகனே. ಮನ ತಿರುಗು ಮಗನೇ. நான் இப்போதல்ல, ನಾನು ಇವಾಗಲ್ಲ, நான் நடந்த நாட்கள் முடிந்து விட்டது. ನಾನು ನಡೆದಿದ್ದ ದಿನಗಳು ಮುಗಿಯಿತು. ஆனா அர்ப்பணம் எங்கே? ಆದ್ರೆ ನಿನ್ನ எதற்கு பொய் சொல்லி சுத்தி திரிகிறாய்? ಯಾರ ಬಳಿ ಸುಳ್ಳು ಹೇಳುತ್ತಾ ತಿರುಗಾಡುತ್ತಾ? வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம். ಬೇಡ, ಸುಳ್ಳು ಹೇಳಬೇಡ. உன் ஆவி ஆத்மா சரீரம் பொய் சொல்வதற்கு இடம் கொடுக்க ನಿನ್ನ வேண்டாம். ಪ್ರಾಣಾತ್ಮ ಶರೀರ ಸುಳ್ಳು ಆಡುವುದಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಡಬೇಡ. இப்பொழுதே உன் ஆவி ஆத்மா மனம் திரும்ப வேண்டும். ಇವಾಗಲೇ ನಿಮ್ಮ ಪ್ರಾಣಾತ್ಮ ಶರೀರವು ಎಚ್ಚರಿಕೆ உன் ಕೊಳ್ಳಲಿ. சொந்த சரீரத்தை நீ ஏமாற்றுகிறாய். ನಿನ್ನ ಸ್ವಂತ ಶರೀರವನ್ನು ಏಮಾರಿಸುತ್ತಾ ಇದೆಯಾ? இன்றைக்கு இப்போ இந்த நிமிஷம் ಈ ಕ್ಷಣ உன்னை அர்ப்பணம் பண்ணு. ನಿನ್ನನ್ನು நீ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. முழுமையாய் மனைவி இடத்துல போய் சொல்ல வேண்டாம். ನಿನ್ನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಬಳಿ ಹೇಳಬೇಡ. நான் உன் கண்களுக்கு மறைவாக தவறு செய்து விட்டேன். ನಾನು ನಿನ್ನ ಕಣ್ಣಿಗೆ ಮರೆಯಾಗಿ ತಪ್ಪು ಮಾಡಿಬಿಟ್ಟೆ. என்னை மன்னித்து விடுன்னு கேளு. ನನ್ನ ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡು ಅಂತ ಕೇಳು. உன் தலை மேல என் ஆசீர்வாத மழை பெய்யும். ನಿನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಳೆ நீ ಸುರಿಯುವುದು. அலைந்து திரிய வேண்டாம். ನೀನು ಅಲೆದು ತಿರುಗಾಡಬೇಡ. சகோதரி, ಸಹೋದರಿ, ஏற்றுக்கொள்வாயாக. ಹೊಂದಿಕೊಳ್ಳು. அன்பு மகளே, ಪ್ರೀತಿಯ ಮಗಳೇ, ஏற்றுக்கொள்வாயாக. ಕ್ಷಮಿಸು. கை கோர்த்து நில்லு. ಕೈ ಜೋಡಿಸಿ ನಿಲ್ಲು. உன் ஆசீர்வாதம் பெருகும். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಹೆಚ್ಚಾಗುವುದು. மகளே, கை கோர்த்து நில்லு. ಮಗಳೇ, ಕೈ ಜೋಡಿಸಿ ನಿಲ್ಲು. நீ ஆசீர்வாதத்தை பெறுவாய். ನೀನು ಆಶೀರ್ವಾದವನ್ನು உன் ಹೊಂದುವೆ. ஆசீர்வாதம் உன் தலைமேல் வருகிறது. ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ನಿನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಬರುತ್ತಾ ಇದೆ. கர்த்தர் சொல்றார், ದೇವರು ನುಡಿತಾರೆ, மனம் திரும்புகிறவனை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ಮನೆ ತಿರುಗುವವನು ನೀನು ಹೊಂದಿಕೋ. மனம் திரும்பவனை ஏற்றுக்கொள்வாயாக. ಮನೆ ತಿರುಗಿ ಬರುವವನು ಹೊಂದಿಕೋ. அப்பொழுது உன் ஆசீர்வாதம் உன்மேல் வரும். ಆವಾಗ ಆಶೀರ್ವಾದ ನಿನಗೂ ಬರುವುದು. தரித்திரமாய் இருக்கிறாயா? ದರಿದ್ರವಾಗಿರುತ್ತೀಯಾ? கண்ணீர் வடிக்கிறாயா? ಕಣ್ಣೀರ್ ಬಿಡುತ್ತಾ ಇದ್ದೀಯಾ? துக்கத்தோடு இருக்கிறாயா? ದುಃಖದಿಂದ ನಿಂತಿದ್ದೀಯಾ? அலங்கோலப்பட்டு இருக்கிறாயா? ಅಲಂಕೋಲವಾಗಿ மன ನಿಂತಿದ್ದೀಯಾ? உடைந்திருக்கிறாயா? ಮನ ಹೊಡೆದೋಗಿದ್ಯಾ? உன் மன உடைச்சலை இன்னைக்கு மாற்றுவேன் சொல்றா. ನಿನ್ನ ಮನ ಹೊಡೆಯೋದೋಗಿನ ದೇವರು ಇವತ್ತು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. அன்பு மகளே, ಪ್ರೀತಿಯ உன் ಮಗಳೇ, கணவனின் மன்னிப்பை நீ கனமாய் ஏற்றுக்கொள். ನಿನ್ನ ಗಂಡನ ಕ್ಷಮಿಸುವುದನ್ನು ಘನವಾಗಿ ಹೊಂದಿಕೋ. அவர் உண்மையாய் ஏற்றுக்கொள். ಅವನನ್ನು ನಿಜವಾಗಿ ಹೊಂದಿಕೋ. இன்றைக்கு நான் உன் விண்ணப்பத்தை கேட்பேன் என்று சொல்லுகிறார். ಇವತ್ತು ನಾನು ನಿನ್ನ ವಿಜ್ಞಾಪವನ್ನು ಕೇಳುವೆ. He is a mighty power. கர்த்தர் உங்களுக்குள்ள மகிமையாய் இறங்கி இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಮಹಿಮೆಯಾಗಿ ಇಳಿದು ಬಂದಿದ್ದಾರೆ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು உங்களை ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. கைவிடுவதில்லை என்று கர்த்தர் ನಿಮ್ಮನ್ನು சொல்லுகிறார். ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. அநேகர் பக்கத்துல தேவ தூதர்கள் நிற்கதை நான் பார்க்கிறேன். ಅನೇಕರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ದೇವ ಸೈನ್ಯವು ನಿಂತಿರುವುದನ್ನು வெள்ளங்கி ನೋಡ್ತೀನಿ. தரித்தவர்களாய், ನಾವು ಬಿಳಿ ಬಟ್ಟೆ தலை ಧರಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ, மேல சிகப்பு நிறைந்த துணியை போட்டவராய், ತಲೆ ಮೇಲೆ ಕೆಂಪು ಬಟ್ಟೆಯನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು, கைகளிலே கால்களிலே ஆணிகள் பாய்ந்த தழும்புகளாய், ಕೈಗಳಲ್ಲೂ ಕಾಲುಗಳಲ್ಲೂ ಮೊಳೆ ಹೊಡೆಯಲ್ உயர்ந்தவன் நடந்து கொண்டிருக்கிறார். ಒಂದು ಎತ್ತರವಾದವರು ನಡೆದು அநேக ಬರುತ್ತಾರೆ. தூதர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ಅನೇಕ ದೂತ ಸೈನ್ಯ உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் ನಿಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವು தூங்குவதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். ತುಕ್ಕರಿಸುವುದಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಡಬೇಡ. விழித்திருப்பதற்கு இடம் கொடுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರುವುದಕ್ಕೆ நீங்கள் ಜಾಗ ಕೊಡಿ. ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ನೀವು ಆಶೀರ್ವಾದವನ್ನು நீங்கள் ಹೊಂದಿದ್ದೀರಿ. ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ನೀವು ಆಶೀರ್ವಾದವನ್ನು உங்கள் ஆவி ಹೊಂದಿದ್ದೀರಿ. ஆத்துமா சரீரம் ನಿಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವು இன்றைக்கு விழித்திருப்பதாக. ಎಚ್ಚರಿಕೆಗೊಳ್ಳಲಿ. சிறு பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿ ದೇವರು இங்க இருக்கிற ಹೇಳುತ್ತಾರೆ. சிறு பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார். ಇಲ್ಲಿರುವ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರು வருகிறவர்கள் ಹೇಳುತ್ತಾರೆ. இவர்கள் ஆளுகை செய்வார்கள். ಬರುವಂತ ದಿನದಲ್ಲಿ ಇವರು ಆಳಿಗೆ ಮಾಡುವರು. எரேமியாவை போல, ಯೆರೆಮೀಯನಾಗೆ, எசேக்கியாவை போல, ಎಸೇಕಿಯನಾಗೆ, எலியாவை போல, ಎಲಿಯನ ಹಾಗೆ, ஏசாயாவை போல ஏசாயாவினாಗೆ தீர்க்க தரிசனங்களை உரைப்பார்கள். ಪ್ರವಾದನೆಯನ್ನು ನುಡಿಯುವರು. இவர்களை கொண்டு பெரிய அறுவடை செய்வேன். ಇವರನ್ನಿಟ್ಟು ಒಂದು ದೊರೆಯಾಗಿ ಕೊಯ್ಯುವುದಿದೆ. மோசே கடலை பிளந்தது போல, ಮೋಸೆ ಸಮುದ್ರವನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದ ಹಾಗೆ, எலியா எலிசா நதியை சமுத்திரத்தை பிளந்ததை போல, ಎಲಿಸಾ ಸಮುದ್ರವನ್ನು ಎರಡು ಮಾಡಿದ ಹಾಗೆ, இதோ உங்க பிள்ளைகள் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார்கள். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಈ ರೀತಿಯಾದ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವವರು. கர்த்தர் உங்களுக்குள் வெளிப்படுகிறார். ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ அவர் ಪ್ರಕಟವಾಗುತ್ತಾರೆ. உங்களுடைய
காதுகளை திறந்திருக்கிறார். ಆತನು ನಿಮ್ಮ ಕಿವಿಗಳನ್ನು கணவனே ತೆಗೆಯುತ್ತಾರೆ. மனைவியே ಗಂಡಂದ್ರೆ ಹೆಂಡತಿ ಅಂದ್ರೆ உலகத்தை நாடி ஓட வேண்டாம். ಲೋಕವನ್ನು ಹುಡುಕಿ மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள். வாலிப பிள்ளையே ಯೋನಸ್ತ ಮಗಳೇ எந்த வாழ்க்கை பின்னால ஓடிக்கொண்டு கிடக்கிறாய்? ಬದುಕಿನಿಂದ ಓಡುತ್ತಾ ಇದೀಯಾ? இரவு பகலும் எதன் மேல் ஞாபகம்? ಹಗಲು ರಾತ್ರಿ ಯಾವುದು ಮೇಲೆ ದೃಷ್ಟಿಯಾಗಿದೆಯಾ? எந்த அலங்காரம் உனக்கு முக்கியம்? ಯಾವ ಅಲಂಕಾರ ನಿನಗೆ ಮುಖ್ಯ? பரிசுத்த அலங்காரம் உனக்கு தேவையில்லை. ಪರಿಶುದ್ಧ ಅಲಂಕಾರ ನಿನಗೆ ಮುಖ್ಯವಿಲ್ಲ. வீணான அலங்காரமா? ವ್ಯರ್ಥವಾದ ಅಲಂಕಾರ. ஜோடி போட்டு சுத்திக் கொண்டு கிடக்கிறாயா? ಜೋಡಿ ಹಾಕಿ ತಿರುಗಾಡುತ್ತಾ ಇದೀಯಾ? எங்கே ஓடுகிறாய்? ಎಲ್ಲೋಡುತ್ತಾ ಇದೀಯಾ? எங்கே ஓடுகிறாய்? ಎಲ್ಲೋಡುತ್ತಾ ಇದೀಯಾ? கர்த்தராகிய நான் ಕರ್ತನಾದ ನಾನು வீதியில நிறுத்தி விடுவேன். ಬೀದಿಯಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ ಬಿಡುವೆ. ஜாக்கிரதை என்று சொல்லுகிறார். ಜಾಗ್ರತೆ. யாரை ஏமாற்றுகிறார்? ಯಾರನ್ನು ಏಮರ್ಸುತ್ತಾ ಇದೆಯಾ? ஜாக்கிரதை, ಜಾಗ್ರತೆ. ஜாக்கிரதை. கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கிட ದೇವರ ಮಾತಿಗೆ ತಗ್ಗಿಸಿ உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. பிதாவுடைய கரம் உங்கள் மேல் வந்திருக்கிறது. ತಂದೆಯ ಕರವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು குமாரனின் கரம் உங்கள் மேல் வந்திருக்கிறது. ಕುಮಾರನ ಕರವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು பரிசுத்த ஆவியானவருடைய கரம் உங்கள் மேல் வந்திருக்கிறது. ದೇವರ ಆತ್ಮನ ಕರವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಂದಿದೆ. அப்படியே உங்க பக்கத்துல இப்படி உலாவிக் கொண்டு வருகிறது நான் ಹಾಗೆ பார்க்கிறேன். ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಆತನು ಸಂಚರಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ಇವರನ್ನು ನಾನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. ஆசீர்வதியும் ಆಶೀರ್ವದಿಸು. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. உங்கள் ஆவி, ನಿಮ್ಮ ಪ್ರಾಣವು, ಆತ್ಮ, ನಿಮ್ಮ ಆತ್ಮವು, சரீரம் ನಿಮ್ಮ ಶರೀರವು தூங்க விடாமல் ನಿದ್ದೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಿಡದೀರಾ விழித்திருந்தால் ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದರೆ எஜமான் வரும்போது ಯಜಮಾನನು ಬರುವಾಗ நீங்கள் சந்தோஷத்தில் மகிழுங்கள். ನೀವು ಸಂತೋಷದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. God bless you. God bless you. Amen.